ஸ்க்ரீன் விசிபிளா இருக்கு ப்ரோ. அப்படியே ட்ரை பண்ணுங்க ப்ரோ. இதுல ஏடிபின்னு கொடுக்கலாம் ப்ரோ. ஏடிபி கொடுங்க ப்ரோ. ஏடிபி டிவைசஸ்ன்னு போடுங்க. வந்துருச்சு ப்ரோ. ஓகே வந்துருச்சு. இது அதான் ப்ரோ, இப்ப ஆக்சுவலா நம்ம மொபைல் டீபக்கிங் நம்ம வந்துட்டு எனேபிள் பண்ணோம் கரெக்டா. ஓகே ப்ரோ. இப்போ வந்து அந்த ஐபி அட்ரஸ் போட்டா வந்துருமா ப்ரோ? ஆமாம் ப்ரோ ட்ரை பண்ணுங்க. இப்போ ஃபர்ஸ்ட் நீங்க வந்துட்டு என்ன பண்றீங்க அப்படின்னா, மொபைல ஃபர்ஸ்ட் டைம் நீங்க கனெக்ட் பண்றீங்க ஓகேவா. ஸோ அப்போ வந்துட்டு யூஎஸ்பி யூஸ் பண்ணிக்கோங்க. யூஎஸ்பி யூஸ் பண்ணி கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே ப்ரோ. ஓகே ப்ரோ. ஸோ இப்போ நமக்கு ஃபர்ஸ்ட் நம்ம இப்போ என்ன பண்ணோம்னா வந்துட்டு ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோவில் போயிட்டு நம்ம அந்த பிளாட்ஃபார்ம்ஸ் டூல்ஸ் நம்ம வந்துட்டு அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு திரும்ப இன்ஸ்டால் பண்ணோம். தென் அகைன் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, அதுக்கப்புறம் அந்த பார்த்த என்விரான்மெண்டல் வேரியபிளை செட் பண்ணோம். அதுக்கப்புறமும் நமக்கு வராமல் இருந்தது எதனால அப்படின்னா, நம்ம மொபைல் டீபக்கிங் நம்ம எனேபிள் பண்ணாமல் இருந்தோம் நம்மளோட டெவலப்பர் ஆப்ஷனில். ஐ மீன் ஒயர்லெஸ் டீபக்கிங் அதை நம்ம எனேபிள் பண்ணாமல் இருந்தோம். அதுக்கப்புறம் அதை எனேபிள் பண்ணுறதுக்கப்புறம் இப்போ வந்துருச்சு. ஓகே, இப்போ லிஸ்ட் ஆஃப் டிவைசஸ் அட்டாச்டுன்னு வந்துருச்சு. ஸோ ட்ரை பண்ணுங்க ப்ரோ. இப்போ ஃபர்ஸ்ட் யூஎஸ்பியோட கனெக்ட் பண்ணிக்கோங்க. கனெக்ட் பண்ணிட்டு கனெக்ட் பண்ணிட்டேன் ப்ரோ. ஓகே ப்ரோ. இப்போ வந்துட்டு என்ன பண்றீங்கன்னா, ஏடிபி டிசிபி ஐபி இல்ல ப்ரோ, அது ஃபுல்லா அந்த கமெண்ட் அழைச்சிருங்க. ஃபர்ஸ்ட் வந்துட்டு யூஎஸ்பில கனெக்ட் பண்ணிட்டோம்னா ஏடிபி ஸ்பேஸ் யூஎஸ்பி. யூஎஸ்பி ஆமா. இப்போ என்டர் கொடுங்க. இப்போ உங்களுக்கு வந்துட்டு திரும்ப கேக்குதா ட்ரான்ஸ்ஃபர் ஃபைல்ஸ்? ஆமா ப்ரோ. டர்ன் ஆஃப்னு வருது, டர்ன் ஆன்னு வருது. டர்ன் ஆன் கொடுங்க. டர்ன் ஆன்ல தான் இருக்கு. ஓகே ப்ரோ. இப்போ வந்துட்டு என்ன பண்றீங்க அப்படின்னா, ஏடிபி டிசிபி ஐபி ஸ்பேஸ் 4 டைம்ஸ் 5 டைப் பண்ணுங்க. அகைன் கேக்குதா? ஆமா ப்ரோ. இப்போ அகைன் வந்துட்டு கொடுத்துருங்க ப்ரோ. திரும்ப அதே அடிக்குமா ப்ரோ? ஆமா ப்ரோ. திரும்ப டர்ன் ஆன் கொடுங்க. ஓகே. இல்ல ப்ரோ, இப்போ என்ன பண்றீங்கன்னா ஏடிபி ஸ்பேஸ் கனெக்ட் ஏடிபி கனெக்ட் அப்புறம் உங்களோட ஐபி அட்ரஸ் ப்ரோ. டிவைஸ் வந்துட்டு உங்களோட மொபைல் ஃபோன் வந்துட்டு ஒய்ஃபைல கனெக்டா இருக்கும்ல. ஸோ அந்த ஒய்ஃபைல கனெக்டா இருக்கு ப்ரோ. ஆமா. ஓகே. ஸோ அந்த ஐபி அட்ரஸ் வந்துட்டு கரெக்ட் தானா ப்ரோ? அந்த 192. கரெக்ட் தான் ப்ரோ. ஒரு நிமிஷம் போக்குங்க, செக் பண்ணலாம். IPv4 இருக்கும் அந்த அட்ரஸ் தானா அது? IPv4. ஓகே சரி. இது மொபைல்லையுமே சேம் இதே இதுதான் இருக்கா? நீங்க மொபைல் இருக்கு. அதே தான் இருக்கா? ஓகே. ஸோ cannot கனெக்ட் அப்படின்னு வருதா? அதோட ஐபியும் வந்து ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க. வேரியா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். 85 இருக்கும்னு நினைக்கிறேன். மேபி 85 இல்லை 83 அந்த மாதிரி. அதோட ஐபி அட்ரஸ் எப்படி பண்றது? ஐபி அட்ரஸ் போட்டு இல்ல ப்ரோ லைக் எப்படி பண்றீங்கன்னா, ஒய்ஃபை வந்துட்டு கனெக்ட் பண்றீங்களா? 192.56 வருது ப்ரோ. ஓகே 56 போட்டுக்கோங்க. நமக்கு மொபைலோட ஐபி அட்ரஸ் தான் இங்க முக்கியம். 56 என்டர் கொடுங்க. கனெக்ட் ஆயிடுச்சு. ஓகே. இப்போ உங்களோட யூஎஸ்பி வந்துட்டு கழட்டிருங்க ப்ரோ. அவ்வளவுதான், தேவையில்லை இருக்கு. கழட்டிட்டீங்களா? அவ்வளவுதான். இப்போ வந்துட்டு ஒயர்லெஸ் டீபக்கிங்கா இப்போ நீங்க வந்துட்டு அப்ளிகேஷன் வந்துட்டு ரன் பண்றதை நீங்க ரியல் டைம் டிவைஸ்ல யூஎஸ்பி கனெக்ட் பண்ணாம எப்படி வந்துட்டு ஒயர்லெஸ் டீபக்கிங் மூலியமா பண்றது அப்படின்றத நம்ம பண்ணியாச்சு. உங்களுக்கு இப்போ அது வந்துருச்சு, ஒர்க் ஆயிடுச்சு. ஓகே. இப்போ வந்துட்டு அப்ளிகேஷன் வந்துட்டு ரன் பண்ணுங்க ப்ரோ. நம்ம அன்னைக்கு பண்ணது தானே, ரன் பண்ணுங்க. MKDIR அதானே ப்ரோ? இல்ல ப்ரோ, ஆக்சுவலா இப்போ கரெக்டான டைரக்டரியில தான் நம்ம இருக்கோம். இப்போ MKDR எதுக்கு அப்படின்னா வந்துட்டு DIR எதுக்கு அப்படின்னா ஒரு புது டைரக்டரி கிரியேட் பண்றதுக்காக. இப்போ நம்ம கரெக்டா நம்ம ஃப்ளட்டர் ப்ராஜெக்ட் உள்ளதா இருக்கும். ஸோ இப்போ ஃப்ளட்டர் ஃபோல்டருக்குள்ள இருக்கும் கரெக்டா. ஸோ இப்போ ஃப்ளட்டர் 1 நம்ம போனோம். ஸோ அப்போ வந்துட்டு சேஞ்ச் டைரக்டரி CD ஸ்பேஸ் ஃப்ளட்டர் 1. ஃப்ளட்டர் 1. இப்போ வந்து ரன்னுக்கு என்ன பிரச்சனை? அப்படியே மேல இப்போ நீங்க டெர்மினல் பக்கத்துல ரன் இருக்குல்ல ப்ரோ, அதை கிளிக் பண்ணுங்க. ஓகே ப்ரோ. ஸ்டார்ட் டீபக்கிங். ஓகே. இப்போ அது இருங்களேன் ப்ரோ.
ஆக்சுவலா என்ன இங்க செக் பண்ணணும். ஆக்சுவலா கிளிக் பண்ணுங்க அதை. அதுல வந்துட்டு உங்க டிவைஸை சூஸ் பண்ணிக்கோங்க. மொபைல். சூஸ் பண்ணிட்டீங்களா? இப்போ வந்துட்டு ரன் பண்ணுங்க. இது ஏன் இந்த மாதிரி காட்டுது அப்படின்னா, இப்போ வந்துட்டு என்ன தெரியுமா ப்ரோ பண்றீங்க, அந்த ரிலீஸ் நோட்ஸ் இருக்குல்ல, அதை க்ளோஸ் பண்ணிடுங்களேன். க்ளோஸ் பண்ணிட்டு ரன் பண்ணுங்க. இது ஒன்றும் இல்லை, நம்ம டாட் அண்ட் ஃபிளட்டர்னு கொடுத்தா வந்துட்டு ரன் ஆயிடும். இப்போ வந்துட்டு ஒரு வாட்டி மெயின் டாட் வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. மெயின் டாட் கிளிக் பண்ணுவா? ஆமா, அந்த ஃபைல ஒரு வாட்டி கர்சர் வச்சு கிளிக் பண்ணிட்டு இப்போ வந்துட்டு ரன் கொடுங்க. மேலே ரன் கொடுங்க. ஸ்டார்ட் டிபக்கிங் கொடுங்க. டேரக்டா ரன். ஸோ அது நம்ம நார்மலா அது ஃபர்ஸ்ட் ரிலீஸ் நோட்ஸ்ல இருந்தது. ஸோ அதனால வந்துட்டு எதை நம்ம ரன் பண்ணோன்னே அதுக்கு தெரியாது. ஸோ அதனால அந்த மாதிரி ஆயிடும். இப்போ நம்ம டாட் ஃபைல் ரன் பண்ணும்போது, ஸோ டாட் ஃபைல ஒரு வாட்டி நம்ம கிளிக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ரன் கொடுத்தோம் அப்படின்னா டாட் ஃபைல் ரன் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகே ப்ரோ. ஓகே. இப்போ அந்த ஃப்ளட்டர் இது ஃபைலுக்குள்ள போணுமா ப்ரோ? ஆமா, இப்போ நம்ம அதுக்குள்ளதான் ப்ரோ இருக்கும். ஆக்சுவலா நம்ம ஃப்ளட்டர்ல தான் இருக்கும். இப்போ மேல அங்க ஃபைல் மேல போட்டிருக்கா, ஃபைல் எடிட் செலக்ஷன். அதுக்கு லெஃப்ட் சைட்ல ஃபர்ஸ்ட் ஒரு இது இருக்கா, லெஃப்ட் சைட்ல ஒரு ஐகான் ஃபர்ஸ்டா, அதை கிளிக் பண்ணுங்க. அதை கிளிக் பண்ணா அப்படின்னா நமக்கு எக்ஸ்ப்ளோரர் வந்துடும். ஓகே, அவ்வளவுதான். இப்போ நார்மலா நம்ம ஃப்ளட்டருக்குள்ள தான் இருக்கும். ப்ராப்ளம் இல்லை ப்ரோ. இல்ல ப்ரோ, இப்போ ஆப்ல அன்னைக்கு கனெக்ட் பண்ணி ரன் பண்ணோம்ல. ஆமா ப்ரோ. ஃப்ளட்டர் டெமோ ஹோம் பேஜ் வந்துச்சுல, அது அந்த ஆப் குள்ள போயிட்டு பண்ணணுமா? வந்துருச்சா? இப்போ ஓகே. ஸோ இப்போ ஆல்ரெடி நீங்க இன்ஸ்டால் பண்ணியிருந்திருக்கீங்க, அதனால டேரக்டா அப்படியே இன்ஸ்டால் ஆயிட்டு இருக்கு. இல்ல நீங்க இன்ஸ்டால் பண்ணல, ஃபர்ஸ்ட் டைம் இன்ஸ்டால் பண்றீங்க அப்படின்னா உங்கள்ட்ட ஆக்சஸ் கேட்கும். அலோவா டினை அப்படின்ற மாதிரி கேட்கும். ஸோ நீங்க அலோவ் கொடுத்தீங்க அப்படின்னா இன்ஸ்டால் ஆயிடும். டினை கொடுத்தீங்கன்னா வந்து இங்க இன்ஸ்டாலேஷன் ரிஜெக்டட் பை யூசர் அப்படின்ற மாதிரி ஒரு வார்னிங்ஸோட அப்படியே க்ளோஸ் ஆயிடும் டெர்மினல். ஓகே ப்ரோ. ஸோ ஓகே ப்ரோ, இப்போ வந்துட்டு ஒயர்லெஸ் டிபக்கிங் வந்துருச்சு உங்களுக்கு. ஸோ இதுக்கப்புறம் வந்துட்டு லேப்டாப்போட பேட்டரி வந்துட்டு ட்ரெயின் ஆகாது உங்களுக்கு ஸ்பீடா. ஓகே ப்ரோ. ஓகே. ஓகே ப்ரோ. ஸோ நம்ம பார்க்கலாம் ப்ரோ அதுக்கப்புறம். சொல்லுங்க ப்ரோ, என்ன சொல்றீங்க? இன்னைக்கு கிளாஸ் என்ன ப்ரோ இருக்கும்? இன்னைக்கு வந்துட்டு நம்ம ஸ்டேட்ஃபுல் விட்ஜெட்னா என்னன்னு பார்க்க போறோம், ஸ்டேட்லெஸ் விட்ஜெட்னா என்னன்னு பார்க்க போறோம். அதுக்கப்புறம் வந்துட்டு அதுல ஆப் பார், அப்புறம் டெக்ஸ்ட், பாடி, ஸோ அப்படி ஒரு சில குறிப்பிட்ட விட்ஜெட்ஸ்லாம் நம்ம பார்க்க போறோம். விட்ஜெட்ஸ் அப்புறம் அதோட ப்ராப்பர்ட்டிஸ்லாம். ஓகே ப்ரோ. ஓகே. ஸ்கிரீன்ஷாட் ஆஃப் பண்ணிடுங்க ப்ரோ. ஆஃப் பண்ணிடுங்க ப்ரோ. ஸ்கிரீன்ஷாட் ஆஃப். வெயிட் பண்ணலாம் ப்ரோ. நம்ம ஜாக்கிர் ப்ரோ வந்துட்டு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, அவரால் இன்னைக்கு வர முடியாதான். ஸோ அதனால வந்துட்டு ரெக்கார்டிங்ஸ் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டாரு. ஸோ அதனால வந்துட்டு இன்னும் ஒருத்தர் யாராச்சும் வந்தால் நம்ம வெயிட் பண்ணலாம். ஒருத்தர் இல்லை 2 பேர் யாராச்சும் வராங்களா பார்க்கலாம். ஸோ 8:15 அளவு நம்ம வெயிட் பண்ணலாம். அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே ப்ரோ. ஓகே. ப்ரோ, நீங்க சாய்ராம் ஸ்டூடெண்ட்னா உங்க பேட்ச் பிளேஸ்மென்ட்ல எப்படி ப்ரோ வந்துச்சு? எங்க பேட்ச் பிளேஸ்மெண்ட் வந்துட்டு ஃபர்ஸ்ட் கொஞ்சம் நல்லா போச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு மாதிரி ஆயிடுச்சு ப்ரோ. லைக் வந்துட்டு ஒரு ஃபர்ஸ்ட் எப்படின்னா, இப்போ நாங்க 3rd இயர் 2nd செம் படிக்கும் போது ஸ்டார்ட் ஆச்சு பிளேஸ்மெண்ட்ஸ். ஸோ எப்படின்னா 4th இயர் ஸ்டார்ட் ஆகி ஒரு 2 months நல்லா போச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு கம்பெனிஸ் வரதே ரொம்ப ரேர் ஆயிடுச்சு, கம்மியாயிடுச்சு. வரவனும் வந்துட்டு கொஞ்சம் பேக்கேஜஸ் கொஞ்சம் கம்மியா வர மாதிரி ஆரம்பிச்சிட்டான். ஸோ அந்த மாதிரிலாம் ஆயிடுச்சு. நீங்க சாய்ராம்ல பிளேஸ் ஆனோம் அப்படி போனீங்களா இல்ல ஆஃப் கேம்பஸா ப்ரோ? நான் கேம்பஸ் தான் ப்ரோ. கேம்பஸ்ல தான் போனேன். கேம்பஸ். ஓகே ப்ரோ. நான் ஆக்சுவலா இது 3rd இயர் 2nd செம்லி ஆயிட்டேன். ஓ சூப்பர் ப்ரோ. என்ன கம்பெனி ப்ரோ? சிஃபி ப்ரோ. சிஃபி. சூப்பர் ப்ரோ. என்ன இப்படி ப்ரோ கேட்டிருந்தாங்க? கோடிங் தான் எல்லாமேவா இல்ல? எப்படின்னா மொத்தம் 3 ரவுண்ட்ஸ் இருந்தது ப்ரோ. ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஆப்டிடியூட். அதாவது ஆப்டிடியூட்னா வந்துட்டு ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க, டொமைன் எந்த டொமைன் போகணும் அப்படிங்கிற மாதிரி. லைக் வந்துட்டு அப்ளிகேஷன் டொமைன், அப்புறம் வந்துட்டு நெட்வொர்க்ஸ், அப்புறம் கிளவுட், 3 டொமைன்ஸ் இருந்தது. அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா அதில் வந்துட்டு இன்ட்ரெஸ்ட் யார் யாருக்கு இன்ட்ரெஸ்ட் அப்படின்ற மாதிரி கேட்டு அதை கொஞ்சம் ஷார்ட் லிஸ்ட் பண்ணாங்க. நான் ஆப்ஸ் சூஸ் பண்ணியிருந்தேன். ஸோ வந்துட்டு எனக்கு ஆப்ஸில் ஷார்ட் லிஸ்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ரவுண்ட் வந்துட்டு அதை பேஸ் பண்ணி தான் கொஸ்டின் இருந்தது, ஆப்டிடியூட்ஸ்லாம். ஸோ அது ஒரு 50 கொஸ்டின்ஸ் கிட்ட இருந்தது. சரியா ஞாபகம் இல்லை எனக்கு. அதுக்கப்புறம் அது முடிச்சதுக்கப்புறம் டெக்னிக்கல் ரவுண்டு. ஸோ டெக்னிக்கல் ரவுண்ட் தான் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா கோடிங் கேட்டாங்க. அது டிபெண்ட்ஸ் தான், அது வர ஹெச்ஆரை பொறுத்து. ஸோ கோடிங் வந்துட்டு பாதி பேர் கேட்டாங்க, பாதி பேர் கேட்கல. ஸோ எனக்கு கேட்டாங்க கோடிங்.
கேட்டாங்கன்னா எது அந்த டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் அது மாதிரியா இல்ல நம்ம ஆப் பத்தியா ப்ரோ? நான் வந்துட்டு ஆக்சுவலா ரெசியூம்ல நான் அந்த டைம்ல ஒரு பிளே ஸ்டோர்ல ஒரு 2 அப்ளிகேஷன் போட்டிருந்தேன். ஸோ அந்த ஆப்போட ஓ லிங்க் நான் போட்டிருந்தேன்னா, ஸோ எனக்கு வந்துட்டு டேரக்டா என்னோட 1 மினிட் ஒருத்தவங்க வந்துருக்காங்க. ஓகே. அதான் ப்ரோ. ஸோ நான் பிளே ஸ்டோர்ல ஒரு 2 அப்ளிகேஷன் போட்டிருந்தேன். அந்த 2 அப்ளிகேஷனோட லிங்க் ரெசியூமேல போட்டோன்னே, ஸோ அவங்க வந்துட்டு அது ரிலேட்டடா கொஸ்டின் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இதுல நீங்க என்ன டேட்டா ஸ்ட்ரக்சர் யூஸ் பண்ணீங்க, அதை பத்தி பேசிட்டு அப்படியே சொன்னாங்க, கேட்டாங்க, நான் அப்படியே சொன்னேன். அப்புறம் அப்படியே போச்சு ப்ரோ. அது பேஸ் பண்ணி தான் போச்சு ப்ரோ. ஓகே ப்ரோ. ம் அதான் ப்ரோ, ரெசியூமேல என்ன போடுறீங்களோ அதை பார்த்துக்கோங்க. கரெக்டா கான்சியஸா இருங்க. என்ன போடுறீங்களோ அதை வச்சு தான் கேட்பாங்க கண்டிப்பா. ஓகே மோஸ்ட் ஆஃப் ப்ரோ. த கம்பெனிஸ்ல. ம் ஓகே. வித்யவர்ஷினி கேக்குதா? ஆ சொல்லுங்க சொல்லுங்கண்ணா. பார்த்தாச்சா இன்ஸ்டாலேஷனு எல்லாமே பார்த்தாச்சா? ஆ பார்த்தேண்ணா. பட் ஆனா இன்ஸ்டால் பண்ணலண்ணா. இன்னையில இருந்து தான் ஆரம்பிக்கணும். ஓகே ஓகே ஓகே. நோ நோ அது ப்ராப்ளம். ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோஸ்ல நான் வச்சிருக்கிறதுனால இது நீங்க ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோஸ்ல பண்ணீங்க? ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோல வந்துட்டு எஸ்டிகே மேனேஜர்ல போயிட்டு டூல்ஸ் இன்ஸ்டால் பண்ணேன். ஓகே. அதுக்காக ஸோ இப்போ நம்ம நார்மலா நம்ம ஃபிளட்டர் நம்ம விஎஸ் கோட்ல பண்றதுனாலுமே சரி, ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோல பண்றதுனாலுமே சரி, அந்த ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோ நம்ம ஏத்தி நீங்க நீங்க ஃபிளட்டர் பண்ணிருக்கீங்களா இதுக்கு முன்னாடி? அது அது ஃபுல் ப்ராஜெக்ட் கம்ப்ளீட் பண்ணலண்ணா. அது ஓகே. ப்ராஜெக்ட்டுக்காக சொன்னாங்கன்னு கொஞ்சம் பண்ணேன். அதுக்கப்புறமா பண்ணல. ஓகே வர்ஷினி. ஆக்சுவலா உங்களுக்கு அட்லீஸ்ட் அந்த ஃபிளட்டர் அப்ளிகேஷன் வந்துட்டு ரன் ஆச்சுல ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோல? ரன் ஆச்சுண்ணா. அதாவது மொபைல் அப்ளிகேஷன் கரெக்டா? ஆமாண்ணா. ஓகே. ஸோ இப்போ வந்துட்டு அதான் ஆண்ட்ராய்டு நீங்க ஸ்டுடியோ நீங்க டெவலப் பண்ணனால அதுலேயே எஸ்டிகே மேனேஜர் இருக்கிறனால அப்படியே பை டிஃபால்ட் உங்களுக்கு வந்துட்டு அப்ளிகேஷன் ரன் ஆயிட்டு இருக்கு, மொபைல் அப்ளிகேஷன். இதுவே விஎஸ் கோட நான் கோட் எடிட்டரா யூஸ் பண்ணோம் அப்படின்னா என்ன பண்ணும் அப்படின்னா, இப்போ நார்மலா அதுல ஃபிளட்டர் நான் இன்ஸ்டால் பண்ணிட்டு எஸ்டிகே இன்ஸ்டால் பண்ணிட்டு நான் பாத் செட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா என்னால வெறும் வெப் மட்டும் தான் என்னால ரன் பண்ண முடியும். ஆண்ட்ராய்டு என்னால ரன் பண்ண முடியாது. அதாவது ஆண்ட்ராய்டு டிவைஸ்ல ரன் பண்ண முடியாது என்னால. ஸோ அதுக்கு தான் நான் என்ன பண்ணணும் அப்படின்னா ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோ நான் வந்துட்டு இன்ஸ்டால் பண்ணணும். இன்ஸ்டால் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த மாதிரி பண்ணணும். இப்போ நீங்க பண்ணது அதான் ஓகே தான். இப்போ உங்களுக்கு வந்துட்டு இன்ஸ்டாலேஷன் வந்துட்டு ஓகே தான் இருக்கு. ஏன்னா நீங்க ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோ யூஸ் பண்ணி அதையும் கோட் எடிட்டரா நம்ம யூஸ் பண்ணலாம். ஆக்சுவலா நான் எதுக்கு விஎஸ் கோட ப்ரிஃபர் பண்றேன் அப்படின்னா அது வந்துட்டு லைட் வெயிட்டா இருக்கும். இப்போ ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோ நீங்க ஓபன் பண்ணும்போதே கொஞ்சம் டைம் எடுக்கும் இல்லையா, கொஞ்சம் லோட் ஆகுறதுக்கு. ஸோ அது அதெல்லாம் வந்துட்டு கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் விஎஸ் கோட் வந்துட்டு லைட் வெயிட்டா இருக்கும். ஸோ அதனால தான் நான் ஸ்டோரேஜ் வேற அதிகமா பிடிக்குதுண்ணா. அதேதான். ஆமா ஆமா சேம். ஸோ அதுக்காக வந்துட்டு விஎஸ் கோட்னா கொஞ்சம் கரெக்டாக இருக்கும், கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ அதனால தான் விஎஸ் கோட் ப்ரிப்பேர் பண்ணுறேன். சரி ஒன்றும் இல்லை வித்யாவர்ஷினி, நீங்கள் ஜஸ்ட் நீங்கள் விஎஸ் கோட் இன்ஸ்டால் பண்ணுங்க. இப்போ ஃப்ளட்டர் எல்லாமே எஸ்டிகே உங்ககிட்ட எல்லாமே பக்காவாக இருக்கு. ஸோ நீங்கள் ஜஸ்ட் விஎஸ் கோட் மட்டும் இன்ஸ்டால் பண்ணிட்டு அதில் ஃப்ளட்டர் எக்ஸ்டென்ஷன்ஸ் இன்ஸ்டால் பண்ணுங்க. இன்ஸ்டால் பண்ணுறதுக்கப்புறம் நீங்கள் நார்மலாக விஎஸ் கோடில் நீங்கள் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம் ஃப்ளட்டர். அவ்வளவுதானா? ஆக்சுவலா என்கிட்ட ஏற்கனவே விஎஸ் கோட் இருக்குன்னா இப்ப அதுல வெறும் ஃபிளட்டர் எக்ஸ்டென்ஷன் பண்ணிட்டாலே போதுமாண்ணா? ஆமா அவ்வளவுதான். ஏன்னா எஸ்டிகே மேனேஜர் தான் ஆல்ரெடி இருக்குல்ல. எப்படியும் நீங்க வந்துட்டு கண்டிப்பா என்விரான்மெண்டல் வேரியபிள்ல வந்துட்டு பாத் செட் பண்ணிருப்பீங்க, அந்த ஃபிளட்டர் பின் பாத்தை செட் பண்ணிருப்பீங்க. அதனாலதான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம் உங்களுக்கு அந்த ஃபிளட்டர் கோட் ரன் ஆயிட்டு இருக்கு. ஸோ அதனால நீங்க ஜஸ்ட் நீங்க விஎஸ் கோட் நீங்க இன்ஸ்டால் பண்ணிட்டு அந்த ஃபிளட்டர் எக்ஸ்டென்ஷன் அதை ஏத்துங்க. எதுக்குன்னா சஜஷன் காட்டும் நமக்கு. ஸோ அதுக்காக அந்த ஃபிளட்டர் எக்ஸ்டென்ஷன் ஏத்துங்க. ஏத்தி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ப்ரொசீட் பண்ணீங்கன்னா வந்துடும் உங்களுக்கு. ஓகேண்ணா. ஸோ அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்றீங்கன்னா ஜஸ்ட் இந்த மாதிரி ரன் பண்ணி பாருங்க. ஃபிளட்டர் ஸ்பேஸ் டாக்டர்னு ரன் பண்ணி பாருங்க. ஸோ அதுலயே உங்களுக்கு மோஸ்ட் ஆஃப் இது கிரீன் டெக்ஸ்ட் வரும். ஓகேண்ணா. ஓகே ஓகே. என்ன சொன்னீங்கன்னா நீங்க அந்த கமாண்ட் மறுபடியும் சொல்லுங்க, நான் இப்பவே ஆமா, ரன் பண்ணி பாக்குறேன். ஃபிளட்டர் ஸ்பேஸ் டாக்டர். ஸ்கிரீன் ஷேர் பண்றீங்களா? ஒரு நிமிஷம். ஓகே. ஃபிளட்டர் ஸ்பேஸ் டாக்டர். இது சாட் பாக்ஸ்ல கூட போட்டிருக்கேன். ஓகேண்ணா. ஓகேண்ணா. ஓகே ஓகே. அண்ணா மோஸ்டா நான் ஸ்கிரீன் ஷேர் பண்றேன்னா. ஓகே ஓகே. ஓகே அதோ இதோ ஒரு நிமிஷம்ண்ணா. ம் நோட்டிஃபிகேஷன் ஷேர் ஆகுதாண்ணா? ஷேர் ஆகுது ஷேர் ஆகுது. இதோ இந்த மாதிரி வருதுண்ணா.
தெரியுது. ஓகே, அப்ப அவ்வளவுதான், எல்லாமே இருக்கு இப்போ உங்ககிட்ட. அவ்வளவுதான், நீங்க ஜஸ்ட் நீங்க விஎஸ் கோட் போங்க இப்போ. ஓகேண்ணா. ம். அப்படியே டைரக்டா ஓபன் பண்ணுவானா? ஓபன் பண்ணுங்க. அப்படியே விஎஸ் கோட் ஓபன் பண்ணுங்க. ஆ, ஓகே. இப்போ நீங்க என்ன பண்றீங்கன்னா, ஃபைல் மேனேஜர் போயிட்டு உங்களுக்கு இப்போ நம்ம பண்ண போற ப்ராஜெக்ட்ஸ்லாம் எங்க ஸ்டோர் ஆகணுமோ அதுக்கான ஃபோல்டர் மட்டும் கிரியேட் பண்ணிக்கோங்க. ஓகே. ஓகே, அதுக்கு முன்னாடி நீங்க இங்க ஃப்ளட்டர் இன்ஸ்டாலேஷன் இது எக்ஸ்டென்ஷன் ஏத்திக்கோங்க. ஃப்ளட்டர்னு போடுங்க. ஓகேண்ணா. ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் இன்ஸ்டால். அதேதான். ஓகே. அவ்வளவுதான், இது இன்ஸ்டால் ஆயிடும் அப்படியே பேரலா. நீங்க வந்துட்டு இப்போ ஒரு ஃபோல்டர் மட்டும் கிரியேட் பண்ணிக்கோங்க. ஓகேண்ணா. இதோ. ஓகே, நோ ப்ராப்ளம், பொறுமையா பண்ணுங்க. ஓகே. ம். இல்ல வேணாம், இந்த நேம்ல இருக்கு ஆக்சுவலா. ஓகே, கோட் ஸ்பேஸ் டாட். ஓபன் பண்ணிடுறேன். ஓகே. ஸோ ஓகே, இப்போ வந்துட்டு என்ன பண்றீங்க அப்படின்னா டெர்மினல் ஓபன் பண்ணிக்கோங்க. விஎஸ் கோட்ல இருக்கக்கூடிய டெர்மினல் மேல வந்துட்டு பாத்தீங்கன்னா. சரிதான். ஓகே, நோ ப்ராப்ளம். டெர்மினல் அது. ஆமா, போயிருச்சு இப்போ ஆக்சுவலா வந்துட்டு அது சாரி, நான் மறுபடியும் இது பண்றேன். ஓகே, நோ ப்ராப்ளம். சேவ். ஓகே. இதுல டெர்மினல் மேல ஹெல்ப்புக்கு பக்கத்துல டெர்மினல் இருக்கு பாத்தீங்களா? நியூ டெர்மினல். ஓபன் பண்றேன். ஸோ இதுல வந்துட்டு என்ன பண்றீங்க அப்படின்னா, ஓகே, உங்களுக்கு வந்து ரெண்டு வந்துருச்சு. ஸோ என்ன பண்றீங்க அப்படின்னா ஃப்ளட்டர் ஸ்பேஸ் கிரியேட், அப்புறம் நீங்க கிரியேட் பண்ண போற அந்த ப்ராஜெக்ட் நேம் கிரியேட் ஸ்பேஸ். ஸ்பேஸ் போட்டேன். இப்ப ப்ராஜெக்ட் நேம்னா அதை நான் ஏதாவது ஒரு இது மாதிரி போடணுமாண்ணா? ஏன்னா சில இதுல வந்து கேப்ஸ்ல போடணும் அப்படின்னு வரும். ஆக்சுவலா கேப்ஸ் வந்துட்டு அக்செப்ட் பண்ணாது நம்ம ப்ராஜெக்ட் நேம் கிரியேட் பண்ணும்போது. ஸோ கேபிட்டல் லெட்டர்ஸ் இல்லாம பாத்துக்கணும், ஸ்மால்ல போடலாம். அப்புறம் அதாவது ஸ்பேஸ் இருக்கக்கூடாது. இப்போ ரெண்டு வேர்ட்ஸ் இருக்கக்கூடிய ப்ராஜெக்ட் நேம் அப்படின்னா ஸ்பேஸ் இருக்கக்கூடாது. அதை செப்பரேட் பண்றதுக்கு அண்டர்ஸ்கோர் யூஸ் பண்ணிக்கலாம். சோ அந்த மாதிரி லிமிடேஷன்ஸ் கொஞ்சம் இருக்கு. இப்ப ரோஸ் 1 அப்படின்னு போட்டா வந்துரும் ட்ரை பண்ணுங்க. இப்ப ஆனா என் ஃபோல்டர் நேம் வெறும் ரோஸ்ன்னு தானே இருக்கு. ஆமா, இது ஆக்சுவலா ரோஸ் வந்துட்டு பாத்தீங்கன்னா வந்துட்டு அது வந்துட்டு பேரண்ட் டைரக்டரி ஃபோல்டர். ஓகேவா? சோ அதுக்குள்ள வந்துட்டு நம்ம வந்துட்டு இந்த சப் டைரக்டரி நம்ம கிரியேட் பண்றோம். இப்போ வந்துட்டு இது ஒரு நமக்கு டைரக்டரியா கிரியேட் ஆயிடும். அதாவது இது ஒரு ஃபோல்டர் கிரியேட் ஆயிடும் நமக்கு. இப்போ ரோஸ்க்குள்ள ரோஸ் 1 அப்படின்ற அந்த ஒரு ஃபோல்டர் கிரியேட் ஆயிடும். அது வந்துட்டு ஃப்ளட்டரோட ஃபோல்டர். சோ அந்த மாதிரி. ஓகே, நான் என்டர் எழுதிட்டேன். இப்போ கிரியேட் ஆயிடுச்சு இல்லையா? இப்போ ரோஸ் 1 அப்படின்னு கிரியேட்டிங் வருதுனா. ஓகே. இல்லங்க, லெஃப்ட்ல ரோஸ் கீழ ரோஸ் அத சொன்னேன். ஓகே. இப்போ வந்துட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம கீழே யுவர் அப்ளிகேஷன் கோட் இஸ் இன் ros1/main/main.dot இருக்கா? ஸோ அப்போ நம்மளோட கோட் வந்துட்டு பேஸ் எங்க இருக்கு அப்படின்னா அந்த ரோஸ் 1ல இருக்கக்கூடிய லிப்ல இருக்கக்கூடிய main.dotல தான் இருக்கு. ஸோ இப்போ அதுக்கு நம்ம வந்துட்டு போகணும், ரீடைரக்ட் ஆகணும். ஸோ அதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ரோஸ் 1க்கு நம்ம வந்துட்டு ரீடைரக்ட் ஆகணும். ஸோ சேஞ்ச் டைரக்டரி பண்ணுவோம். cd ஸ்பேஸ் ரோஸ் 1 கொடுங்க. ரோஸ்னு போடுவானா இல்ல டாப் அழுத்தணுமா? டாப் அழுத்துங்க. டாப் அழுத்துறீங்கன்னா ஆர் சஜஷன்ல என்னென்ன இருக்கோ அதுல காட்டும். இது வருது. இல்ல அது மட்டும் அந்த ரோஸ் 1 மட்டும் லோட் பண்ணுங்க, அது போதும். ஓ சாரி, நான் 1 மினிட். ஓகே. இது ஓகேவா? கொடுங்க என்டர் கொடுங்க. ஓகே, இப்போ அவ்வளவுதான். இப்போ நீங்க அந்த மேல ஃபோல்டர் இருக்கு பாத்தீங்களா, ரோஸ் 1 ஃபோல்டர், அதை வந்துட்டு எக்ஸ்டெண்ட் பண்ணீங்களா? ஸோ இதுல வந்துட்டு இதை பத்தின எக்ஸ்பிளனேஷன் நம்ம வந்துட்டு கொடுத்துருப்போம். நம்ம ரெக்கார்டிங்ஸ் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். இதுல .2லும் .idயாவும் ஃப்ளட்டரோட ரிலேட்டபிள் ஆனது. ஸோ அதுக்குள்ள பாத்தீங்க அப்படின்னா அது ஃப்ளட்டருக்கான கோட்ஸ் இருக்கும். .pad, ஸோ அந்த டாட்டுக்கான அந்த எக்ஸ்டென்ஷன்ஸ் அது எல்லாமே இருக்கும். .2லயும் .2லயும் .idயாலையும் நம்ம வந்துட்டு கை வைக்கவே மாட்டோம். ஸோ அது வந்துட்டு ஃப்ளட்டரோட இது ஃபோல்டர்ஸ். ஸோ மிச்சபடி நம்ம ஆண்ட்ராய்டு தேவையான கான்ஃபிகரேஷன் எல்லாமே ஆண்ட்ராய்டில் பண்ணுவோம். iOSக்கு தேவையானதெல்லாம் iOS. லிப் நான் லாஸ்ட்ல சொல்றேன். லினக்ஸ் வந்துட்டு லினக்ஸ் தேவையானது எல்லாமே பண்ணுவோம். macOS சேம். அப்புறம் விண்டோஸ், வெப் எல்லாமே நம்ம அதுக்கு தேவையானது பண்ணுவோம். டெஸ்ட் வந்துட்டு என்னன்னா இந்த யூனிட் டெஸ்ட், விட்ஜெட் டெஸ்ட், அந்த மாதிரி டெஸ்ட்லாம் இருக்கும். ஸோ அதை பத்தி அதெல்லாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் நம்ம ஒன்ஸ் அப்ளிகேஷன் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் தான் அதெல்லாம் பண்ணுவோம்.
ஓகே ஸோ இப்போதைக்கு நம்ம டெஸ்டிங் நம்மளோட சிலபஸ்ல இல்ல. நம்ம வந்துட்டு ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷன் கன்ஃபிகரேஷன்ஸ்லாம் நான் சொல்றேன், அதை நம்ம பண்ணும்போது பாத்துக்கலாம். இப்போ லிப் வந்துட்டு பாத்தீங்கன்னா நம்ம ஃபிளட்டர் வந்துட்டு சிங்கிள் கோட் பேஸ்ல, சோ நம்ம வந்துட்டு அதுக்கான கோட் எல்லாமே நம்ம லிப்ல தான் பண்ணுவோம். ஓகேவா? அந்த இப்போ அந்த கோட் வந்துட்டு ஆண்ட்ராய்டுல பிளாட்ஃபார்ம்ல ஒர்க் ஆகணும் அப்படின்னா அதுக்கு தேவையான கன்ஃபிகரேஷன் ஆண்ட்ராய்டு ஃபோல்டர்ல பண்ணுவோம். நம்ம முன்ன பார்த்த மாதிரி ஐஓஎஸ்க்கு தேவையான ஐஓஎஸ்க்கு அந்த ஃபோல்டர்ல வந்துட்டு கன்ஃபிகரேஷன் பண்ணுவோம். ஸோ அது எல்லாத்துக்குமே நம்ம கோட் வந்துட்டு மெயினான சோர்ஸ் கோட் எல்லாமே வந்துட்டு இந்த லிப்ல தான் இருக்கும். ஓகேவா? சோ அதுல வந்துட்டு பாத்தீங்கன்னா மெயின் டாட் டாட் அப்படின்றது ஒரு மெயின், அதாவது ஆஸ் த நேம் சேஸ் இட் இஸ் த மெயின் ஃபங்க்ஷன். இதுல தான் வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா மெயின்ன்ற அந்த ஒரு மெத்தட் இருக்கு பாத்தீங்களா மேல, வாய்ட் மெயின். இப்போ நம்ம பார்த்தோம் டாட்ல வந்துட்டு ஃபர்ஸ்ட் என்ன மெத்தட் கால் ஆகும், ஒரு டாட் ஃபைல் ரன் ஆகுதுன்னா மெயின் மெத்தட் கால் ஆகும். ஸோ அதுதான் மெயின் மெத்தட். ஸோ அதனால வந்துட்டு இப்போ நம்ம அப்ளிகேஷன் ரன் ஆகும்போது என்ன ரன் ஆகும் அப்படின்னா, இப்போ நம்ம ரன் கொடுக்குறோம் அப்படின்னா மெயின் டாட் டாட் தான் ரன் ஆகும். இதுல மெயின் ஃபங்க்ஷன் தேர்ட் லைன்ல இருக்கக்கூடிய அந்த மெயின் ஃபங்க்ஷன் கால் ஆகும். ஸோ அதுல ரன் ஆப்ன்ற மெத்தட் வந்துட்டு ஃபிளட்டர்ல இருக்கக்கூடிய ஒரு மெத்தடு. ஸோ அதுல வந்துட்டு நம்ம மை ஆப்ன்ற மெத்தடை லோட் பண்றோம். ஸோ மை ஆப்ன்றது அது ஒரு கிளாஸ். ஸோ அது வந்துட்டு என்னன்னு பாத்தீங்கன்னா ஸ்டேட்லெஸ் விட்ஜெட். ஸோ அது ரன் ஆகும். அதுல பாத்தீங்கன்னா கீழே ஓவர் ரைட் பில்டுன்னு இருக்கும். பில்டு தான் ஃபர்ஸ்ட் வந்துட்டு பாத்தீங்கன்னா கால் ஆகும். ஒரு ஸ்டேட்லெஸ் விட்ஜெட்டோ ஸ்டேட்ஃபுல் விட்ஜெட்டோ அப்போ வந்துட்டு பில்டு கால் ஆகும். அதுக்கு முன்னாடி இனிட் ஸ்டேட்னு ஒன்று கால் ஆகும். அதை பத்தி நம்ம பார்க்கலாம், நம்ம ஃபர்தரா நம்ம ப்ரொசீட் பண்ணும்போது நம்ம பார்க்கலாம். இது பாத்தீங்கன்னா ரிட்டர்ன் பண்றது மெட்டீரியல் ஆப்னு ஒன்று ரிட்டர்ன் பண்ணுது. இதுவுமே ஒரு விட்ஜெட் தான். அதுக்கப்புறம் வந்துட்டு பாத்தீங்கன்னா எல்லாமே இதுக்குள்ள தீம் டேட்டான்றது ஒரு விட்ஜெட். அதுல நம்ம அப்ளிகேஷனோட தீம்க்கு ஏற்ற மாதிரி எல்லாமே இருக்கும், கன்ஃபிகர் பண்ணிக்கலாம். டெக்ஸ்டோட தீம் என்ன எல்லாமே நம்ம கன்ஃபிகர் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த யூஸ் மெட்டீரியல் 3ன்றது வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா ஒரு சில இதுக்காக எப்படின்னா என்ஹான்ஸ் பண்ணிருப்பாங்க டிசைன். ஃபிளட்டர் டீம் வந்துட்டு என்ஹான்ஸ் பண்ணிருப்பாங்க. ஸோ அதை வந்துட்டு ட்ரூன்ற மாதிரி பை டிஃபால்ட் இருக்கும். நம்ம அதை ஃபால்ஸ்ன்னு நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். சேஞ்ச் பண்ணிக்கிட்டா நம்மளோட ஃபர்ஸ்ட் இருந்த வெர்ஷனுக்கு ஏற்ற மாதிரி செட் அது நம்ம பார்க்கலாம். கோடிங் நம்ம பார்க்கும்போது அவுட்புட் பார்த்ததுக்கு அப்புறம் நமக்கே புரியும் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றது. சோ இதுல வந்துட்டு பாத்தீங்கன்னா ஹோம்னு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு இல்லையா? சோ அதுதான் வந்துட்டு பாத்தீங்க இதுலயே அந்த அது கால் ஆகும். சோ அதுல வந்துட்டு பாத்தீங்கன்னா மை ஹோம் பேஜ் கால் பண்ணுவோம். சோ அடுத்தது அந்த கால் அந்த பேஜ் வந்துட்டு கால் ஆகும். சோ அதுதான் இது நம்ம வந்து கோடிங்ல நம்ம பார்த்தா உங்களுக்கு தெரியும், புரியும் நல்லா. ஓகே. சோ இப்போ இது வெப்சைட்ல ரன் ஆகுமாடா? லைக் குரோம்ல ஆகும். அது கீழே பாத்தீங்கன்னா வந்துட்டு பிரிட்டியர்னு ஒண்ணு இருக்கா உங்களதுல VS கோட்ல, அதுக்கு பக்கத்துல விண்டோஸ் இருக்கா? சோ அதை கிளிக் பண்ணுங்களேன். சோ இப்போ அதுல குரோம்னு செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே. இப்போ வந்துட்டு ரன் கொடுத்தீங்கன்னா குரோம்ல ரன் ஆயிடும். ஓகே. கோ லைவ் கொடு. இல்ல அது வந்துட்டு HTML CSS நீங்க பண்ணிருப்பீங்க போல. சோ அதுக்கு தான் அது ஒர்க் ஆகும். இதுக்கு வந்துட்டு அது ஒர்க் ஆகும். இதுக்கு நம்ம ஜஸ்ட் அது நம்ம செலக்ட் பண்ணிக்கணும், என்ன டிவைஸை சூஸ் பண்ணிக்கணும். இப்போ ஆண்ட்ராய்டு டிவைஸ் நம்ம கனெக்ட் பண்றதுக்கு அப்புறம் ஆண்ட்ராய்டு டிவைஸ் நம்ம வந்துட்டு சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நீங்க இன்னும் இதெல்லாம் இருக்கேனா எமுலேட்டர் நீங்க ஆக்சுவலா இதுல ஒர்க் பண்ணிருக்கீங்கன்னு சொன்னீங்க பாத்தீங்களா ஆண்ட்ராய்டு ஸ்டுடியோல. சோ அதுல இருக்கக்கூடிய அந்த எமுலேட்டர்ஸ்லாம் வரும், இங்க வரும். சோ அதை நம்ம வந்துட்டு தேவைன்னா நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி. சோ இப்போ பாத்தீங்க அப்படின்னா இப்போ குரோம்ல செலக்டா இருக்கு. சோ நீங்க இப்போ மேல டெர்மினல் பக்கத்துல ரன் இருக்கு பாத்தீங்களா, அதை கொடுத்துட்டு நீங்க ரன் வித் டீபக்கிங் ஸ்டார்ட் டீபக்கிங் கொடுத்தீங்க அப்படின்னா அப்படியே ஸ்டார்ட் ஆயிடும். ரன் வித் டீபக்கிங் அது ஃபர்ஸ்ட்டுக்கும் செகண்டுக்கும் என்ன டிஃபரன்ஸ்னா, இப்போ நம்ம பிரேக் பாயிண்ட்ஸ் கான்செப்ட் கேள்விப்பட்டிருக்கீங்களா? இல்லண்ணா. இப்போ நம்மளோட அப்ளிகேஷனோட ஃப்ளோ நம்ம பார்த்தோம் இல்லையா, வாய்ட் மெயின் ஃபர்ஸ்ட் கால் ஆகுது, அப்புறம் ஒன்னொன்னா கால் ஆகும், ஸ்டெப் பை ஸ்டெப் அந்த மாதிரி பார்த்தோம்ல. சோ அது வந்துட்டு நம்ம இப்போ ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம் இருக்கு, அதை நம்ம ஃபிக்ஸ் பண்ண பாக்குறோம். ஆனா அந்த ப்ராப்ளம் எங்க இருக்குன்னே தெரியாது. சோ நம்ம வந்துட்டு கோடை டீபக் பண்ணி தான் கண்டுபிடிக்க முடியும். சோ டீபக்னா என்னன்னா, சோ அந்த லெஃப்ட் சைட்ல அந்த கொஞ்சம் க்ளோஸ் பண்ணுங்க அந்த ஓகே. இப்போ வந்துட்டு பாத்தீங்கன்னா ஓகே. சோ இப்போ பாத்தீங்கன்னா இந்த லைன்ஸ் எல்லாம் இருக்குது இல்லையா, 21, 22, 23, 24ன்னு. சோ அதுக்கு லெஃப்ட்ல வந்துட்டு 2 டைம்ஸ் வந்துட்டு டேப் பண்ணுங்களேன். சிங்கிள் டைம் இல்ல அந்த 23, 20 அந்த லைன்ஸ் அதுக்கு பக்கத்துல லெஃப்ட்ல ஒரு சிங்கிள் டைம் டேப் பண்ணுங்க. அது கொண்டு ஓகே. இப்போ வந்துட்டு பாத்தீங்கன்னா ரெட் டவுன் வந்துருச்சு. சோ ஒரு வாட்டி கிளிக் பண்ணா பிரேக் பாயிண்ட் வந்துட்டு ஆட் ஆயிடும். சோ என்ன ஆகும் அப்படின்னா, இப்போ அப்ளிகேஷன் வந்துட்டு ஃப்ளோவா ரன் ஆயிட்டு இருக்கும்போது அந்த குறிப்பிட்ட லைன்ல வரும் போது எக்ஸிகியூஷன் ஸ்டாப் ஆயிடும். அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு பாஸ் பண்ணி நம்ம வந்துட்டு ஸ்டார்ட் அப்படியே நம்ம பார்க்கலாம், ஒன்னொன்னா நம்ம பார்க்கலாம், ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்கலாம். சோ அது நம்ம ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் நம்ம கொடுத்தா இந்த ஆப்ஷன் வந்துட்டு நமக்கு எனபிள்டா இருக்கும். இதுவே நான் ரன் வித்தவுட் டீபக்கிங் கொடுத்தேன் அப்படின்னா என்னால அந்த மாதிரி பண்ண முடியாது. இந்த மாதிரி குறிப்பிட்ட இடத்துல பிரேக் பண்ணி என்னால பார்க்க முடியாது. அப்ளிகேஷன் ஃபுல்லா எக்ஸிக்யூட் ஆகிறது மட்டும் தான் பார்க்க முடியும். சோ நம்ம அது ஒன்ஸ் நம்ம வந்துட்டு கோட் பார்ட்ல போயிட்டு இருக்கப்போ நமக்கே தெரியும். நான் காட்டுறேன் என்ன எப்படின்னு. ஓகே ஓகேண்ணா. ஓகே. சோ இப்போ நீங்க ஆண்ட்ராய்டு டிவைஸ் நீங்க கனெக்ட் பண்ணிருக்கீங்களா? இதுக்கு முன்னாடி கனெக்ட் பண்ணும்போது வந்துட்டு USB கேபிள் மூலமா கனெக்ட் பண்ணீங்களா இல்ல எமுலேட்டர் யூஸ் பண்ணனும்னு சொன்னீங்களா நீங்க? ஆமாண்ணா.
ஓகே ஓகே, நோ வரிஸ். இப்போ அதான் எமுலேட்டர் யூஸ் பண்றதுனால பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும் இல்லையா? இப்போ உங்களோட லேப்டாப்போட ஸ்பெக்ஸ் எவ்வளோ? லேப்டாப்போட ஸ்பெக்ஸ்னா புரியலண்ணா. ரேம் எவ்வளோ இருக்கு? ரேம் லேப்ல. ரேம் தெரியல, நான் அது பாக்கலண்ணா. ஓகே ஓகே, நோ வரிஸ். லைக் இருங்க, எங்க போய் பார்த்தா தெரியுமா? ஓகே, இது செட்டிங்ஸ் போங்களேன். இது சர்ச்ல வந்துட்டு செட்டிங்ஸ் பண்ணுங்க. ஓகேண்ணா. ஓகே, அபவுட்னு கூட டைப் பண்ணுங்க அப்படியே. அபவுட்னு டைப் பண்ணுங்க. அபவுட் யுவர் பிசி. அதான். ஸோ 16 GB ரேம். ஓகே ஓகே. ஸோ அப்போ வந்துட்டு உங்களதுல ஸ்பீடாக தான் இருக்கும், எந்த ப்ராப்ளமும் இல்லை. ஓகேண்ணா. அதனால நீங்க எமுலேட்டர் யூஸ் பண்றதுனால யூஸ் பண்ணிக்கலாம். பட் ஆனா ஸ்டில் வந்துட்டு என்னன்னா, இப்போ நம்ம ஒரு அப்ளிகேஷன் நம்ம டெவலப் பண்றோம் அப்படின்னா, இப்போ மொபைல் அப்ளிகேஷனே எடுத்துக்கோங்களேன். இப்போ நம்ம எமுலேட்டர்ல இருக்கிறது மூலியமா நம்மளால கர்சர் வச்சு தானே நம்மள கிளிக் பண்ணி பார்க்க முடியும். ஸோ அப்படி இருக்கிற போது அந்த ரியல் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு கிடைக்காது. ஸோ நம்ம இதுவே நம்ம மொபைல் டிவைஸ்ல ரன் ஆயிட்டு பார்த்தோம் அப்படின்னா, அந்த ஒரு எலிமெண்ட்டை கிளிக் பண்ணும்போது அந்த ஃபீல் நமக்கு கிடைக்கும். லைக் வந்துட்டு இப்போ வைப்ரேட் ஆகுதா இல்லையா அப்படின்றத செக் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு சில ஃபீச்சர்லாம் இருக்குல்ல. இப்போ நம்ம இதுல எமுலேட்டர்ல வந்துட்டு நார்மலா ஓடிபிலாம் செட் பண்ண முடியாது. ஸோ அதெல்லாம் நமக்கு இல்ல ஆக்சுவலா. அதை நம்ம பார்க்கலாம், அது நம்ம எப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இப்போதைக்கு வந்துட்டு ரியல் டைம் டிவைஸ்ல மட்டும் ரன் பண்ணிடலாமா? இப்போ ஒரு வாட்டி ரன் பண்ணி நீங்க பாத்துக்கோங்க. ஓகேண்ணா. அதுக்கு நான் என்ன பண்ணணும்னா, இப்ப இல்ல இப்பயே பண்ண சொல்றீங்களா, இல்ல இந்த கிளாஸ்ல பண்ணி காட்டுறேன்னு சொல்றீங்களா? அது நாங்க ஆக்சுவலா நாங்க முடிச்சிட்டோம், இன்ஸ்டலேஷன்ல கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அது வந்துட்டு இப்போ நம்ம ரியல் டைம் டிவைஸ்ல கனெக்ட் பண்றதுல வந்துட்டு பாத்தீங்கன்னா 2 டைப்ஸ் இருக்கு. ஒன்னு வந்துட்டு இல்ல என்னன்னா, இந்த கிளாஸ் கண்டினியூ பண்றதுனா பண்ணுங்கண்ணா. இல்ல எனக்காக நீங்க மறுபடியும் சொல்றீங்க, அதான். சரி சரி. ரெக்கார்டிங் நானு பாத்துக்கிறேன். இல்ல மத்தவங்க வெயிட் பண்ணுவாங்கல்ல, நான் அதுக்கு சொன்னேன். ஓகே விதிவர்ஷினி. ஓகே, அதான் ஜஸ்ட் சொல்றேன். 2 டைப்ஸ் ஆஃப் இது இருக்கு. ஒன்னு வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒயர்டு டீபக்கிங், இன்னொன்னு பாத்தீங்கன்னா ஒயர்லெஸ் டீபக்கிங். ஒயர் டீபக்கிங் வந்துட்டு பாத்தீங்கன்னா நீங்க போன்ல யூஎஸ்பி கேபிள் மூலியமா கனெக்ட் பண்ணி ரன் பண்ணுவீங்க. ரன் பண்ணா டைரக்டா வந்துட்டு ரன் ஆயிடும். அதுக்கு முன்னாடி நம்ம டெவலப்பர் ஆப்ஷன்ஸ்லாம் நம்ம வந்துட்டு எனபிள் பண்ண வேண்டியது இருக்கு. ஸோ அதை நம்ம எனபிள் பண்ணிட்டு நம்ம ட்ரை பண்ணும்போது வந்துட்டு பாத்தீங்கன்னா அப்படியே வந்துட்டு டைரக்டா வந்துட்டு ரன் ஆயிடும். இதுவே வந்துட்டு அதனால பாத்தீங்கன்னா என்ன டிஸ்அட்வான்டேஜ் பாத்தீங்கன்னா, லேப்டாப்ல இருக்கக்கூடிய அந்த சார்ஜர் எல்லாமே வந்துட்டு போன் உறிஞ்சிடும். ஸோ அதனால வந்துட்டு சீக்கிரமா ட்ரெயின் அவுட் ஆயிடும் லேப்டாப் பேட்டரி. ஸோ அதை அவாய்ட் பண்றதுக்கு ஒயர்லெஸ் டீபக்கிங் ஒன்று இருக்கு. ஸோ அது வந்து பாத்தீங்கன்னா இப்ப நீங்க என்ன சொல்றீங்க, லைக் லேப்டாப்போட சார்ஜ் எல்லாமே போன் உறிஞ்சிரும்ன்றீங்க. இப்ப நான் வந்து லேப்டாப் வந்து சார்ஜ் போட்டுக்கிட்டே பண்ணா அது ஒரு மாதிரி பைபாஸ் ஆகாதானா? லைக் பண்ணலாம் அந்த மாதிரி பண்ணலாம். ஆக்சுவலா நீங்க எப்படி பண்ணாலும், அதான் நீங்க என்ன சொல்றீங்கன்னா, நார்மலா பிளக் பாயிண்ட்ல இருக்கக்கூடிய சார்ஜரை லேப்டாப் எடுத்துக்கும், லேப்டாப்ல இருக்கக்கூடிய போன்ல எடுத்துக்கும் அப்படின்னு சொல்றீங்களா? ஆமா, அது ஆக்சுவலா வந்துட்டு பாத்தீங்கன்னா எப்படின்னா, அதனால எந்த ப்ராப்ளமும் இல்ல. ஆனா பாத்தீங்கன்னா ஸ்டில் உங்களோட லேப்டாப் ஹீட் ஆகும், ஒரு மாதிரி ஸ்டெக் ஆகிற இஷ்யூ வரும், அதெல்லாம் வரும். அதை அவாய்ட் பண்றதுக்கு தான் வந்துட்டு ஒயர்லெஸ் டீபக்கிங் ஒன்று இருக்கு. ஸோ அது வந்துட்டு பாத்தீங்கன்னா நீங்க யூஎஸ்பி கனெக்ட் பண்ணவே தேவையில்லை. ஃபர்ஸ்ட் ஒரு டைம் கனெக்ட் பண்ணணும். அப்புறம் எப்பப்பெல்லாம் வந்துட்டு ப்ராப்ளம் இருக்கும் அப்பெல்லாம் வந்துட்டு கனெக்ட் பண்ணி ஜஸ்ட் கனெக்ட் பண்ணிட்டு அப்புறம் வந்துட்டு ஏடிபி கனெக்ட்னு போட்டு ஐபி அட்ரஸ் மூலியமா நீங்க இது பண்ணிக்கலாம், லிங்க் பண்ணிக்கலாம். லிங்க் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா வந்துட்டு எந்த விதமான ப்ராப்ளமும் இருக்காது உங்களுக்கு. ரியல் டைம் டிவைஸ்ல அப்படியே அது பாட்டு ரன் ஆயிடும். அப்புறம் நீங்க ப்ரொசீட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். வயர்லெஸ்ல எப்படி நம்ம கனெக்ட் பண்ணுவோம்னா, இப்போ அது வந்து ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இப்போ உங்களோட லேப்டாப் டிவைஸ் வந்துட்டு வைஃபைல கனெக்ட் ஆயிருக்குல்ல, அதே சேம் வைஃபைல நீங்க ரன் பண்ண போற அந்த ரியல் டைம் டிவைஸுமே வந்துட்டு கனெக்ட் ஆயிருக்கணும். ஓகேவா? சோ அப்படி இருந்தா நம்ம வந்துட்டு பண்ணலாம். சோ அதாவது வைஃபை மூலியமா இது பண்ணலாம். ஓகே, நான் புரியுது. அப்படி இல்லைன்னா நம்ம ஹாட்ஸ்பாட், இப்போ மொபைல் இப்போ வந்துட்டு இது இல்ல, அதாவது வைஃபை இல்ல, ஷட் டவுன் ஆயிடுச்சு, அப்படி மொபைல் நெட்வொர்க் தான் இருக்கு. ஸோ அப்படின்னும் போது ஹாட்ஸ்பாட் போட்டுட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணலாம், ட்ரை பண்ணலாம். அந்த மாதிரி இருக்கு. லைக் ஃபோன் ஹாட்ஸ்பாட்ல என்னோட லேப்டாப் கனெக்ட் பண்ணிட்டா ஒரு லிங்க் மாதிரி இருக்கும். ஸோ ஆமா, ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம ஐபி அட்ரஸ் போடுறது, லேப்டாப்போட ஐபி அட்ரஸ் போட்டு நம்ம கனெக்ட் பண்ணி நம்ம பண்ணலாம். அந்த மாதிரி நம்ம ட்ரை பண்ணலாம். ஸோ அது நீங்க கிளாஸ் பாத்தீங்கன்னா புரியும். ஆனா வந்துட்டு லாஸ்ட் டைம்ல நாங்க ஏடிபி நாங்க கனெக்ட் பண்ணும்போது நிறைய ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணோம். எப்படின்னா அதாவது நாங்க எல்லாமே ட்ரை பண்ணோம், ஒரு விஷயத்த மறந்துட்டோம். என்னன்னா மொபைல்ல வந்துட்டு டெவலப்பர் ஆப்ஷன் எனபிள் பண்ணும்போது ஒயர்லெஸ் டீபக்கிங்னு ஒன்று இருக்கும். அதை வந்துட்டு நம்ம ஆன் பண்ணிருக்கணும். ஆன் பண்ணியிருந்தா தான் நம்மளால ஏடிபி நம்மளால யூஸ் பண்ண முடியும், இல்லைன்னா நம்மளால யூஸ் பண்ண முடியாது. ஸோ ஏடிபி என்னன்னா ஆண்ட்ராய்ட் டீபக்கிங் பிரிட்ஜ். ஸோ அதுதான். ஸோ அது வந்துட்டு ஒயர்லெஸ் டீபக்கிங் எனபிளா இருந்தால் மட்டும் தான் நம்மளால அது யூஸ் பண்ண முடியும். ஸோ அதனால நீங்க வந்துட்டு ட்ரை பண்ணும்போது கொஞ்சம் பார்த்து அதுக்கேற்ற மாதிரி பண்ணிக்கோங்க. ஓகே, ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தா ஒன்றும் இல்லை, நீங்க ட்ரை பண்ணுங்க. டவுட்ஸ் இருந்தா நீங்க நாளைக்கு கிளாஸ்ல பார்க்கலாம், இல்லைன்னா வாட்ஸ்அப்ல டெக்ஸ்ட் பண்ணுங்க, நம்ம பார்த்துக்கலாம். இஷ்யூ ஸ்கிரீன்ஷாட் அனுப்புங்க. ஓகே ஓகேண்ணா. ஓகே. ஓகே, இப்போ ஸ்டார்ட் பண்ணிடலாமா கிளாஸ்? இதோ நான் ஸ்கிரீன்ஷாட் ஆஃப் பண்ணிடுறேன். ஓகே. ஓகே, இப்போ நான் ஸ்கிரீன்ஷாட் பண்றேன்.
ஓகேண்ணா. ஓகே. ஸ்கிரீன் தெரியுதா இப்போ? விசிபிளா இருக்கா? தெரியுதுண்ணா. ஓகே ஓகே ஓகே. ஓகே ஓகே. இப்போ நம்ம வந்துட்டு இன்னைக்கு கான்செப்ட் என்ன அப்படின்னா விட்ஜெட்ஸ் தான் நம்ம பார்க்க போறோம். ஆக்சுவலா நம்ம பார்த்த மாதிரி விட்ஜெட் இன்ட்ரடக்ஷன் அதான் நம்ம பார்த்துருப்போம். என்ன அதாவது எவ்ரி திங் இன் ஃபிளட்டர் இஸ் விட்ஜெட். ஒரு அதாவது நம்ம ஃபிளட்டர்ல நம்ம பார்க்கக்கூடிய யூசர் இன்டர்ஃபேஸ்ல இருந்து இருங்க லேசர் பாயிண்ட் எடுத்துக்கிறேன். லேசர் பாயிண்டர். ஓகே. நம்ம பார்க்க போற அந்த யூசர் இன்டர்ஃபேஸ் இருக்கும்ல, ஸோ அதுவுமே வந்துட்டு பாத்தீங்கன்னா வந்துட்டு விட்ஜெட் யூஸ் பண்ணி தான் வந்துட்டு பில்ட் பண்ணிருப்பாங்க. அதுல இருக்கக்கூடிய டெக்ஸ்ட்டுமே ஒரு விட்ஜெட், பட்டனுமே ஒரு விட்ஜெட், இமேஜஸ், லே அவுட்ஸ் எல்லாமே வந்துட்டு விட்ஜெட். அதுதான் எவ்ரி திங் யூ சி ஆன் த ஸ்கிரீன் இன் ஃபிளட்டர் ஆப் இஸ் விட்ஜெட். அவ்வளவுதான். ஸோ அந்த லைன்லேயே நமக்கு புரிஞ்சிருக்கும் எல்லாமே. ஸோ விட்ஜெட்ஸ் ஆர் யூஸ் டு டிஃபைன் த அதான். ஸோ விட்ஜெட்டை வச்சு நம்ம வந்துட்டு அப்ளிகேஷனோட டிசைனை நம்ம வந்துட்டு ஸ்ட்ரக்சர் பண்ணலாம். ஓகேவா? அதான் லைக் இப்போ நம்ம அதான் யூஏ நம்ம எடுத்துக்கலாமே. இப்போ இங்க பாத்தீங்கன்னா ஹோம் ஐக்கான் யூஸ் பண்ணிருக்காங்க, இங்க மெனு ஐக்கான் யூஸ் பண்ணிருக்காங்க, இங்க வந்துட்டு டெக்ஸ்ட் வந்துட்டு யூஸ் பண்ணிருக்காங்க, ஸோ இங்க சர்ச் ஐக்கான் யூஸ் பண்ணிருக்காங்க, இது வந்துட்டு ஒரு கண்டெய்னருக்குள்ள இருக்கு. ஸோ அதான் இந்த மாதிரி நம்ம யூசர் இன்டர்ஃபேஸை நம்மளால விட்ஜெட்ஸ் மூலியமா வச்சு ஸ்ட்ரக்சர் பண்ண முடியும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அவ்வளவுதான். ஸோ விட்ஜெட்ஸ்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா 2 டைப்ஸ் ஆஃப் விட்ஜெட் இருக்கு. ஓகேவா? அதுல வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா ஸ்டேட்லெஸ் விட்ஜெட் ஒன்று, அப்புறம் ஸ்டேட்ஃபுல் விட்ஜெட்னு ஒன்று. ஸோ இதுதான் வந்துட்டு முக்கியமான விஷயம். இப்போ நம்ம கோட்ல நம்ம பார்த்துருந்தோம்னா தெரியும், பை டிஃபால்ட் ஃபர்ஸ்டா ஆப் ஒன்று நம்ம கிரியேட் பண்ணும்போது மெயின் டாட்ல என்ன எப்படி இருக்கும் அப்படின்னா ஸ்டேட்லெஸ் விட்ஜெட் தான் இருக்கும். ஓகேவா? ஸோ ஸ்டேட்லெஸ் விட்ஜெட்னா என்ன அப்படின்னா அதாவது அதோட ஸ்டேட் வந்துட்டு சேஞ்சே ஆகாது. இப்போ ஒரு விஷயம் இருக்கு, ஒரு அப்ளிகேஷன்ல நான் ஜஸ்ட் ஸ்டாட்டிக்கா ஒரு விஷயத்த நான் காட்டணும். ஓகேவா? அது வந்துட்டு ஒவ்வொரு டைம்ல சேஞ்ச் ஆக போறது இல்லை. எப்படி ஆரம்பத்துல இருக்கோ அதே மாதிரி தான் இருக்க போகுது அப்படின்னா நான் ஸ்டேட்லெஸ் யூஸ் பண்ணலாம். இப்போ வந்துட்டு என்னோட கண்டென்ட் வந்துட்டு சேஞ்ச் ஆக போகுது, என்னோட உள்ளுக்குள்ள அந்த ஆப்ல வந்துட்டு ஒரு சில கண்டென்ட் சேஞ்ச் ஆக போகுது. ஸோ அதை வந்துட்டு நான் ஸ்டேட் ஃபுல் விட்ஜெட்ல நான் கொடுத்துக்கலாம். ஸோ நீங்க ஸ்டேட் ஃபுல் விட்ஜெட் ஸ்டேட்லெஸ் விட்ஜெட் எப்படி கிரியேட் பண்றது அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா ஒண்ணுமே இல்லை. ஜஸ்ட் வந்துட்டு இங்க நான் போடுறேன் ஹோம் டாட் டாட்னு ஒரு இது கிரியேட் பண்ணிக்கிறேன். என்னோட விஎஸ் கோட் விசிபிளா இருக்கா? இப்போ ஸ்கிரீன் விசிபிளா இருக்குல்ல? விசிபிளா இருக்குண்ணா. ஓகே ஓகே. ஸோ இப்போ பாத்தீங்க அப்படின்னா இதுல நான் ஸ்டேட்ஃபுல் விட்ஜெட் கிரியேட் பண்ணும் இல்ல ஸ்டேட்லெஸ் விட்ஜெட் கிரியேட் பண்ணும். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா எஸ்டின்னு நான் கொடுத்துட்டேன். ஓகேவா? எல்எஸ் அப்படின்னா ஸ்டேட்லெஸ் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கோ. எஸ்டி ஃபுல்லெஸ் அப்படின்னா இருங்களேன், இது ஆக்சுவலா வந்துட்டு ப்ராசஸிங் ஆயிட்டு இருக்கு. இப்போ பாருங்களேன், கீழே டாட் வந்துட்டு லோட் ஆயிட்டு இருக்கு. அதுதான். ஸோ வந்துட்டு இப்போ ஸ்டேட்ஃபுல் விட்ஜெட்ஸ் இங்க பாருங்க, நான் எஸ்டின் தான் நான் டைப் பண்ணேன். ஸோ அதுவே ஸ்டேட்ஃபுல் விட்ஜெட்டா இல்ல ஸ்டேட்லெஸ் விட்ஜெட்டா அப்படின்ற மாதிரி காட்டும். ஸோ இதை நான் வந்துட்டு கிளிக் பண்றேன் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி எனக்கு வந்துடும். ஸோ இதுக்கு தான் நம்ம என்ன எக்ஸ்டென்ஷன் நம்ம இன்ஸ்டால் பண்ணோம் அப்படின்னா ஃபிளட்டர் அப்படின்ற ஒரு எக்ஸ்டென்ஷனை இன்ஸ்டால் பண்ணோம். இப்போ நான் ஸ்டேட்ஃபுல் விட்ஜெட் நான் கிரியேட் பண்றேன். ஸோ கிரியேட் பண்ணிட்டேன் அப்படின்னா வந்துடும். இப்போ நான் அதில் அந்த நேம் தான் மாற்ற போறேன். அந்த விட்ஜெட்டோட நேம் இருக்கு பாத்தீங்களா, அதுதான் நான் வந்துட்டு மாற்ற போறேன். அது என்ன அப்படின்னா ஹோம் அப்படின்னு நான் வைக்க போறேன். ஓகேவா? அவ்வளவுதான். எல்லாமே செட் ஆயிடும். எல்லாமே ஹோம் ஸ்டேட். ஸோ இருங்க, இப்போ ஸ்டேட்ஃபுல் விட்ஜெட்ல ஒரு விஷயத்தை நம்ம சேஞ்ச் பண்ண, அதாவது ஒவ்வொரு டைம்ல சேஞ்ச் ஆகும் அப்படின்னா அந்த மாதிரி விஷயங்களுக்கு நம்ம ஸ்டேட்ஃபுல் விட்ஜெட்குள்ள நம்ம வந்து குறிப்பிடுவோம். இப்போ சொல்லுங்க. ஆனா இந்த ஸ்டெப் மட்டும் கொஞ்சம் ஃபர்ஸ்ட்ல இருந்து சொல்றீங்களா? ஓகே ஓகே. கிளாஸ் ஹோம் அசிஸ்டன்ட். சாரி. சரி, ஓகே ஓகே. நோ ப்ராப்ளம். இப்போ அதுதான் இவங்க வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா இப்போ நான் ஒரு விட்ஜெட் நான் வந்துட்டு கிரியேட் பண்ணும். எனக்கு வந்துட்டு என்னோட அப்ளிகேஷன்ல ஒரு யூசர் இன்டர்ஃபேஸ்ல ஒரு குறிப்பிட்ட விஷயம் வந்துட்டு மாறிக்கிட்டே இருக்க போகுது. ஒரு டைம் வந்துட்டு ஒரு சேஞ்ச் ஆகிட்டே இருக்க போகுது, கான்ஸ்டன்டா ஒரு விஷயமா இல்ல சேஞ்ச் ஆகிட்டே இருக்க போகுது அப்படின்னா நான் ஸ்டேட்ஃபுல் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இல்ல என் அப்ளிகேஷன்ல ஒரு விஷயம் வந்துட்டு கான்ஸ்டன்டா தான் இருக்கு, எப்பயுமே கான்ஸ்டன்டா இருக்கு, சேஞ்ச் ஆகாது, ஸ்டாட்டிக்கா இருக்கும் அப்படின்னா நான் வந்துட்டு ஸ்டேட்லெஸ் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் இங்க ஸ்டேட்ஃபுல் நான் யூஸ் பண்றேன். ஸோ ஜஸ்ட் இது நான் STFULன்னு போட்டிருந்தாலே தெரியும், அது சஜஷன்ல காட்டியிருக்கும். நான் வந்துட்டு கிளிக் பண்றேன். கிளிக் பண்றதுக்கு அப்புறம் ஸ்டேட்ஃபுல் விட்ஜெட் எனக்கு வந்துருச்சு. அவனே ஒரு டெம்ப்ளேட் கொடுத்துட்டான். ஸோ இதுல வந்துட்டு நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஹோம் அப்படின்ற மாதிரி அந்த நேம், அந்த ஸ்டேட்ஃபுல் விட்ஜெட்டோட நேம் வந்துட்டு நான் கொடுத்துட்டேன். ஓகேவா? ஸோ இப்போ வந்துட்டு இது வந்துட்டு இப்போ வந்துட்டு ஹோம் அப்படின்ற அந்த ஒரு கிளாஸ் வந்துட்டு ஸ்டேட்ஃபுல் விட்ஜெட்டை எக்ஸ்டெண்ட் பண்ணுது. ஸோ இந்த ஸ்டேட்ஃபுல் விட்ஜெட்ல இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே ஆக்சசிபிளா இருக்கும். இந்த இன்ஹெரிட்டன்ஸ் கான்செப்ட் தான், இந்த ஊப்ஸ் கான்செப்ட் தான். ஸோ அதுபடி எல்லாமே ஆக்சசிபிளா இருக்கும். இப்போ அதான் ஸ்டேட்லெஸ் பாருங்களேன், அதோட இது பாருங்க, நான் காட்டுறேன் ஒரு நிமிஷம். ஸ்டேட்லெஸ், இப்போ ஸ்டேட்லெஸ் இருக்கு. ஸோ ஸ்டேட்லெஸ்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா ஹோம் 2 அப்படின்ற மாதிரி நான் சும்மா நான் வச்சுக்கிறேன். ஓகேவா? நம்மளால சேம் விட்ஜெட் நேம் கொடுக்க முடியாது. இப்போ ஹோம் நான் கொடுத்தேன் அப்படின்னா இங்க ஹோம் 2 தான் கொடுத்தா இந்த ஹால் ஓவர் ஃபுல் இதுலயே வந்துட்டு சேம் நேம் இருக்கக்கூடாது. ஸோ மாறி மாறி தான் இருக்கணும்.
இது வந்துட்டு ஒரு விஜெட் நான் ஸ்டேட் இது ஹோம் கொடுத்தேன் அப்படின்னா இதை ஹோம் டூன் தான் கொடுத்தாகும், வேற நேம் தான் கொடுத்தாகும் அந்த மாதிரி. ஸோ இப்போ கவனிச்சிருந்தீங்கன்னா தெரியும், இது ஒரு டெம்ப்ளேட் கவனிக்கும் போது இந்த ஃபர்ஸ்ட் 2 லைன் வந்துட்டு சேமா இருக்கா, இதுக்கும் சேமா இருக்கு ஃபர்ஸ்ட் 2 லைன். ஓகேவா? அதுக்கப்புறம் வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா இதுல வந்துட்டு பாத்தீங்கன்னா இது பில்ட் ஃபங்க்ஷன் வந்துருது, அதாவது டைரக்டா இது வந்துருது, இது கால் ஆயிடுது. இங்க வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ராவா இருக்கு ஸ்டேட்ன்ற மாதிரி ஒரு கிளாஸ் வருது. இதோ ஸ்டேட், கிரியேட் ஸ்டேட், அப்புறம் வந்துட்டு ஹோம் ஸ்டேட், எக்ஸ்டென்ட் ஸ்டேட். ஸோ வந்துட்டு ஸ்டேட்ஃபுல் விட்ஜெட்ல வந்துட்டு ஸ்டேட்ன்ற அந்த ஒரு கிளாஸை நம்மளால வந்துட்டு ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். இருங்க நம்ம அதை நம்ம தியரிட்டிக்கலா நம்ம பார்க்கலாம். ஓகே தீஸ் டூ ஓகேவா வித்யாவர்ஷினி? ஓகேவா? ஓகேண்ணா. ஓகே சூப்பர். ஸ்ரீ ப்ரோ ஓகேவா ப்ரோ? ஸ்டேட்ஃபுல் விட்ஜெட்டும் ஸ்டேட்லெஸ் விட்ஜெட்டும் புரிஞ்சதா? ஓகே ப்ரோ. ஓகே இப்போ வந்துட்டு தென் வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா அதான் these two types of widget provide a flexible way to build both static and dynamic parts of a Flutter application. So static stateless யூஸ் பண்ணிக்கலாம், டைனமிக்ஸ்க்கு நம்ம stateful யூஸ் பண்ணிக்கலாம், allowing developers to create rich and interactive user interfaces. அதுதான். ஸோ ஒரு யூசர் இன்டர்ஃபேஸ்ல இருந்து எல்லாமே கிரியேட் பண்றதுக்கு நம்ம இந்த மாதிரி widgets யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ Flutter stateless widget is a widget that அதாவது அது ஒவ்வொரு டைம்ல சேஞ்ச் ஆகாது, அது வந்துட்டு சேஞ்ச் ஆகுறதுனால இம்யூட்டபிள் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஓகேவா? சேஞ்ச் ஆகும் அப்படின்னா மியூட்டபிள், சேஞ்ச் ஆகாது அப்படின்னா இம்யூட்டபிள். ஸோ அதுதான் வந்துட்டு சொல்றாங்க. மீனிங் ஒன்ஸ் இட் இஸ் கிரியேட்டட், அதாவது நம்ம கிரியேட் பண்றோம் அப்படின்னா அதோட ப்ராப்பர்ட்டிஸ் வந்துட்டு கான்ஸ்டன்டா இருக்கும், சேஞ்சே ஆகாது, சேஞ்ச் பண்ண முடியாது. ஸோ திஸ் டைப் ஆஃப் widget இஸ் யூஸ்ட் ஃபார் ஸ்டாட்டிக் பார்ட்ஸ். அதாவது நம்ம ஒரு ஸ்டாட்டிக்கா ஒரு விஷயம் நம்ம ஒன்று கிரியேட் பண்ணணும், இல்லை நமக்கு ஒரு widget நம்ம லோட் பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்துட்டு கண்டிப்பா ஸ்டேட்லெஸ் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பாத்தீங்க அப்படின்னா எனி அப்டேட்ஸ் ஆர் சேஞ்சஸ். ஓகே, இப்போ நம்ம யூசரோட இன்டராக்ஷனுக்கு ஏற்ற மாதிரி வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா எதுவுமே வந்துட்டு சேஞ்ச் ஆகக்கூடாது அப்படின்னா அண்ட் ஐகான் தட் டசன்ட் சேஞ்ச். இப்போ நம்ம ஐகான், இப்போ நான் ஒரு ஹோம் ஐகான் நான் வந்துட்டு கிரியேட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா அந்த ஹோம் ஐகான் ஹோமாவே அந்த சிம்பிள்லே தானே இருக்கும், ஹோம்லேயே தானே இருக்கும், அது வந்துட்டு சேஞ்ச் ஆக போறது இல்லையா? ஸோ அதெல்லாம் வந்துட்டு ஸ்டேட்லெஸ் விட்ஜெட் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸ்டேட்ஃபுல் விட்ஜெட் பாத்தீங்க அப்படின்னா அதுதான் நம்ம பார்த்த மாதிரி டைனமிக்கா சேஞ்ச் ஆகக்கூடியது, யூஐ வந்துட்டு அப்டேட் பண்ணும் டைனமிக்கா. So it consists of two parts, the stateful widget itself and its associated state class. So two parts வந்துட்டு இருக்கு. ஸோ ஒன்னு பாத்தீங்கன்னா ஸ்டேட்ஃபுல் widget தான், இன்னொன்னு வந்துட்டு பாத்தீங்கன்னா ஸ்டேட் கிளாஸ். அதுதான் நம்ம பார்த்தோம். ஸோ ஸ்டேட்ஃபுல் ஓகேவா, இது ஒரு widget, இது அப்புறம் இன்னொன்னு பாத்தீங்கன்னா ஸ்டேட் கிளாஸ். ஸோ ஸ்டேட் இருக்கு, ஸோ இது ஒரு widget. ஸோ அதுதான் இட் கன்சிஸ்ட் ஆஃப் two parts அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணிருக்காங்க. The state class manages the mutable state and contains the logic for updating it. இப்போ வந்துட்டு ஸ்டேட் கிளாஸ் இருக்கு பாத்தீங்களா, இந்த ஸ்டேட் கிளாஸ் தான் வந்துட்டு இந்த மாதிரி நம்ம டைனமிக்கான ஒரு விஷயம் நம்ம பண்றோம் அப்படின்னா அதை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய விஷயங்கள் இதுல தான் இருக்கு. ஸோ அதுதான் இப்போ நான் ஓவர்வியூவா நான் சொல்லணும் அப்படின்னா இப்போ ஒரு விஷயம் இருங்க, நான் வந்துட்டு அப்ளிகேஷன் நம்ம கோட் போயிட்டு அப்புறம் உங்களுக்கு தெளிவா புரியும். இப்போ நான் சொன்னேன் அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸா இருக்கும். The build method of a state is called whenever. ஓகே, இப்போ ஒரு விஷயம் இந்த ஸ்டேட்லெஸ் விட்டுலாம் நம்ம, ஏன்னா மோஸ்டா நம்ம ஸ்டேட்ஃபுல்லே நம்ம கொடுத்துக்கலாம். ஓகேவா? இப்போ நம்ம ஸ்டேட் சேஞ்ச் ஆகக்கூடியதோ நம்ம ஸ்டேட்ஃபுல் கொடுத்துட்டு நம்ம சேஞ்ச் பண்ணாம விட்டா ஒன்றும் ஆக போறது இல்லை. அதனால நான் என்ன பண்ணுவேன்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த மெயின் டாட் இருக்கு பாத்தீங்களா, இதுல மட்டும்தான் ஸ்டேட்லெஸ் இருக்கும், மிச்சம் எல்லாமே ஸ்டேட்ஃபுல்ல தான் நான் கொடுப்பேன். அப்புறம் ஒரு சில விஷயம் ஒரு டெக்ஸ்ட் நான் விசிபிள் பண்ணும், ஒரு கான்ஸ்டன்டான ஒரு டெக்ஸ்ட் நான் விசிபிள் பண்ணும், அது சேஞ்ச் ஆக போறது இல்லை, அலர்ட் பாக்ஸ் வந்து சேஞ்ச் ஆக போறது இல்லை அப்படின்னா அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நான் ஸ்டேட்லெஸ்ல கொடுப்பேன். அதெல்லாம் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இப்போ வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா ஓகே, இப்போ நம்ம என்ன பார்த்தோம் இருங்க, அப்டேட். ஓகே, இப்போ அப்டேட் ஆகுது. இப்போ இந்த ஸ்டேட்ஃபுல் விட்ஜெட் இருக்கு. ஸோ இந்த பில்ட் மெத்தட்குள்ள நான் வந்துட்டு எனக்கான அந்த கோட் அந்த யூஐ நான் பில்ட் பண்றேன். ஓகேவா? ஸ்கேஃபோல்டுன்னு ஒரு விட்ஜெட் இருக்கு. ஸோ அதுக்கு முன்னாடி நான் என்னோட மொபைலை கனெக்ட் பண்ணிக்கிறேன், கனெக்ட்ல தான் இருக்கு. ஓகே, டெஸ்டிங் மொபைல் கனெக்ட்ல தான் இருக்கு, ப்ராப்ளம் இல்லை. ஸோ ஓகே, இப்போ வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா இது வந்துட்டு பில்ட் மெத்தட் கீழே வந்துட்டு இது ரிட்டர்ன் பண்றது ஒரு ஸ்கேஃபோல்ட் ரிட்டர்ன் பண்ணுது. ஸ்கேஃபோல்ட்னா என்னன்னு பாத்தீங்கன்னா அது ஒரு டாப் லெவல்ல இருக்கக்கூடிய ஒரு விட்ஜெட். ஓகேவா? ஸோ அதுல நமக்கு நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு, ஆப் பார் கிரியேட் பண்ணிக்கலாம், பாடி கிரியேட் பண்ணிக்கலாம், எல்லாமே எக்கச்சக்க விஷயங்கள் இந்த ஸ்கேஃபோல்டுக்குள்ள நம்ம கொடுக்கலாம். ஸோ அது நம்ம அப்ளிகேஷன்ல ஸ்கிரீன் வந்துட்டு லோட் ஆகட்டும், அப்புறம் நான் காட்டுறேன். இப்போ பாத்தீங்கன்னா இங்க தெரியும் உங்களுக்கு பை டிஃபால்ட் இந்த மாதிரி காட்டும், நீங்க இங்க கான்ஸ்ட் கீவேர்ட் நீங்க யூஸ் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி காட்டும், டு இம்ப்ரூவ் பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்ற மாதிரி. இது ஆக்சுவலா நம்ம யூஸ் பண்ணலாம், இது வந்துட்டு குட் ப்ராக்டிஸ் தான். இந்த மாதிரி யூஸ் பண்றது மூலமா பாத்தீங்கன்னா அப்ளிகேஷனோட பெர்ஃபார்மன்ஸ் இம்ப்ரூவ் ஆகும். ஆனா இப்போ எனக்கு அது வேணாம், இது ஒரு மாதிரி அனாயிங்கா இருக்கு அப்படின்னா இப்போ நான் இதை யூஸ் பண்ணிக்கலாம், யூஸ் பண்றதுனால எனக்கு எதுவுமே இல்லை. பட் ஆனா எனக்கு ஒரு விஷயத்துலயும் எனக்கு ஒரு திங்ஸ் நான் பண்ணும்போது எனக்கு இந்த மாதிரி சஜஷன் காட்டிக்கிட்டே இருக்கும். அது எனக்கு அனாயிங்கா இருக்கு அப்படின்னா நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா இதை ஹோவர் பண்ணேன் அப்படின்னா
ப்ரெஃபர் கான்ஸ்ட் கன்ஸ்ட்ரக்டர் அப்படின்ற மாதிரி இது இருக்கும். இந்த லிங்க்கை நம்ம காப்பி பண்ணிட்டு இந்த அனாலிசிஸ் ஆப்ஷன்ஸ் டாட் யாமல் இருக்கா, ஸோ இதில் போயிட்டு இந்த லிண்டரில் ரூல்ஸ் இருக்கும். ஸோ இந்த ரூல்ஸ் கீழே நான் வந்துட்டு இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணுறேன். ஆல்ரெடி இங்கே ஓகே ஓகே இங்கே நான் வந்துட்டு பேஸ்ட் பண்ணிடுறேன். இது இப்படி இருக்கட்டும், எப்படி இருந்தது அப்படி இருக்கும். இங்கே பேஸ்ட் பண்ணிட்டேன். இது பை டிஃபால்ட் வந்துட்டு ட்ரூல இருக்கும். ட்ரூல இருக்கிறனால தான் நமக்கு வந்துட்டு அந்த மாதிரி காட்டுது. இதை நான் ஃபால்ஸ் பண்ணிடுறேன். ஃபால்ஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு வந்துட்டு காட்டாது. இப்போ பாருங்க, நான் ஃபால்ஸ் பண்ணிட்டேன், கொஞ்ச நேரத்தில் வந்துட்டு போயிடும். ஓகே, ஃபால்ஸ் பண்ணிட்டு நான் சேவ் பண்ணும் ஃபைலை. அதுக்கப்புறம் சேவ் பண்ணதுக்கு அப்புறம் வந்துட்டு போயிடும். போயிருச்சா? ஸோ அவ்வளோதான். இப்போ வந்துட்டு அந்த இது காட்டாது. ஸோ இதுக்கப்புறம் நான் ப்ரொசீட் பண்ணிக்கலாம். என்னென்ன பண்ணணுமோ அதை நான் ப்ரொசீட் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா அதுதான். ஸோ இங்கே இந்த லைன்ல என்ன மென்ஷன் பண்ணிருக்காங்கன்னா, the build method of state is called whenever the state changes. இப்போ இதுக்குள்ள இந்த ஸ்கேஃபோல்டுக்குள்ள ஏதோ ஒரு விஜெட் ஏதோ ஒரு சேஞ்சஸ் நான் பண்றேன் அப்படின்னா எனக்கு திரும்ப இந்த பில்ட் மெத்தட் ஃபுல்லா எனக்கு வந்துட்டு ரீபில்ட் ஆகும். ஸோ இதுக்குள்ள சேஞ்ச் ஆச்சு அப்படின்னா இந்த பில்ட் மெத்தட் வந்துட்டு திரும்ப அகைன் வந்துட்டு கால் ஆகும். அதான் ஒரு விஷயம், குறிப்பிட்ட ஒரு விஷயம் சேஞ்ச் ஆச்சு அப்படின்னா இந்த பில்ட் மெத்தட் அகைன் அண்ட் அகைன் கால் ஆகிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி பண்ணும். ஸோ அதுதான் இது வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா எக்ஸாம்பிளுக்கு a counter that increases when a button is pressed where the displayed values updates accordingly. நீங்க அப்ளிகேஷன் நீங்க கிரியேட் பண்ணும்போதே உங்களுக்கு பை டிஃபால்ட் பாத்தீங்க அப்படின்னா ஒரு டெம்ப்ளேட் கோட் இருக்கும் இல்லையா? ஸோ இங்க பாருங்க, நான் கிரியேட் பண்ணும்போதே எனக்கு ஒரு டெம்ப்ளேட் இருக்கு பாருங்க, மை ஹோம் பேஜ் ஸ்டேட்ஃபுல் விட்ஜெட். இது வந்துட்டு ஒரு கவுண்டர் அப்ளிகேஷனுக்கானது. இது வந்துட்டு ஸ்டேட் ஃபுல்ல கொடுத்துருக்காங்க. எதுக்குன்னா இப்போ நான் கவுண்டர் அப்ளிகேஷன் என்ன பண்ண போகுது அப்படின்னா யூஸ் கேஸ் என்ன, ஒரு ஆட் பட்டன் இருக்கு, அந்த ஆட் பட்டனை கிளிக் பண்ண அந்த வேல்யூ வந்துட்டு இன்க்ரிமெண்ட் ஆகிட்டே இருக்கணும் இல்லையா? ஸோ அதுக்கான லாஜிக் தான் இது. ஃபர்ஸ்ட் வந்துட்டு 0க்கு அசைன் பண்ணியிருக்காங்க. இருங்க, நான் வந்துட்டு அப்ளிகேஷனை ரன் பண்ணி காட்டுறேன், அப்போ புரியும். ஓகே, இப்போ வந்துட்டு ரன் பண்றது வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம டிவைஸ் நம்ம சூஸ் பண்ணோம். ஓகே, விண்டோஸ் நோட் 7 ரெட்மி நோட் 7 ப்ரோ இருக்கு. ஸோ நான் சூஸ் பண்ணிக்கிட்டேன். அப்புறம் நான் வந்துட்டு ரன் பண்றேன். ஸ்டார்ட் டீபக்கிங் நான் கொடுத்துட்டேன். அது வந்துட்டு டீபக் ஆகும். இப்போ ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்துட்டு ரன் பண்றேன் இந்த அப்ளிகேஷனை. ஸோ அது கண்டிப்பா வந்துட்டு டைம் எடுக்கும். இருங்க, நான் இது இல்லைன்னா நம்ம என்ன பண்ணலாம்னா இது கண்டிப்பா வந்துட்டு டைம் எடுக்கும். டைம் எடுத்து உங்களுக்கு காட்டுறதுக்குள்ள டைம் ஆயிடும். ஸோ நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா, நீங்க கோட் பண்றது வந்துட்டு பாத்தீங்கன்னா எதுல கோட் பண்றீங்கன்னா விஎஸ் கோட்லேயே கோட் பண்ணுங்க. நான் வந்துட்டு இதுல ப்ராஜெக்ட் ஐடிஎக்ஸ்ல கோட் பண்ணிக்கிறேன் ஃபார் த டெமோ சேக் ஒன்லி. ப்ராஜெக்ட் ஐடிஎக்ஸ் வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா இதுவுமே கூகுள் டெவலப் பண்ணதுதான். இது ஒரு ஆன்லைன் ஐடி மாதிரி. ஸோ இதுல நம்ம வந்துட்டு ஃப்ளட்டர் அப்ளிகேஷன் கிரியேட் பண்ணிக்கலாம், எல்லாமே நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு டெவலப்பர் ப்ரோக்ராம்ல ஜாயின் பண்ண சொல்லும். சென்னை டெவலப்பர் கண்டினியூ. ஓகே, ஸோ இது எதுக்கு திரும்ப நான் இப்போ நான் யூஸ் பண்ண போறேன், ஏன்னா இப்போ நான் அப்ளிகேஷன் நான் டெமோக்கு நான் வந்துட்டு ரன் பண்ணிட்டு அது ரன் ஆகிட்டு என்னோட மொபைல்ல விசிபிள் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். ஸோ அவ்வளோ டைம் நம்ம வேஸ்ட் பண்ண வேணாம் அப்படின்றதுக்காக நான் வந்துட்டு இந்த ப்ராஜெக்ட் ஐடிஎக்ஸ் யூஸ் பண்றேன். இது வந்துட்டு கொஞ்சம் ஸ்பீடா இருக்கும் கம்பேர் டு அவர் ஆஃப்லைன் கம்பைலர். பாருங்க, இதுலயே வந்துட்டு நம்ம தேவையானது எல்லாமே பண்ணிக்கலாம். ரியாக்ட், நோடு, ஃப்ளட்டர் எல்லாமே பண்ணலாம். ஸோ ஃப்ளட்டர்னே ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஸோ இப்போ நான் இதை கிளிக் பண்றேன். ஸோ கிளிக் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் என்னோட அந்த ப்ராஜெக்ட் நேம் வந்துட்டு கிரியேட் பண்ணும். நீங்க நம்ம எப்படி வேணா நம்ம கொடுத்துக்கலாம். ஏன்னா அவனே வந்துட்டு இப்படி எடுத்துப்பான். நம்ம எப்படி கொடுத்தாலுமே அதை ஸ்மாலா மாத்திக்கிறான் பாத்தீங்களா? ஸ்மாலா மாத்திட்டு அவன் அப்படி எடுத்துப்பான். ஸோ மை ஃபர்ஸ்ட் ஆப்னு ஆல்ரெடி ஒன்று இருக்கு, நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ பரவாயில்ல, எடுத்துக்கிச்சு. ஓகே, ஸோ இது வந்துட்டு செட்டப் ஆகிட்டு இருக்கு. இது செட்டப் ஆகி முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம வந்துட்டு பார்க்கலாம். அப்ளிகேஷன் வந்துட்டு ரன் ஆயிடும். ரன் பண்ணிட்டு நான் அந்த கவுண்டர் அப்ளிகேஷன் இருக்குல்ல, பேசிக் இந்த கவுண்டர் அப்ளிகேஷன் இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத சொல்றேன். எதுக்கு எப்படி ஒர்க் ஆகுது, எதுக்கு அதை ஸ்டேட்ஃபுல் விட்ஜெட்ல கொடுத்துருக்காங்க அப்படின்னு நம்ம தெளிவா நம்ம பார்த்துடலாம். ஓகேவா? ஓகே, இப்போ இதுதான் ஸ்டேட்ஃபுல் விட்ஜெட்டும் ஸ்டேட்லெஸ் விட்ஜெட்டும். ஓகேவா? இதுல ஏதாச்சும் டவுட் இருக்கா? வித்யவர்ஷினி, ஸ்ரீ ப்ரோ, உங்க 2 பேருக்கு ஏதாச்சும் டவுட் இருக்கா? ஓகே, ஓகே 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 இப்போ வந்துட்டு கிரியேட் ஆயிடுச்சு. இது வந்துட்டு நார்மலா நமக்கு என்விரான்மெண்ட் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி வந்துடும். லைக் வந்துட்டு விஎஸ் கோட் என்விரான்மெண்ட்ல எல்லாமே செட் ஆகி வந்துடும். அதுவுமே அவ்வளவுதான். ஓகே ஓகே இதுல வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா ஆண்ட்ராய்ட் பை டிஃபால்ட் வந்துட்டு லைட் தீம்ல தான் இருக்கும். நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். எனக்கு லைட் தீம் வந்துட்டு செட் ஆகாது. ஸோ நார்மலா விஎஸ் கோட்ல எப்படி நம்ம பண்ணுவோமோ அதே மாதிரி தான் சேம் கலர் தீம் வந்துட்டு கொடுத்துட்டு அப்புறம் வந்துட்டு டிஃபால்ட் மாடர்ன்
ஸோ அது கொடுத்துட்டோம் அப்படின்னா விஎஸ் கோட் எப்படி இருக்குமோ அதே திரும்ப வந்துடும் நமக்கு. ஓகே, இப்போ வந்துட்டு லிப்பு. ஸோ இதுல மெயின் டாட் இருக்கு. ஸோ இதுல பாத்தீங்கன்னா பேசிக் டெம்ப்ளேட் அவனே எப்படி கொடுத்துருக்கான் அப்படின்னா, இருங்க இதை வந்துட்டு ஃபுல் ஸ்க்ரீன்ல வச்சுக்கிறேன். ஓகே, ஓகே, அதே மாதிரி சேம் நமக்கு இருக்கக்கூடிய அந்த கவுண்ட் அப்ளிகேஷன் தான் இங்கேயும் வந்துட்டு லோட் ஆயிட்டு இருக்கு. இப்போ நான் ரன் பண்றேன், ஸ்டார்ட் டிபக்கிங் கொடுக்குறேன். ஆக்சுவலா இது ப்ராசஸ் ஆயிட்டு இருக்கு கீழே. ஸோ இப்போதானே கிரியேட் பண்றேன் ப்ராஜெக்ட். ஸோ ப்ராசஸ் ஆயிட்டு இருக்கு, அதனால ரன்னும் ஆகல. ஓகே, மீன்வைல் நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா, widgets and properties. ஓகே, ஸோ இப்போ நம்ம பார்த்தோம் ஸ்கேஃபோல்ட் அப்படின்னு, அதுதான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா டாப் லெவல் கண்டெய்னர் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அது வந்துட்டு நமக்கு ஒரு டிசைன், ஒரு பேசிக்கான ஒரு மெட்டீரியல் டிசைன் லேஅவுட்டை நமக்கு வந்துட்டு ப்ரொவைட் பண்ணும். ஓகேவா? லைக் இப்போ ஸ்கேஃபோல்டுக்குள்ள வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா ஆப் பார் அப்படின்ற மாதிரி ஒரு எலிமெண்ட், அது ஒரு விட்ஜெட் தான். ஆப் பார்ன்றது ஒரு விட்ஜெட். ஆப் பார்னா என்னன்னா, இப்போ ஒரு அப்ளிகேஷன் இருக்கு. ஸோ அந்த அப்ளிகேஷன்ல மேல எனக்கு ஒரு இது இருக்கணும், ஒரு டாப்ல ஒரு பார் இருக்கணும் அப்படின்னா நான் ஆப் பார் நான் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஒரு ஒரு விட்ஜெட்டும் ஒரு ஒரு டாஸ்க் வந்துட்டு பெர்ஃபார்ம் பண்ணும். ஸோ அந்த ஒரு ஒரு டாஸ்க் ஏற்ற மாதிரி நம்மளோட யூஸ் கேஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு ஒரு விட்ஜெட்டை. இப்போ எனக்கு வந்துட்டு ஆப் பார் வேணும், என்னோட அப்ளிகேஷன்ல ஆப் பார் வேணும் அப்படின்னா ஆப் பார் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ அதே மாதிரி தான் சேம். இப்போ ஸ்கேஃபோல்ட்ல வந்துட்டு பாடின்னு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு. இப்போ ஆப் பார், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதுல வந்துட்டு இந்த ஹோம், இந்த மெனு தான் வந்துட்டு ஆப் பார்க்குள்ள இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த சர்ச் பார்ல இருந்து ஃபுல்லா இது எல்லாமே பாடி தான். ஆப் பாரை தவிர்த்து கீழே இருக்கக்கூடிய கண்டென்ட், பிலோ கண்டென்ட் எல்லாமே வந்துட்டு பாடி தான். ஸோ அதையுமே அந்த ப்ராப்பர்ட்டியுமே நமக்கு வந்துட்டு ஸ்கேஃபோல்ட்ல நமக்கு கிடைக்கும். அதுதான் இங்க சொல்லியிருக்காங்க. அரேஞ்சிங் த மெயின் எலிமெண்ட்ஸ் ஆஃப் த ஆப்ஸ் யூஐ சச் ஆஸ் த ஆப் பார், பாடி, ஃப்ளோட்டிங் ஆக்ஷன் பட்டன்னா வந்து அது ஒரு பட்டன். ஸோ அது ஃப்ளோட் ஆகும், அவ்வளவுதான். ஸோ ஆஸ் த நேம் சேஸ் பட்டனு ஃப்ளோட் ஆகும், அவ்வளவுதான். ஆக்ஷன், அது ஒரு ஆக்ஷன் பெர்ஃபார்ம் பண்ணும். லைக் வந்துட்டு கிளிக் ஆக்ஷன் அந்த மாதிரி. டிராயர் அப்படின்னா இப்போ இந்த மெனு பட்டன் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணா எனக்கு ஒரு டிராயர் மாதிரி வரும். ஸோ அதுவும் வந்துட்டு நான் பண்ணிக்கலாம். அப்புறம் பாட்டம் நேவிகேஷன் பார் தான் கீழே எனக்கு வந்துட்டு ஒரு சில ஸ்விக்கி ஜொமேட்டோலாம் இருக்கான்னு எனக்கு எக்ஸாக்டா தெரியல, இருங்க நான் பார்த்து சொல்றேன். அந்த மாதிரி ஒரு சில நீங்களே பார்த்துருப்பீங்க, ஒரு சில அப்ளிகேஷன்ல வந்துட்டு கீழே வந்துட்டு இருக்கும். அதை நம்ம வந்துட்டு கிளிக் பண்ணி நம்ம வந்துட்டு நேவிகேட் ஆகலாம். லைக் வந்துட்டு யூடியூப்ல வந்துட்டு பாத்தீங்கன்னாலே தெரியும், ஹோம்னு இருக்கும், ஷார்ட்ஸ் இருக்கும், பிளஸ் பட்டனு, சப்ஸ்கிரிப்ஷனு, அப்புறம் வந்துட்டு ப்ரொஃபைல். ஸோ அதை நம்ம வந்துட்டு கிளிக் பண்ணும்போது அதுக்கேற்ற மாதிரி வந்துட்டு நேவிகேட் ஆகணும். அதுதான் பாட்டம் நேவிகேஷன் பார். இது எல்லாமே ஒரு ஒரு ப்ராப்பர்ட்டி, ஓகேவா? ஸோ அதை நம்ம எல்லாமே நம்ம வந்துட்டு கவர் பண்ண முடியாது, ஏன்னா டைம் ஆகும். ஸோ அதெல்லாம் நம்ம முக்கியமானது மட்டும் நம்ம பார்த்துடலாம். ஆப் பார், ஆப் பார் அதுதான் நம்ம பார்த்தோம்ல. ஸோ அது வந்துட்டு ஸ்கேஃபோல்டு விட்ஜெட்ல இருக்கக்கூடிய ஒரு ப்ராப்பர்ட்டி. ஓகேவா? ப்ராப்பர்ட்டினா என்ன அப்படின்னா, அந்த ஸ்கேஃபோல்டுக்குள்ள ஆல்ரெடி அந்த ஃப்ளட்டர் டீம் வந்துட்டு எழுதியிருப்பாங்க. ஸ்கேஃபோல்டுன்ற அந்த ஒரு விட்ஜெட்டுக்குள்ள ஆப் பார்ன்ற ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கிற மாதிரி அவங்க வந்துட்டு எழுதியிருப்பாங்க. ஸோ நம்ம அதை வந்துட்டு நம்ம கால் பண்ணிக்கலாம். ஸோ ஆப் பார் நம்ம கிரியேட் பண்ணா டாப் ஆஃப் யுவர் ஆப் ஸ்கிரீன், ஆப்போட ஸ்கிரீன்ல டாப்ல இருக்கும். ஸோ அதான் ஆப் பார். இட் இஸ் காமன்லி யூஸ் டு ஷோஸ் த ஆப்ஸ் டைட்டில். அதுதான் நம்ம ஆப்போட டைட்டில், நம்ம ஹோம் ஸ்கிரீன், ஃபர்ஸ்ட் ஸ்கிரீன், செகண்ட் ஸ்கிரீன், சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். ஸோ அந்த மாதிரி நம்ம ஒரு விஷயங்களை நம்ம வந்துட்டு வைக்கிறோம் அப்படின்னா நம்ம ஆப் பார் யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்துட்டு buttons, add buttons or icons for actions like searching and accessing settings. அதான் இங்கேயே வந்துட்டு பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், ஆக்சஸிங் செட்டிங்ஸ். லைக் இந்த மெனு பட்டன் இருக்கு, மெனு பட்டன் கிளிக் பண்றதுக்கு அப்புறம் எனக்கு ஒரு லிஸ்ட் ஆஃப் மெனு வரணும். அதுல வந்துட்டு பாத்தீங்கன்னா செட்டிங்ஸ் சம்திங் நிறைய இருக்கும், ப்ரொஃபைல், ஹோம், செட்டிங்ஸ், அந்த மாதிரி ஒரு சில லிஸ்ட் ஆஃப் மெனு வந்துட்டு ப்ரொவைட் பண்ணோம் அப்படின்னா கூட அதை நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா இன்னொரு ஐகான் போட்டு அந்த ஆப் பார்ல நான் வந்துட்டு கால் பண்ணிக்கலாம். கால் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னா எனக்கு வந்துடும். ஸோ இப்போ நம்ம பார்த்தோம் ஸ்கேஃபோல்ட்ல இருக்கக்கூடிய ஒரு ப்ராப்பர்ட்டி தான் ஆப் பார்னு பார்த்தோம். ஆப் பார்லயும் வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு சில ப்ராப்பர்ட்டி இருக்கு. அந்த ப்ராப்பர்ட்டி தான் டைட்டில். ஆப் பாரோட டைட்டில் கொடுக்கலாம், ஆக்ஷன்ஸ் அது நம்ம பார்க்கலாம், லீடிங்னா என்ன பார்க்கலாம், ஆக்ஷன்ஸ்க்கும் லீடிங்க்கும் என்ன டிஃபரன்ஸ் நம்ம பார்க்கலாம், பாட்டம்னா என்ன, அதான் ஆஸ் த நேம் சேஸ் பாட்டம். பாட்டம்ல ஆப் பாரோட பாட்டம்ல என்னென்ன இருக்கணும் அப்படின்றத நம்ம இதுல மென்ஷன் பண்ணிக்கலாம். லீடிங் அப்படின்னா ஆப் பாரோட லீடிங், ஆப் பார் ஸ்டார்ட் ஆகும்போது என்னென்ன இருக்கணும் அப்படின்றத நம்ம மென்ஷன் பண்ணிக்கலாம். ஆக்ஷன்ஸ்னா என்னன்னா ஆப் பாரோட எண்டிங், அதான் பாருங்க ரைட் சைடு தான் நான் எண்டிங் சொல்றேன், ரைட் சைடு ஆஃப் த ஆப் பார்.
அதுக்கேற்ற அந்த ஐகான்ஸ் எல்லாமே அலைன் பண்றதுக்கு நம்ம ஆக்ஷன்ஸ் அப்படின்னு யூஸ் பண்ணுவோம். லெஃப்ட் சைட்ல நம்ம பண்றதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா லீடிங் அப்படின்ற மாதிரி யூஸ் பண்ணுவோம், அலைன் இட் டு த லெஃப்ட் சைட். ஸோ பாட்டம்ல நம்ம பண்றதுக்கு பாட்டம் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணுவோம். ஃபிளெக்சிபிள் ஸ்பேஸ் வந்துட்டு எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இருங்க, ஓகே ஓகே இப்போ வந்துட்டு இந்த எமுலேட்டர் ரன் ஆயிடுச்சு, இவனே வந்துட்டு எமுலேட்டர் கொடுத்துருவான். ஸோ எனக்கு ப்ராப்ளம் இல்லை, நான் எமுலேட்டர்லயே உங்களுக்கு டெமோ காமிச்ச மாதிரி இருக்கும். ஏன்னா இதுக்காக ஒரு டைம் நான் ஃபோனோட ஸ்க்ரீனை ஷேர் பண்ணிட்டு உங்களுக்கு பார்க்கறது கஷ்டமா இருக்கும். ஸோ நான் இதுலேயே நான் டெமோ காமிச்சிடறேன். இப்போ பாருங்களேன், இந்த அப்ளிகேஷன் வந்துட்டு ரன் ஆயிட்டு இருக்கு. ரன் ஆனோடனே எனக்கு வந்துட்டு இது டிஃபால்ட்டான ஒரு அப்ளிகேஷன் இதுதான். இது வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு கவுண்டர் அப்ளிகேஷன். இங்க ஒரு பிளஸ் பட்டன் இருக்கு, இதுதான் அந்த ஃப்ளோட்டிங் ஆக்ஷன் பட்டன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஃப்ளோட் ஆகும், ஸ்கிரீனோட மேல டாப்ல ஃப்ளோட் ஆகும். இப்போ இதை நான் கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணும்போது எனக்கு வந்துட்டு இன்க்ரிமெண்ட் ஆகுது பாத்தீங்களா, 1 2 3 4. ஸோ கிளிக் பண்றதுக்கு ஏற்ற மாதிரி எனக்கு இங்க வேல்யூ வந்துட்டு அப்டேட் ஆகுது. ஸோ இது ஃபுல்லாத்தையும் இந்த பேஜ் எல்லாத்தையும் நான் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா ஸ்டேட்லெஸ் விட்ஜெட்ல நான் பண்ணல, அவங்க பண்ணிருக்காங்க. அதாவது எனக்கு டிஃபால்ட் டெம்ப்ளேட்ல கொடுத்துருக்காங்க. ஸ்டேட் ஃபுல் விட்ஜெட்ல எனக்கு வந்துட்டு கொடுத்துருக்காங்க. ஓகேவா, எதனாலன்னா எனக்கு சேஞ்ச் ஆக போகுது. ஒரு வாட்டி ஸ்டேட் சேஞ்ச் ஆகும் போது எனக்கு அது கால் ஆகணும், பில்டு வந்துட்டு திரும்ப வந்துட்டு ரீபில்ட் ஆகணும். ஸோ இதுல வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா இருங்க, நான் இந்த கமாண்ட்லாம் நான் தூக்கிடுறேன். ஸோ அதுக்கு தூக்குறதுக்கு ஒரு ஷார்ட்கட் இருக்கு. கண்ட்ரோல் எஃப் கொடுத்துருங்க. கண்ட்ரோல் எஃப் கொடுத்துட்டு இந்த ஏபி கீழே இது இருக்கு பாத்தீங்களா, ரெஜெக்ட்ஸ், இது கொடுத்துட்டு ஸ்லாஷ் டாட் ஸ்டார் கொடுத்தீங்க அப்படின்னா கமாண்ட் லைன்ல இருக்கக்கூடியது எல்லாமே வந்துட்டு செலக்ட் ஆயிடும். இப்போ கண்ட்ரோல் எஃப் கொடுத்து நம்ம இதை நம்ம கிளிக் பண்ணியாச்சு. இப்போ கண்ட்ரோல் எச் கொடுத்தேன் அப்படின்னா ரீப்ளேஸ் ஆயிடும். எதுவா ரீப்ளேஸ் பண்ணணும் அப்படின்னா நான் இங்க ஒண்ணுமே கொடுக்கல அப்படின்னா அதுவே வந்துட்டு எம்டி ஸ்ட்ரிங்கா எடுத்துக்கும். ஸோ இதெல்லாம் எல்லாத்துக்கும் இருக்கிற இடத்துல நான் எம்டி ஸ்ட்ரிங்கை ரீப்ளேஸ் பண்ணோம் அப்படின்னா இது ரீப்ளேஸ் ஒரு குறிப்பிட்ட இடத்துல மட்டும் ரீப்ளேஸ் பண்றதுக்கு, இது ரீப்ளேஸ் ஆல் எல்லா இடத்துலயும் ரீப்ளேஸ் பண்றதுக்கு. ஸோ ரீப்ளேஸ் ஆல் கொடுக்குறேன். ஸோ எல்லாமே ரீப்ளேஸ் ஆயிடுச்சு, அவ்வளவுதான். இப்போ எனக்கு அந்த போயிடுச்சு, எல்லாமே போயிடுச்சு. இப்போ நான் கண்ட்ரோல் எஸ் கொடுக்குறேன், எனக்கு அவ்வளவுதான் வந்துருச்சு, அழகா வந்துருச்சு. கோட் அவனே அலைன் பண்ணி கொடுத்துறான். இப்போ பாத்தீங்க அப்படின்னா இது ஒரு ஸ்டேட்ஃபுல் விட்ஜெட். ஓகேவா, இதுல வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்த ஸ்டேட்ன்ற ஒரு கிளாஸ் இருக்கு. இந்த ஸ்டேட்ன்ற ஒரு கிளாஸ் தான் இந்த சேஞ்சஸ் எல்லாத்தையும் மெயின்டைன் பண்ணக்கூடிய ஒரு கிளாஸ். ஸோ அந்த சேஞ்சஸ் எல்லாத்தையுமே நான் எதுக்குள்ள நான் கொடுக்கணும் அப்படின்னா இந்த ஸ்டேட்குள்ள தான் கொடுக்கணும். இங்க பாருங்க, இந்த சேஞ்சஸ் இதுதான் கவுண்டர் பிளஸ் பிளஸ், அதாவது கவுண்டர் வந்துட்டு டிஃபால்ட்டா 0ன்னு அசைன் பண்ணிருக்கேன். அதுக்கப்புறம் வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா அந்த கவுண்டரை வந்துட்டு இங்க நான் வந்துட்டு ஷோ பண்ணிருக்கேன். இந்த டெக்ஸ்ட்ன்றது ஒரு விட்ஜெட், அதான் நம்ம ஃப்ளட்டர்ல நம்ம பார்த்தோம்ல, எல்லாமே விட்ஜெட் தான். இப்போ ஸ்கேஃபோல்டுன்னு ஒரு விட்ஜெட், அதுல ஆப் பார்னு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு. அந்த ஆப் பார்ன்ற ப்ராப்பர்ட்டில நான் யூஸ் பண்றது வந்துட்டு பாத்தீங்கன்னா ஆப் பார் விட்ஜெட் தான். ஓகேவா, அதுல ஆப் பார்க்குள்ள பேக்ரவுண்ட் கலர் நான் கொடுத்துக்கலாம், டைட்டில் கொடுத்துக்கலாம், அப்புறம் நம்ம பார்த்த மாதிரி ஆக்ஷன்ஸ் கொடுத்துக்கலாம், லீடிங் கொடுத்துக்கலாம், எல்லாமே இருக்கும். இதுல நம்ம ஒரு ப்ராப்பர்ட்டியும் நம்ம கொடுக்கலாம், எல்லாமே இருக்கும். அதுக்கப்புறம் ஆப் பார்ன்றது இந்த டாப் மோஸ்ட், இங்க பாத்தீங்கன்னா தெரியும், இந்த ஃபிளட்டர் டெமோ ஹோம் பேஜ் இருக்கா, இது ஆப் பார். ஸோ இது கீழே இருக்கக்கூடிய கண்டென்ட் இருக்கு பாத்தீங்களா, இது ஃபுல்லா வந்துட்டு பாடி, அதுதான் வந்துட்டு இங்க. ஸோ பாடி சென்டர், இது வந்துட்டு காலம்ன்றது ஒரு விட்ஜெட். ஸோ இது எல்லாமே ஒரு விட்ஜெட். இதை பத்தி நம்ம எல்லாமே நம்ம பார்க்கலாம். நம்ம காலம் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணும், காலம் வந்துட்டு இந்த ஒய் ஆக்சிஸ்ல வந்துட்டு நம்ம ஒரு குறிப்பிட்ட விஷயங்கள், நம்ம சில்ட்ரன்ஸ் வந்துட்டு நம்ம சில்ட்ரன்ஸ்னா நம்ம என்ன சொல்லுவோம்னா, இப்போ ஒரு காலம் இருக்குன்னா அது காலம்குள்ள நம்ம எவ்வளவு சைல்டு வேணா இருக்கலாம். இந்த மாதிரி பாத்தீங்கன்னா டெக்ஸ்ட் இங்க 2 சைல்டு இருக்கு. ஸோ 3 சைல்டு இருக்கலாம், 4 சைல்டு இருக்கலாம், 5 சைல்டு இருக்கலாம். அந்த இருக்கிற சைல்டு எல்லாத்தையுமே ஒய் ஆக்சிஸ்ல அரேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா நான் காலம் யூஸ் பண்ணுவேன். ஓகேவா, எக்ஸ் ஆக்சிஸ்ல அலைன் பண்ணணும் அப்படின்னா நான் வந்துட்டு ரோ யூஸ் பண்ணுவேன். அவ்வளவுதான், அதே சிம்பிள் லாஜிக். ஸோ இது மெயின் ஆக்சிஸ் அலைன்மெண்ட் டாட் சென்டர், அதை பத்தி நம்ம பார்க்கலாம். நம்ம ஃபர்தரா நம்ம ப்ரொசீட் பண்ணும்போது நம்ம பார்க்கலாம். அப்புறம் பாத்தீங்கன்னா இங்க ஒரு டெக்ஸ்ட் கொடுத்துருக்காங்க. இது என்னன்னா யூ ஹேவ் புஷ்டு த பட்டன் திஸ் மெனி டைம்ஸ் அப்படின்ற மாதிரி. ஓகேவா, யூ ஹேவ் புஷ் த பட்டன் திஸ் மெனி டைம்ஸ் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. கீழே அந்த கவுண்டர் வந்துட்டு பாஸ் பண்ணிருக்காங்க. ஸோ கவுண்டர் தான் நம்ம மேல டிக்ளேர் பண்ணிருக்காங்க பாத்தீங்களா, 0ன்னு அது. ஸோ கீழே வந்துட்டு அதை பாஸ் பண்ணிருக்காங்க. பை டிஃபால்ட் இப்போ அப்ளிகேஷன் வந்துட்டு ரன் ஆகும் போது எப்படி இருக்கும்னா 0ல இருக்கும். ஓகேவா, ஃப்ளோட்டிங் ஆக்ஷன் பட்டன் இதுதான் நம்ம பார்த்த மாதிரி. ஸோ இதுவுமே ஒரு ப்ராப்பர்ட்டி தான், ஸ்கேஃபோல்ட் இருக்கக்கூடிய ஒரு ப்ராப்பர்ட்டி. அதுல ஃப்ளோட்டிங் ஆக்ஷன் பட்டன் அந்த விட்ஜெட்டை நம்ம கால் பண்றோம். இதுல ஆன் பிரஸ்ட் அப்படின்னா பிரஸ் பண்ணிட்டதுக்கு அப்புறம் என்ன ஈவெண்ட் நடக்கணும் அப்படின்ற மாதிரி. இதுல என்ன பண்ணிருக்காங்க, இன்கிரிமெண்ட் கவுண்டர்ன்ற அந்த ஒரு வாய்ட் ஃபங்க்ஷனை கால் பண்ணிருக்காங்க. அதுல என்ன பண்ணிருக்காங்க பாருங்க, கவுண்டர் பிளஸ் பிளஸ் பண்ணிருக்காங்க. இதுக்கு மேல செட் ஸ்டேட்னு ஒண்ணு இருக்கு பாத்தீங்களா, இது ஒரு முக்கியமான விஷயம். இந்த செட் ஸ்டேட்னா என்னன்னா நம்ம ஸ்டேட்டை செட் பண்றோம், அவ்வளவுதான். ஓகேவா,
ஃபர்ஸ்ட் 0ல இருந்துச்சு, இப்போ நம்ம வந்துட்டு பிளஸ் பிளஸ் ஆக்கும் போது 1 ஆயிடும். ஸோ ஒன்னா நம்ம வந்துட்டு அந்த ஸ்டேட்டை நம்ம செட் பண்றோம், அவ்வளவுதான். இந்த செட் ஸ்டேட்ன்றது ஸ்டேட்ஃபுல் விட்ஜெட்ல மட்டும் தான் நம்மளால யூஸ் பண்ண முடியும். சாரி, ஸ்டேட்ஃபுல் விட்ஜெட்ல மட்டும் தான் நம்மளால யூஸ் பண்ண முடியும், ஸ்டேட்லெஸ்ல நம்மளால யூஸ் பண்ண முடியாது. ஸோ அதுதான் ஓகேவா, அதுதான் மேட்டர் ஸ்டேட்ஃபுல்லுக்கும் ஸ்டேட்லெஸ்க்கும். இப்போ வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா இந்த இன்க்ரிமெண்ட் கவுண்டர் அந்த மெத்தட் இங்க காலாக ஒரு வாட்டி வந்துட்டு இன்க்ரிமெண்ட் ஆகிட்டே இருக்கும், அவ்வளவுதான். ஜஸ்ட் இந்த டூல் டிப், இந்த சைல்டு, அதெல்லாம் இப்போதைக்கு நீங்க பெருசா நீங்க எடுத்துக்காதீங்க. இது எல்லாமே நமக்கு தனியா ஒரு இதுல இருக்கு, விட்ஜெட்ல நம்ம கவர் பண்ணுவோம். ஐகான் வந்துட்டு பாத்தீங்கன்னா இது பார்த்தாலே தெரியும், ஐகான்ல ஐகான்ஸ் டாட் ஆட்னு கொடுத்தா இந்த ஆட் ஐகான் மாதிரி நமக்கு கிடைச்சிரும், ஓகேவா. இதுதான். ஸோ இது ஒரு பேசிக்கான ஒரு அப்ளிகேஷன். இதுல வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா யூஸ் மெட்டீரியல் 3ன்னு நான் ஒண்ணு சொன்னேன், அதை நம்ம கோட் வைஸ் போகும்போது பார்க்கலாம் அப்படின்னு. இப்ப பாத்தீங்களா கலர் எல்லாமே எப்படி இருக்கு, இப்போ ஆப்போட டிசைன் பாத்துக்கோங்க எப்படி இருக்குன்னு. இப்போ இது வந்துட்டு ட்ரூ இருந்தா பை டிஃபால்ட் இப்படி இருக்கும். இப்போ நான் ஃபால்ஸ்ல மாத்துறேன், அப்ப எனக்கு எப்படி மாறுது பாருங்க. ஃபால்ஸ்ல மாத்திட்டேன், ஆர்ட் ரீலோட் ஆயிடுச்சு. பாத்தீங்களா ஃபர்ஸ்ட்டுக்கும் இப்போ வந்துட்டு சேஞ்ச் இருக்கா. ஸோ அதுதான். ஸோ ஃபால்ஸுக்கும் ட்ரூக்கும் ஏதாவது சேஞ்ச். ட்ரூ யூஸ் பண்றது மூலியமா வந்துட்டு பாத்தீங்கன்னா புதுசா அந்த டிசைன், அந்த மெட்டீரியல் டிசைனை வந்துட்டு கொண்டு வந்திருப்பாங்க ஃபிளட்டர். இந்த மாதிரி கொஞ்சம் பாக்குறதுக்கு அந்த யூஐ காம்பனன்ட்ஸ் அழகா இருக்கணுன்றதுக்காக நிறைய பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த விஷயங்கள்லாம் ட்ரூ கொடுக்கும்போது நமக்கு வரும், ஃபால்ஸ் கொடுக்கும்போது இல்ல எனக்கு வந்துட்டு ஃபர்ஸ்ட் இருந்ததே போதும் எனக்கு அப்படின்ற மாதிரி நம்ம நினைச்சோம் அப்படின்னா ஃபால்ஸ் நம்ம கொடுத்துக்கலாம். நான் வந்துட்டு எப்பயுமே ஃபால்ஸ் தான் கொடுப்பேன், ஃபால்ஸ் கொடுத்து தான் பண்ணுவேன். ஏன்னா நான் ஆரம்பத்திலிருந்து பண்றதுனால எனக்கு ஃபர்ஸ்ட் எனக்கு ஒரு இப்படி இருக்கா, இதுல நான் வந்துட்டு எனக்கு தேவையான டிசைன் நான் பண்ணிப்பேன், அது எனக்கு வந்துட்டு கம்ஃபர்டபுளா இருக்கும். ஸோ அதனால நான் ஃபால்ஸ் கொடுத்து பண்ணிப்பேன். ஸோ நீங்க வந்துட்டு உங்களோட யூஐ டிசைன் வந்துட்டு எப்படி பண்ணுமோ அதுக்கேற்ற மாதிரி ட்ரூவோ இல்லை ஃபால்ஸோ நீங்க கொடுத்து நீங்க பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இதுதான். இப்போ நம்ம ஸ்டேட் ஃபுல் விட்ஜெட்னா நம்ம என்னன்னு பார்த்துட்டோம், ஸ்டேட்லெஸ்னா என்னன்னு பார்த்துட்டோம். அப்புறம் ஸ்டேட் ஃபுல்ல முக்கியமா இந்த செட் ஸ்டேட் என்ன பண்ணுது அப்படின்ற மாதிரி பார்த்துட்டோம். செட் ஸ்டேட் என்ன பண்ணுது, ஸ்டேட்டை வந்துட்டு செட் பண்ணுது, அவ்வளவுதான். ஸோ அதுதான் நம்ம வந்துட்டு பார்த்துருக்கோம். இப்போ புரியுதா இந்த பேசிக் டெம்ப்ளேட் வந்துட்டு எப்படி ஒர்க் ஆகுதுன்னு புரியுதா, இந்த கவுண்டர் அப்ளிகேஷன் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு புரியுதா உங்களுக்கு? எனி டவுட்ஸ்? புரியுது. சூப்பர் சூப்பர். ஓகே, வேற லெவல். ஓகே, நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்க. ஓகே, இப்போ வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா அதுதான் நம்ம பார்த்த மாதிரி ப்ராப்பர்ட்டிஸ்ல வந்துட்டு டைட்டில், ஆக்ஷன்ஸ், லீடிங், பாட்டம், ஃபிளெக்சிபிள் ஸ்பேஸ் இருக்கு. ஒரு ப்ராப்பர்ட்டியும் ஒரு விஷயம் பண்ணும், ஓகேவா. இது எல்லாமே நம்ம வந்துட்டு பண்றது அப்படின்னா நம்ம பண்ணலாம். இருங்க, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இருக்கா, இந்த இதுலயே நான் பண்றேன். எனக்கு இந்த கவுண்டர் இந்த லாஜிக்லாம் சரி இருக்கட்டும், அது பாட்டு ஒரு மாதிரி இருக்கட்டும். இப்போ வந்துட்டு டைட்டில் வந்துட்டு விட்ஜெட் டைட்டில்னு கொடுத்துருக்கேன். அதை நம்ம டைரக்டாவே ஃபிளட்டர் டெமோ ஹோம் பேஜ்னே நம்ம கொடுக்கலாம். அது வேற கான்செப்ட், நான் வந்து சொல்றேன், அதை பத்தி சொல்றேன். இப்போ சொன்னா உங்களுக்கு வந்துட்டு கன்ஃபியூஸ் ஆயிடும். ஓகே, இப்போ வந்துட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகக்கூடாதுன்றதுக்காக நான் டிஃபால்ட்டா நான் எப்படி நான் கொடுத்துக்கிறேன், ஓகேவா. டெமோ பேஜ் அப்படின்ற மாதிரி இங்க பாத்தீங்களா, இது வந்துட்டு கான்ஸ்ட் நம்மள ஆட் பண்ண சொல்லுது. இங்கேயும் நான் அந்த மாதிரி பண்ணிக்கிறேன். ப்ரெஃபர் கான்ஸ்ட் வந்துட்டு எனக்கு அது தேவையில்லை இப்போதைக்கு, ஏன்னா நான் அப்ளிகேஷனே இன்னும் முழுசா பில்ட் பண்ணல, அதனால எனக்கு பெர்ஃபார்மன்ஸ் தேவையில்லை. ஓகே, இது வந்துட்டு பாத்தீங்கன்னா இது வந்துட்டு ஃபால்ஸ் நம்ம பண்ணிட்டு சேவ் பண்ணிட்டோம். சேவ் பண்றதுக்கு அப்புறம் வந்துட்டு பாத்தீங்கன்னா போயிடுச்சு. ஸோ அதுதான். இப்போ வந்துட்டு டெமோ பேஜ் இருக்கா, இது நான் வந்துட்டு கண்ட்ரோல் எஸ் கொடுக்குறேன், ஆர்ட் ரீலோட் ஆயிடுச்சு. எனக்கு வந்துட்டு சேஞ்சஸ் வந்துருச்சு, உடனே வந்துருச்சு. ஸோ பாத்தீங்க அப்படின்னா இப்போ லீடிங் அப்படின்ற மாதிரி நான் ஒன்று ஆட் பண்றேன், ஓகேவா. ஸோ லீடிங் வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா அது ஒரு விட்ஜெட். ஸோ லீடிங்ல எனக்கு எப்படி இருக்கணும்னா ஒரு ஐகான் இருக்கணும், ஓகேவா. எனக்கு ஐகான் பட்டனா இருக்கணும். எனக்கு ஐகானுக்கும் ஐகான் பட்டனுக்கும் என்ன டிஃபரன்ஸ்னா, ஐகான் ஜஸ்ட் ஒரு ஐகானை வந்துட்டு ஷோ பண்ணும், ஐகான் பட்டன் வந்துட்டு அந்த ஐகானையும் ஷோ பண்ணும். அதை கிளிக் பண்றதுக்கு அப்புறம் எனக்கு எந்த ஆக்ஷன் நடக்கணும் அப்படின்றத நான் இந்த ஆன் ப்ரெஸ்ல நான் வந்துட்டு மென்ஷன் பண்ணிக்கலாம், ஓகேவா. அந்த ஐகான் என்ன ஐகான் ஷோ பண்ணணும்ன்றது வந்துட்டு ஐகான் அந்த கிளாஸ்ல ஐகான்ஸ் டாட் மெனு அப்படின்னு நான் கொடுக்குறேன், ஓகேவா. மெனு அப்படின்னு கொடுத்தோன்னே இப்போ கண்ட்ரோல் எஸ் கொடுக்குறேன். கண்ட்ரோல் எஸ் கொடுத்ததுக்கு அப்புறம் வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா அந்த மெனு பட்டன் வந்துருச்சு. இப்போ நான் அதை கிளிக் பண்றேன். ஸோ வந்துட்டு எனக்கு கிளிக் பண்ணும்போது அதை கிளிக் ஆகுது. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா தெரியும், ஒரு ஸ்பிளாஷ் சிம்பிள் மாதிரி வரும், சுத்தி ஸ்பிளாஷ் ஆகும். இப்போ அதை நான் பாக்குறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த ஆன் ப்ரெஸ்ல பிரிண்ட் பண்றேன். அதாவது நம்ம டாட்ல சும்மா நார்மலா பிரிண்ட் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி பிரிண்ட் பண்றேன், ப்ரெஸ்ட் அப்படின்ற மாதிரி. ஸோ இப்போ நான் வந்துட்டு கண்ட்ரோல் கொடுத்துட்டேன், ஆட்டோலோட் ஆயிடுச்சு. இப்போ பாருங்க என்னோட கன்சோல் இதுதான். இப்போ நான் இதை கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணும்போது எனக்கு ப்ரெஸ்ட்னு வருதா,
2 3 நான் எத்தனை வாட்டி ப்ரெஸ் பண்றேனோ அது வந்துட்டு இங்க ஆட் ஆகிட்டே போகுது பாருங்க 6 7 8 9. ஏன்னா வந்துட்டு சேம் அடுத்தடுத்து வர ப்ரெஸ்ட்ன்றது ஒரே டெக்ஸ்ட் தான். ஸோ அதனால வந்துட்டு இந்த மாதிரி வருது. ஓகே ஸோ ஓகே இது வந்துட்டு பாத்தீங்கன்னா டோன்ட் இன்வோக் பிரிண்ட் இன் ப்ரொடக்ஷன் கோட் ட்ரை யூசிங் a log framework. ஸோ அதுதான் இது வந்துட்டு என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த பிரிண்ட் ஆக்சுவலா என்ன ஆகும் தெரியுமா? பிரிண்ட் வந்துட்டு என்ன ஆகும்னா இப்போ நம்ம அப்ளிகேஷன் நம்ம டெஸ்ட் பண்ணும்போது இந்த பிரிண்ட் பண்ணி பாக்குறேன்ல, இது அப்ளிகேஷன் வந்துட்டு ப்ரொடக்ஷன்ல போயிட்டதுக்கு அப்புறமே வந்துட்டு நம்ம எவனாச்சும் அப்ளிகேஷனை கனெக்ட் பண்ணிட்டு இந்த ஃபிளட்டர் டெர்மினல்ல போயிட்டு பார்த்தாங்கன்னா நம்ம என்னென்ன ஆக்ஷன் பெர்ஃபார்ம் பண்றோம்ன்றது இந்த பிரிண்ட்ல தெரியும். அதனால அதை அவாய்ட் பண்றதுக்கு தான் வந்துட்டு சொல்றாங்க இந்த மாதிரி. நீங்க வந்துட்டு இந்த கேடி பவுக் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கோங்க, யூஸ் பண்ணிட்டு வந்துட்டு பார்த்துட்டு பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்றேன். அவ்வளவுதான். அது நம்ம இது என்ன பண்ணோம் அப்படின்னா டீபக் மோட்னா மட்டும் பிரிண்ட் பண்ணு, எனக்கு வந்துட்டு விசிபிளா இருக்கணும். இதே ப்ரொடக்ஷன் மோட்னா எனக்கு வந்துட்டு விசிபிளா இருக்க தேவையில்லை. ஸோ அதுக்கு தான் அவங்க சஜஸ்ட் பண்றாங்க. இப்போதைக்கு நமக்கு அது தேவையில்லை. அது நம்ம கோட் நம்ம முழுசா பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம அதை பத்தி பார்க்கலாம். ஓகே இப்போதைக்கு நான் பிரிண்ட் நான் கொடுத்துக்கிறேன். ஏன்னா இப்போ நீங்க டாட் படிச்சுட்டு வந்திருக்கீங்க. ஸோ இப்போ பிரிண்ட்ன்றது எப்படி ஒர்க் ஆகுதுன்றது உங்களுக்கு தெரியும். ஸோ அதனால நான் பிரிண்ட்ன்றதை வச்சு நான் சொல்றேன். ஸோ அவ்வளவுதான். சரி இப்போ நம்ம அதை கிளிக் பண்ணும்போது ஒரு ஆக்ஷன் பெர்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னா அதை நான் கொடுக்க போறேன். அவ்வளவுதான். இங்க நான் என்ன ஆக்ஷன் வேணும் நான் கொடுக்கலாம். இந்த பேஜ்ல இருந்து இன்னொரு பேஜுக்கு போ அப்படின்னு நான் சொல்லலாம். என்ன வேணா பண்ணலாம். ஸோ எல்லாமே நான் இதுக்குள்ள நான் பண்ணிக்கலாம். அதுதான் மேட்டர். ஸோ இப்போ பாத்தீங்கன்னா ஆக்ஷன் ஒன்று நம்ம பார்த்தோம். ஸோ லீடிங்ன்றது என்னாச்சு, லெஃப்ட் சைட்ல அலைன்மெண்ட்ல ஃபர்ஸ்டா வந்தது. ஸோ ஆக்ஷன்ஸ் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா ரைட் சைட்ல வரும். இது வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு லிஸ்ட் ஆஃப் விட்ஜெட். ஓகேவா? இப்போ நம்ம லிஸ்ட் கான்செப்ட் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். லிஸ்ட் ஆஃப் இன்ட், லிஸ்ட் ஆஃப் ஸ்ட்ரிங் அப்படின்ற மாதிரி. ஸோ அதெல்லாம் எப்படி இப்போ லிஸ்ட் ஆஃப் இன்ட் வந்துட்டு ஒன்லி இட் அக்செப்ட் இன்டிஜர் வேல்யூல, அது மாதிரி லிஸ்ட் ஆஃப் ஸ்ட்ரிங்னா ஒன்லி அக்செப்ட் ஸ்ட்ரிங் வேல்யூஸ். இப்போ விட்ஜெட்னா அப்போ என்ன, ஒன்லி அக்செப்ட் விட்ஜெட்ஸ். ஓகேவா? விட்ஜெட் மட்டும் தான் அக்செப்ட் பண்ணும். இப்போ நான் வந்துட்டு இங்க நான் கொடுக்குறேன். இப்போ ஐகான் எல்லாமே விட்ஜெட் தான் ஃபிளட்டர்ல. ஓகே இப்போ இந்த ஐகான் பட்டன் இருக்கு பாத்தீங்களா, இதுவுமே ஒரு விட்ஜெட் தான். இப்போ ஐகான் யூஸ் பண்றேன், இதுவுமே ஒரு விட்ஜெட் தான். ஓகேவா? ஐகான்ஸ் டாட் ஏபிசி சும்மா நான் எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். இப்போ நான் இங்க கொடுக்கலாம். ஏன்னா வந்துட்டு இது லிஸ்ட் ஆஃப் விட்ஜெட்ல. ஸோ நான் மோர் தென் 1 கொடுக்கலாம், ஒரு ப்ராப்ளமும் இல்லை. ஸோ இங்க என்ன இது பண்றேன்னா ஹோம்னு இல்லை போலயே. ஓ ஐகான்ஸ்ன்னு கொடுக்கல, ஹோம். ஓகே ஸோ கொடுத்தாச்சு. இப்போ வந்துட்டு பாத்தீங்கன்னா இங்க என்ன சஜஷன் காட்டுறான் பாருங்க. யூஸ் கான்ஸ்ட் என்னது, இங்கேயும் நீங்க கான்ஸ்ட் யூஸ் பண்ணுங்க. இப்போ வந்துட்டு சில்ட்ரன்ஸ் இது எல்லாமே ஓகேவா, இது எல்லாமே வந்துட்டு ஒரு லிஸ்ட் ஆஃப் விட்ஜெட். இது எல்லாமே கான்ஸ்டன்டா தானே இருக்கு, நீங்க இங்க கான்ஸ்ட் யூஸ் பண்ணுங்கன்னு சொல்றோம். இதுவும் நம்ம தேவை அப்படின்னா போட்டுக்கலாம், இல்ல தேவையில்லை அப்படின்னா அதே சேம் அந்த லிங்கை காப்பி பண்ணி அனலைசிஸ் ஆப்ஷன் டாட் யாமல்ல போயிட்டு பேஸ்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா அவ்வளவுதான், முடிஞ்சிச்சு, நமக்கு வந்துடும். இது எல்லாமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பாருங்க நான் கண்ட்ரோல் எஸ் கொடுக்குறேன், ஆர்ட் ரீலோட் ஆயிடும். ஆர்ட் ரீலோட் ஆயிட்டதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இங்க தெரியும் உங்களுக்கு ஓரமா. இருங்க இதை வந்துட்டு இதை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். க்ளோஸ் பண்ணேன் அப்படின்னா ஓகே இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஒரு வீடு சிம்பிள் மாதிரி இருக்கு, ஹோமு அப்புறம் ஏபிசி அது இருக்கா. ஸோ அவ்வளோதான். அது வந்துட்டு நான் இங்க பாஸ் பண்ண வச்சுட்டு அது. ஸோ அது வந்துட்டு இங்க வந்துடும். அதுதான். ஸோ ஆப் பார்ல நம்ம இந்த மாதிரி நம்ம நிறைய பண்ணலாம். ஸோ பாட்டம் இருக்கு. ஸோ பாட்டம் யூஸ் பண்ணி நம்ம பண்ணலாம். கீழே வந்துட்டு பாட்டம்ல வந்துட்டு டேப் பாரோ இல்ல வேற ஏதாவது நம்ம வந்துட்டு செட் பண்ணலாம். டேப் பார்னா என்னன்னு நம்ம அதாவது ஒரு டேப்பை நம்ம கிளிக் பண்ணும்போது இங்க ஸ்கிரீன் வரும், அதான் டேப் பார். ஸோ அது தனியா ஒரு கான்செப்ட் இருக்கு, அது நம்ம பார்க்கும்போது நம்ம ஆப் பார்ல பாட்டம் நம்ம என்னன்னு நம்ம பார்க்கலாம். இல்ல நீங்களே R&D பண்ணி படிக்கிறதுனாலும் ட்ரை பண்ணி பாருங்க எப்படி ஒர்க் ஆகுதுன்னு அப்படின்னு. ஸோ ஓகே ஸோ அதான் ஃபிளெக்சிபிள் ஸ்பேஸ்னா இப்போ ஆப் பார்னா இவங்க ஸ்பேஸ் தான். ஓகேவா? ஸோ இதுக்கு மேல எனக்கு வந்துட்டு ஸ்பேஸ் வந்துட்டு எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கணும் அப்படின்னா ஃபிளெக்சிபிள் ஸ்பேஸ் யூஸ் பண்ணலாம். ஸோ ஃபிளெக்சிபிள் ஸ்பேஸ் யூஸ் பண்ணிட்டு அதில் நான் வந்துட்டு கொடுத்துக்கலாம். அதாவது எவ்வளோ ஸ்பேஸ் வேணுமோ அந்த மாதிரி நான் கொடுத்து நான் பண்ணிக்கலாம். அதை பத்தி இப்போ நான் கொடுத்துருவேன். இப்போ ஃபிளெக்சிபிள் ஸ்பேஸ்ன்னு கொடுத்துட்டு அதில் கண்டெய்னர் ஒரு ஹைட் நான் செட் பண்ணி நான் பண்ணிடுவேன். ஆனால் அப்புறம் நான் உங்களுக்கு கண்டெய்னர்னா நான் என்னன்னு நான் சொல்லணும், அது எல்லாமே கொஞ்சம் தனித்தனி கான்செப்ட். ஸோ இப்போதைக்கு நீங்க இப்படி நீங்க வச்சுக்கோங்க. ஆப் பார் அப்படின்னா ஒரு ஆப் ஸ்கிரீன் இருக்கு அப்படின்னா அதுல டாப் லெவல் எலிமெண்ட் தான் ஆப் பார். ஓகேவா? ஸோ ஸ்கேஃபோல்டுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு ப்ராப்பர்ட்டி, டாப் லெவல் ப்ராப்பர்ட்டி ஆப் பார். அதுக்குள்ள டாப் லெவல் ப்ராப்பர்ட்டி கீழே வந்துட்டு எல்லாமே அதை தவிர்த்து மிச்சம் எல்லாமே இருக்கக்கூடியது வந்துட்டு பாடி. ஸோ அது வந்துட்டு பாடியில கொடுக்க போறேன். அப்புறம் ஒரு ஆக்ஷன் பட்டன் எனக்கு வந்துட்டு ஃப்ளோட் ஆகணும் அப்படின்னா ஆக்ஷன் பட்டன் இந்த சென்ஸ் ஒரு பட்டன் நான் கிளிக் பண்ணோன்னா எனக்கு ஒரு ஆக்ஷன் நடக்கணும், அதுதான் ஆஸ் த நேம் சேஸ். ஸோ அதுதான். ஓகேவா? ஓகே இதுதான் மேட்ரு. ஸோ இந்த மாதிரி ஸ்கேஃபோல்டுக்குள்ள ஒரு ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு, அந்த ஒரு ப்ராப்பர்ட்டிஸும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி. ஸோ ஆப் பார் இங்க, பாடி இங்க மிட்ல ஃபுல்லா, அப்புறம் ஃப்ளோட்டிங் ஆக்ஷன் பட்டன் அது நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா ஃப்ளோட் ஆயிடும்.
அப்படியே ஒரு அதில் நம்ம ஏதாச்சும் ஒரு ஆக்ஷன் பெர்ஃபார்ம் பண்றது, கிளிக் பண்றதுக்கு அப்புறம் ஒரு குறிப்பிட்ட ஸ்கிரீன் நேவிகேட் ஆகணும். அது நம்ம இதுல ஃப்ளோட்டிங் ஆக்ஷன் பட்டன்ல தான் பண்ணணும் இல்லை, நார்மலான பட்டன்லயும் நம்ம பண்ணலாம், எல்லாத்துலயுமே நம்ம பண்ணலாம். ஸோ அதனால அது ப்ராப்ளம் இல்லை. ஓகே, நல்ல நல்ல ஓகே. ஸோ புரிஞ்சதா ஸ்கேஃபோல்ட் இருக்கக்கூடிய ஆப் பார், பாடி, ஃப்ளோட்டிங் ஆக்ஷன் பட்டன் எப்படி ஒர்க் ஆகுது, எதனா ஏதாவது யூஸ் கேஸ்? ஓகே, ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்கா இது வரைக்கும் ஏதாவது பார்த்ததுல? இல்ல ப்ரோ. சூப்பர் சூப்பர், நைஸ். ஓகே, 1 minute. ஓகே, இப்போ இது எல்லாமே இப்போ நான் வந்துட்டு ப்ராக்டிகல் பண்ணிடுறேன். ஸோ நான் இப்போ பண்ணிடுறேன், நீங்க வந்துட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறீங்க, சூப்பர், ஓகே ஃபைன். ஆனா இதை நீங்க வந்துட்டு இப்போ உங்களுக்கு கோட் வைஸ் உங்களுக்கு வந்துட்டு செட் ஆகணும். ஓகேவா? இப்போ உங்களுக்கு புரியும் இது பார்த்தா. ஓகே, இங்க என்ன பண்ணிருக்கேன், ஐகான் வேணும்னா எனக்கு ஐகான் விஜெட் கால் பண்ணணும், அதுல என்ன மெனு, என்ன ஐகான் வேணுமோ அது ஐகான் ஸ்டார்ட்னு போட்டு நான் அது பண்ணணும் அப்படின்றது உங்களுக்கு புரியும். ஆனா இது சின்டாக்டிக்கலா நீங்க வந்துட்டு ட்ரை பண்ணுங்க. நீங்க கோட் பண்ணி பார்க்கும்போது தான் உங்களுக்கு எல்லாமே வந்துட்டு பழகும். ஓகே, இதுல இது இருக்கு, இதுல இது இருக்கு அப்படின்ற மாதிரி உங்களுக்கு வந்துட்டு புரியும். ஸோ அதனால நீங்க வந்துட்டு அதிகமா கோட் பண்ண ட்ரை பண்ணுங்க. இப்போ ஆக்சுவலா நம்ம கிளாஸ் வந்துட்டு பாத்தீங்கன்னா மண்டே டு ஃப்ரைடே இருக்கா. ஸோ சாட்டர்டே சண்டே வந்துட்டு ஃப்ரீ தான் ஆக்சுவலா. இப்போ நீங்க காலேஜ் படிக்கிறீங்க, இப்போ ஸ்ரீ ப்ரோ நீங்க காலேஜ், வித்யாவர்ஷினி நீங்க காலேஜா? ஆமாண்ணா. ஓகே, ஸோ அப்படின்னும் போது வந்துட்டு பாத்தீங்கன்னா இப்போ பிளேஸ்மெண்ட்ஸ் போயிட்டு இருக்கா? இல்லண்ணா, இப்ப இல்ல, நெக்ஸ்ட் செமஸ்டர் இருந்துதானா. சரி, ஓகே. அப்போ உங்களுக்கு வந்துட்டு டைம் இருக்கும். இப்போ ஏன்னா பிளேஸ்மெண்ட் போச்சுன்னா அதுக்கே ப்ரிப்பேர் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அப்படின்னும் போது கொஞ்சம் டைம் இருக்கும். அதனால வந்துட்டு என்ன பண்றீங்க அப்படின்னா சாட்டர்டே சண்டே வந்துட்டு கோட் பண்ணி ஏதாச்சும் ஒரு ஆப் வந்துட்டு பில்ட் பண்ண ட்ரை பண்ணுங்க. ஓகேவா? ஏன்னா இப்போ நம்மளால எல்லாமே நம்மளால கவர் பண்ண முடியாது. இப்போ நம்மளால என்னன்னா ஆப் பார்னா என்னன்னு சொல்ல முடியும், அது எதுக்குன்னா யூஸ் ஆகுதுன்னு சொல்ல முடியும். ஆனா ஒரு அப்ளிகேஷன்ல ஒரு ஆப் பார் வச்சு கிரியேட் பண்றது அதுவுமே இருக்கு. நமக்கு டு டூ லிஸ்ட்லாம் நம்ம பண்ணுவோம், நம்மளோட சிலபஸ்ல இருக்கு. ஆனா நீங்களுமே வந்துட்டு ட்ரை பண்ணி பாருங்க, ஆன்சர்னா ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ உங்களுக்கு புரியும், பண்ண உங்களுக்கு புரியும், ஜாலியாகவும் இருக்கும். ட்ரை பண்ணுங்க. ஓகே ஓகேண்ணா. ஓகே ஓகே. ஸோ இப்போ வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா அதான் பாடி நம்ம பார்த்துட்டோம் ஆல்ரெடி. அதான் இந்த பிரைமரி கண்டென்ட், என்னென்ன கண்டென்ட் ஏரியா, அதான் டிஃபைன் த மெயின் கண்டென்ட் ஏரியா ஆஃப் த ஸ்கிரீன். ஒரு ஸ்கிரீன்ல இருக்கக்கூடிய ஒரு மெயின் கண்டென்ட் ஏரியாவை வந்துட்டு டிஃபைன் பண்றத வந்துட்டு பாடி அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். அதுதான் ஃபுல்லாவே பாடி தான் அந்த மாதிரி. ஸோ தட் மேக்ஸ் அப் மெயின் பார்ட் ஆஃப் யுவர் ஆப்ஸ் யூசர் இன்டர்ஃபேஸ். அதுதான் சொல்றாங்க. we can use various widgets to create design. அதான் இப்போ நம்ம வேரியஸ் widget யூஸ் பண்ணலாம். ஃப்ளட்டர்ல மொத்தம் 5K plus widgets இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ 5K plus widgets கிட்ட இருக்கு. அதனால நம்ம அதை யூஸ் பண்ணி நம்ம கிரியேட் பண்ணலாம். அதுல நீங்க எல்லா விஜெட்டுமே நீங்க உங்களால மாஸ்டர் பண்ண முடியாது. ஒரு எப்படின்னா ஒரு அப்ளிகேஷன்னா வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட விஜெட்ஸ் தான் நீங்க யூஸ் பண்ணுவீங்க. குறிப்பிட்ட விஜெட் தெரிஞ்சாலே போதும், ஒரு அப்ளிகேஷன் பில்ட் பண்ணிடலாம். ஆனா இப்போ மோரா ஒரு வித்தியாசமான ஒரு ஃபங்க்ஷனாலிட்டி பண்ணணும், அனிமேட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கேற்ற விஜெட் வந்துட்டு ஒரு விஜெட் இருக்கும். ஸோ அதெல்லாம் நிறைய இருக்கு, எக்கச்சக்கமா இருக்கு. யூஸ் பண்ண கத்துப்பீங்க, அவ்வளவுதான். பிரைமரியா உங்களுக்கு தெரிஞ்சுக்க வேண்டியது ஸ்கேஃபோல்டு, ஆப் பார், பாடி, அது உள்ள நம்ம கொடுக்குற ரோஸ், காலம், பட்டன்ல எல்லாமே தெரிஞ்சிருக்கணும். எலிவேட்டட் பட்டன், ஃப்ளோட்டிங் ஆக்ஷன் பட்டன் எல்லாமே தெரிஞ்சிருக்கணும். அப்புறம் வந்துட்டு டேப் பார், பாட்டம் நேவிகேஷன் பார், டிராயர், அந்த மாதிரி ஒரு சில இந்த மெயின் கண்டென்ட், டெக்ஸ்ட், முக்கியமா டெக்ஸ்ட் விஜெட், சைஸ்ட் பாக்ஸ், கண்டெய்னர், லிஸ்ட் டைல், கார்ட், அந்த மாதிரி எக்கச்சக்கமா இருக்கும். ஸோ அதெல்லாம் எல்லாமே நீங்க தெரிஞ்சுக்கணும். அதுதான். ஸோ பிரைமரி கண்டென்ட் ஏரியா, அதான் இங்க நம்ம வந்துட்டு பிரைமரி கண்டென்ட் ஏரியானா என்ன, அதான் மெயின் கண்டென்ட், ஸ்கிரீன்ல ஒரு மெயின் கண்டென்ட் வந்துட்டு ஹோல்ட் பண்ணிருக்கோம். லைக் வந்துட்டு டெக்ஸ்ட், இமேஜஸ், பட்டன்ஸ் அண்ட் அதர் விஜெட்ஸ். அவ்வளோ சிம்பிளா என்ன சொல்லணும்னா, இப்போ நம்ம ஒரு பிரைமரியான ஒரு கண்டென்ட்னாலே வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா அது ஆப்வியஸா வந்துட்டு பாடியில தான் இருக்கும் இல்லையா? ஏன்னா ஆப் பார்ல நம்ம என்ன இருக்கும், மெனு தான் இருக்கும். அதை தவிர்த்து இப்போ இங்கேயே எடுத்துக்கோங்களேன், இங்க என்ன இருக்கு, பிரைமரி கண்டென்ட் வந்துட்டு இந்த இது கிளிக் பண்றதுக்கு அப்புறம் ஆட் ஆகணும், அதுதான் பிரைமரி கண்டென்ட். ஸோ அது பாடியில தான் கொடுத்துருக்கும், ஆப் பார்ல கொடுக்கல. ஸோ அவ்வளவுதான் அந்த மாதிரி. அப்புறம் ஃபிளெக்சிபிள் லே அவுட். ஸோ லே அவுட்டை நம்ம ரோஸ், காலம், ஸ்டாக், கிரிட் வியூ, நம்மளோட எலிமெண்ட்லாம் வந்துட்டு அரேஞ்ச் பண்ணிக்கலாம். எலிமெண்ட்னு அவங்க எதை மென்ஷன் பண்றாங்க அப்படின்னா, எலிமெண்ட் நான் எதை மென்ஷன் பண்றேன் அப்படின்னா விஜெட் தான் நான் மென்ஷன் பண்றேன். ஓகேவா? ஸோ இப்போ ரோக்குள்ள வந்துட்டு மல்டிபிள் விஜெட் இருக்கலாம். இங்க நம்ம ஆக்ஷன் பார்த்தோம்ல, அதே மாதிரிதான் ஆக்ஷன். எப்படி ஆக்ஷனுக்குள்ள ஒரு மல்டிபிள் விஜெட்ஸ் இருக்கா, அதாவது லிஸ்ட் ஆஃப் விஜெட்டா இருக்கா, அதே மாதிரிதான் ரோ இருக்கும், காலம் இருக்கும், ஸ்டாக் இருக்கும், கிரிட் வியூ இருக்கும், எல்லாமே அந்த மாதிரிதான். ஸோ ஸ்க்ரோலபிள் கண்டென்ட்,
இப்போ அதுதான் ஸ்க்ரோலபிள் கண்டென்ட் as the name says, அதான் நம்ம ஸ்க்ரோல் பண்ற கண்டென்ட் எல்லாம் இப்போ லிஸ்ட் வியூ கிரிட் வியூலாம் வந்துட்டு பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், ஸ்க்ரோலபிளா இருக்கும். இப்போ நார்மலா வந்துட்டு இப்போ இந்த ஸ்கிரீன் இருக்கு, இதுல நான் ஒரு கண்டெய்னர்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. அது என்ன as the name says கண்டெய்னர் தான். ஸோ அது நம்ம ஹைட் வித்து கொடுத்தா ஒரு குறிப்பிட்ட அந்த ஹைட் வித்து ஏற்ற மாதிரி வந்துடும், கலர் கொடுத்தா கலருக்கு ஏற்ற மாதிரி வந்துடும். ஸோ ஒரு 10 கண்டெய்னர் நான் இங்க அடுக்கணும்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் என்னால் அடுக்க முடியும். கொஞ்சம் எக்ஸீட் ஆச்சு அப்படின்னா என்ன ஆயிடும் அப்படின்னா ஓவர்ஃப்ளோ எரர் வந்துடும், எனக்கு பிக்சல் ஓவர்ஃப்ளோ எரர் வரும். ஸோ அதை அவாய்ட் பண்ணணும், எனக்கு ஸ்க்ரோலபிளா இருக்கணும் கண்டென்ட் அப்படின்னா லிஸ்ட் வியூ நான் யூஸ் பண்ணிப்பேன், லிஸ்ட் வியூ கிரிட் வியூலாம் நான் யூஸ் பண்ணிப்பேன். ஸோ சென்டரிங் அண்ட் அலைன்மெண்ட், ஸோ அதான் நம்ம அலைன்மெண்ட்டை சென்டர் பண்றது. ஸோ சென்டர் யூஸ் பண்ணி பண்றது, அலைன் ஒரு விட்ஜெட் இருக்கு அலைன் பண்றதுக்கு, பேடிங் இருக்கு, அப்புறம் அதான் நிறைய இருக்கு. ஸோ எல்லாமே நம்ம பாடியில தான் நம்ம யூஸ் பண்ணுவோம் முக்காவாசி விட்ஜெட்ஸ் கிட்ட. அப்புறம் டெக்ஸ்ட் விட்ஜெட், அதான் நம்ம பார்த்தோம்ல இங்க, இதுதான் டெக்ஸ்ட் விட்ஜெட் சொல்லுவாங்க. ஒரு டெக்ஸ்ட்டை டிஸ்பிளே பண்றதுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய விட்ஜெட் தான் டெக்ஸ்ட் விட்ஜெட். ஓகேவா? அப்புறம் வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா ஓகே, டெக்ஸ்ட் விட்ஜெட் வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா அதுல இப்போ ஒரு ஃபுல்லா இது ஃபுல் இந்த ஸ்ட்ரிங் இருக்கு பாத்தீங்களா, இதை நான் வந்துட்டு சிங்கிள் கோட்ஸ்லயும் பாஸ் பண்ணலாம், டபுள் கோட்ஸ்லயும் பாஸ் பண்ணலாம். இதை நீங்க ஹோவர் பண்ணி பாத்தீங்கன்னாலே தெரியும் இங்க என்ன இருக்கு, ஸ்ட்ரிங் இருக்கு. ஓகேவா? ஸோ ஸ்ட்ரிங் சாரி டேட்டா ஸ்ட்ரிங் இருக்கு. ஸோ இந்த டேட்டாவை தான் நம்ம இங்க பாஸ் பண்றோம், பாஸ் பட்டன் நோட்டிபிகேஷன் அப்படின்ற மாதிரி நம்ம பாஸ் பண்றோம். அதுக்கப்புறம் வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா அதுல ஸ்டைலும் ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கும். ஸோ அந்த ஸ்டைல் இருக்கு பாத்தீங்களா, இந்த ஸ்டைல்ன்ற ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கும். ஸோ அதை நான் யூஸ் பண்றேன், அந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்றேன். அந்த ஸ்டைல்ல வந்து நான் என்ன பாஸ் பண்ணலாம் அப்படின்னா டெக்ஸ்ட் ஸ்டைல் நான் பாஸ் பண்ணலாம், டைப். ஸோ டெக்ஸ்ட் ஸ்டைல் அதை நான் பாஸ் பண்றேன், இருங்க. டெக்ஸ்ட் ஸ்டைல் அப்படின்ற மாதிரி நீங்க ஹோவர் பண்ணி பாத்தீங்கன்னாலே உங்களுக்கே புரியும், சரி இது என்ன எப்படி ஒர்க் ஆகுது, இது என்ன ஆக்சுவலா. இப்போ அவ்வளவுதான், நான் டெக்ஸ்ட் ஸ்டைல் ஹோவர் பண்றேன். அதுல என்னென்ன ப்ராப்பர்ட்டிலாம் இருக்குன்னு எனக்கு தெரிஞ்சிச்சு பாத்தீங்களா, கலர், பேக்ரவுண்ட் கலர், ஃபாண்ட் சைஸ், ஃபாண்ட் வெயிட், ஃபாண்ட் ஸ்டைல், லெட்டர் ஸ்பேசிங், வேர்ட் ஸ்பேசிங், டெக்ஸ்ட் பேஸ் லைன், ஹைட், எல்லாமே. ஸோ எல்லாமே வந்துடும் இதுல. ஸோ நம்ம எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ எனக்கு வந்துட்டு இதோட கலர் வந்துட்டு கலர்ஸ் டாட் ஆம்பர் எக்ஸென்ட் அப்படின்ற மாதிரி ஒரு கலர் இருக்கு. ஸோ அதை நான் யூஸ் பண்றேன். ஸோ எனக்கு அது வேணும் அப்படின்னா நான் என்ன பண்ணிட்டேன், கண்ட்ரோல் எஸ் கொடுத்துட்டேன், ஹாட் ரிலோட் ஆயிடுச்சு. ஸோ இங்க பாத்தீங்கன்னா ஒரு 4ன்னு ஒரு குட்டியா அசிங்கமா இருக்கு, வேற கலர் கொடுக்குறேன், ரெட் கொடுக்குறேன். ஸோ அதோட இப்போ பாத்தீங்கன்னா குட்டியா இருக்கு சைஸ். ஸோ இப்போ நான் வந்துட்டு ஃபாண்ட் சைஸ் நான் யூஸ் பண்றேன். ஃபாண்ட் சைஸ் நான் யூஸ் பண்ணிட்டு அதை பச்சு பாத்தீங்கன்னாலே தெரியும், டபுள்ன்ற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ வந்துட்டு டபுள் அப்படின்னா நம்ம பாயிண்ட்ல கொடுக்கலாம், டெசிமல்லே கொடுக்கலாம், டெசிமல் எல்லாமே கொடுக்கலாம். ஓகேவா? டபுள் வந்துட்டு ரெண்டுமே அக்செப்ட் பண்ணிக்கும். இப்போ வந்துட்டு பாத்தீங்கன்னா நான் 30 கொடுக்குறேன். ஓகே, இப்போ சேவ் பண்றேன், ஆட்டோலோட் ஆயிடுச்சு. இப்போ அதுக்கேற்ற மாதிரி சைஸ் வந்துட்டு. ஸோ இப்போ இந்த 4ன்றது ஒரு விட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி அந்த ஸ்டைல் நான் கொடுக்கணும். ஸோ இப்போ 4ன்றது ஒரே ஒரு வேர்டு இல்லையா, ஸோ இப்போ இந்த மொத்தத்துக்குமே நான் வந்துட்டு ஸ்டைல் கொடுக்கணும் அப்படின்னா கூட நான் இதை நான் யூஸ் பண்ணி நான் கொடுத்துக்கலாம். ஸோ அதுதான் சொல்றாங்க, ஸோ சிங்கிள் ஸ்டைல் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்ளை த சேம் ஸ்டைல் டு ஆல் த டெக்ஸ்ட் வித் இன் த விட்ஜெட். இப்போ நான் மொத்தமா நான் எடுத்து நான் இங்க நான் போடுறேன், கலர் மட்டும் நான் வந்துட்டு ப்ளூன்னு நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸோ ப்ளூன்னு நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ சேஞ்ச் பண்ணிக்கிறேன் அப்படின்னா பாத்தீங்கன்னா இந்த ப்ளூன்ற அந்த ஒரு கலரும் இந்த 13ன்ற அந்த ஒரு சைஸும் எனக்கு இந்த ஓல் ஸ்ட்ரிங்குக்கு வந்துட்டு எனக்கு வந்துட்டு அசைன் ஆயிடுச்சு. இப்போ நான் வந்துட்டு கண்ட்ரோல் எஸ் கொடுக்குறேன், ஹாட் ரிலோட் ஆயிடும், அவ்வளவுதான். ஸோ இந்த மாதிரி தான். ஸோ இதுதான் வந்துட்டு சொல்றாங்க பேசிக் ஸ்டைலிங்னா ஃபாண்ட் சைஸ், கலர், ஃபாண்ட் வெயிட், போல்டா வேணுமா, போல்டுனா எவ்வளவு போல்டா வேணும், அது எல்லாத்தையும் நம்ம மென்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ ரிச் டெக்ஸ்ட்னு ஒன்று இருக்கு. ரிச் டெக்ஸ்ட்னா என்ன, இப்போ நம்ம டெக்ஸ்ட் நம்ம ஒன்று பார்த்தோம், ரிச் டெக்ஸ்ட்னு ஒன்று இருக்கு. ஸோ ரிச் டெக்ஸ்ட்னா என்ன அப்படின்னா பாத்தீங்கன்னா அதேதான். இப்போ நம்ம டெக்ஸ்ட் விட்ஜெட்ல ஒரே ஒரு டெக்ஸ்ட்டை மட்டும் தானே நம்மளால கால் பண்ண முடியுது. இப்போ டெக்ஸ்ட்னு ஒரு விட்ஜெட் இப்போ எனக்கு யூ ஹேவ், இப்போ இருங்க, டெக்ஸ்ட் ஹலோ கவுண்டர் அப்ளிகேஷன் அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஓகேவா? இப்போ இது மொத்தத்துக்கும் எனக்கு ஒரே ஸ்டைல் தான். இங்க நான் ஸ்டைல் நான் கொடுத்தேன் அப்படின்னா இது மொத்தத்துக்கும் எனக்கு வந்துட்டு ஒரே ஸ்டைலா எடுத்துக்கும் இல்லையா? இப்போ கிரீன் கொடுக்குறேன், வேற கலர் எதுவும் ஞாபகம் மாட்டேன் டக்குன்னு. ஓகே, இப்போ கொடுத்துட்டேன். இப்போ கொடுத்துட்டு நான் வந்து சேவ் பண்றேன்.
சேவ் பண்ணும்போது பாத்தீங்கன்னா இந்த ஓல் ஸ்ட்ரிங்குக்கு வந்துட்டு ஒரே இதை எடுத்துக்கும். இப்போ என்னோட யூஸ் கேஸ் என்னன்னா, ஹலோ வேற கலர்ல இருக்கணும், கவுண்டர் வேற கலர்ல இருக்கணும், அப்ளிகேஷன் வேற கலர்ல இருக்கணும், அந்த மாதிரி. ஆனா இது எல்லாமே ஒரே ஸ்ட்ரிங் தான், அதாவது ஒரே லைன்ல அந்த மாதிரி வேணும் அப்படின்னா நான் என்ன யூஸ் பண்ணலாம்னா ரிச் டெக்ஸ்ட்னு ஒன்று இருக்கு. ஸோ அதை நான் யூஸ் பண்ணலாம். ரிச் டெக்ஸ்ட். ஸோ அந்த விஜெட் நான் கால் பண்றேன். ஸோ அதுல வந்துட்டு என்னன்னா டெக்ஸ்ட் நான் வந்துட்டு பாஸ் பண்றேன். அது வந்துட்டு அதோட டைப் பாருங்க, ஸ்ட்ரிங் இல்ல. நம்ம ஸ்ட்ரிங் நம்ம பாஸ் பண்ண முடியாது. இன்லைன் ஸ்பேன் அப்படின்னு ஒன்று இருக்கும். ஸோ அது நம்மளால டைரக்டா பாஸ் பண்ண முடியாது. நம்ம வந்துட்டு டெக்ஸ்ட் ஸ்பேன் ஒன்று இருக்கு, அதை நம்ம பாஸ் பண்ணிக்கலாம். ஸோ பாஸ் பண்ணிட்டோம். இப்போ வந்துட்டு எனக்கு என்னன்னா ஹலோ ஹலோ ஓகேவா. ஹலோ அப்படிங்கிறது வந்துட்டு எதுல இருக்கு, டெக்ஸ்ட்ல இருக்கும். டெக்ஸ்ட்ல நான் பாஸ் பண்ணணும். அப்போ இதுல டெக்ஸ்ட் ஹலோ ஓகேவா. ஸோ இதுக்கான ஸ்டைல் வந்துட்டு இங்க நான் கொடுத்துருவேன். இப்போ வந்துட்டு ஸ்டைல் ஃபாண்ட் கலர், சாரி ஃபாண்ட் கலர் இல்ல, கலர் தான் இருக்கும். கலர் ஸ்டார்ட் ரெட் அப்படின்ற மாதிரி நான் கொடுத்துட்டேன். ஓகேவா. ஸோ இப்போ இதை நான் எடுத்துடுறேன். ஓகே. ஸோ இப்போ நான் இதை சேவ் பண்றேன். சேவ் பண்ணிட்டு நான் வந்துட்டு காட்டுறேன் உங்களுக்கு. ஹலோ அப்படின்ற மாதிரி வந்துச்சு. இப்போ வந்துட்டு கவுண்டர் அப்ளிகேஷன் அப்படின்ற மாதிரி அடுத்தடுத்து வரணும். அப்புறம் நான் என்ன பண்ணணும்னா இந்த ரிச் டெக்ஸ்ட் இருக்குல்ல, ஸோ அது உள்ள நான் வந்துட்டு என்ன பண்றேன் அப்படின்னா ஒரு சைல்டு நான் வந்துட்டு பாஸ் பண்றேன். ஓகேவா. இப்போ ரிச் டெக்ஸ்ட் இருக்கு. ஸோ நம்ம வந்துட்டு பார்த்த மாதிரி இப்போ நான் நார்மல் டெக்ஸ்ட் வந்துட்டு என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு மொத்தமா ஒரு ஸ்டைலிங் எடுத்துக்கும். ஸோ அதுக்கான இதை மொத்தமா கொடுத்துரும். ஆனா இப்போ நம்ம என்ன பார்த்தோம், இப்போ அலோ கவுண்டர் அப்ளிகேஷன் அப்படின்னு இருக்கு அப்படின்னா எனக்கு வந்துட்டு அதுக்கு மட்டும் எனக்கு தனியா வேணும் அப்படின்ற மாதிரி நம்ம பார்த்தோம் இல்லையா. ஸோ அதுக்கு வந்துட்டு என்ன பண்றோம் அப்படின்னா ஹலோன்னு நம்ம கொடுத்துட்டோம் ஃபர்ஸ்ட். இப்போ வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா நம்ம சில்ட்ரன் அப்படின்னு நம்ம வந்துட்டு கொடுக்க போறோம். ஓகேவா. இதுல வந்துட்டு சில்ட்ரன் ஒன்று இருக்கும். சாரி, இது வந்துட்டு ரிச் டெக்ஸ்ட்ல இருக்காது, இந்த டெக்ஸ்ட் ஸ்பேன்ல இருக்கும். ஓகே, சில்ட்ரன். இது வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு லிஸ்ட் ஆஃப் இன்லைன் ஸ்பேன். ஸோ அப்போ மோர் தென் ஒன் விஜெட் நான் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பாத்தீங்க அப்படின்னா இதுல நான் என்ன பண்றேன், அகெயின் வந்துட்டு டெக்ஸ்ட் ஸ்பேன் யூஸ் பண்றேன். கவுண்டர். ஸோ சேம் ஏங்க, இது டெக்ஸ்ட்டுக்குள்ள வரும் ஆக்சுவலா. ஐ மீன் டெக்ஸ்ட்டுக்கு டெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டியில் வரும். ஓகே, இதுவும் டெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டியில் வரும். ஸோ ஓகே, கவுண்டர் அப்ளிகேஷன் இது வந்துட்டு கான்ஸ்ட் யூஸ் பண்ணிக்கிறேன், போயிடும். இப்போ வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இதுக்கான ஸ்டைலை நான் கொடுத்துக்கலாம். ஓகே, பேஸ்ட் பண்ணிட்டேன். இப்போ வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ப்ளூ கொடுக்குறேன், இங்கே வந்துட்டு கிரீன் கொடுக்குறேன். ஐயோ, இப்போ நீங்க கலர் நம்ம எப்படியும் நம்ம வந்துட்டு சூஸ் பண்ணிக்கலாம். லைக் வந்துட்டு இதில் நான் ஓவர் பண்ணுறேன். ஓவர் பண்ணும்போது ஏதாச்சும் ஒன்று வேணும், எனக்கு இந்த கலர் வேணும் அப்படின்னா அதை நான் சூஸ் பண்ணுறேன் அப்படின்னா அதுவே எடுத்துக்கும். ஃப்ரம் ஏஆர்ஜிபி அப்படின்ற மாதிரி அதுவே எடுத்துக்கும், என்னென்ன கலர் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கும் இது ஏஆர்ஜிபியில். ஸோ அதுவே எடுத்துக்கும். ஓகே, ஸோ இப்போ நான் வந்துட்டு சேவ் பண்ணும்போது வந்துட்டு பார்த்தீங்களா ஹலோ கவுண்டர் அப்ளிகேஷன். ஸோ எனக்கு வந்துட்டு ஸ்பேஸ் வேணும். எப்படி கொடுக்கலாம் அப்படின்னா ஹலோக்கு முன்னாடி கவுண்டருக்கு முன்னாடி கவுண்டருக்கு பின்னாடி கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு வந்துட்டு ஸ்பேஸ் வந்துருச்சா. ஸோ அவ்வளோதான். ஸோ இது ஃபுல்லாக இப்போ ஒரே டெக்ஸ்ட்ல தான் இருக்கு. ஸோ ஒரே விஜெட்ல இருக்கு, ரிச் டெக்ஸ்ட் அப்படின்ற ஒரு விஜெட்ல இருக்கு. ஆனால் வேற ஸ்பேன், இதுக்கு வேற கலர் கொடுத்துக்கலாம். சைஸுமே நான் வேற கொடுத்துக்கலாம். வேற சைஸ்ல வேணும் அப்படின்னா கூட நான் இங்க மென்ஷன் பண்ணிக்கலாம். ஆக்சுவலா நம்ம பார்த்தோம்ல இந்த டெக்ஸ்ட் ஸ்டைல் அப்படின்ற அந்த ஒரு இதுல இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே ஃபாண்ட் சைஸ் நான் செட் பண்ணிக்கலாம், வெயிட் நான் செட் பண்ணிக்கலாம். இந்த லெட்டர் ஸ்பேசிங் தான் என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த கவுண்டர் இருக்குல்ல, ஸோ ஒரு லெட்டருக்கு எவ்வளோ ஸ்பேஸ் வேணும் அப்படின்றத நாங்கள் கொடுத்துக்கலாம். அப்புறம் வேர்ட் ஸ்பேஸ்னா இப்போ இங்க நம்ம ஒரே ஒரு வேர்டு தான் கொடுத்துருக்கோம், கவுண்டர்ன்ற வேர்டு. இப்போ இதுவே நம்ம வந்துட்டு இதையே நம்ம கவுண்டரு வேர்டுன்னு நம்ம ஒரு 2 வேர்டா கொடுத்துருக்கோம்னு வச்சுக்கோங்க. இது ரெண்டுத்துக்குமே நடுவுல
எவ்வளவு ஸ்பேஸ் இருக்கணும் அப்படின்றத நம்ம மென்ஷன் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி எக்கச்சக்கமா இருக்கும் இதுக்குள்ள. ஒன்று ஒன்றா நம்ம பார்த்துட்டா நம்ம போயிட்டே இருக்கும். ஸோ அதுதான் நிறைய இருக்கு. இதுதான் ரிச் டெக்ஸ்ட். ஸோ இதுதான் வந்துட்டு டெக்ஸ்ட் விட்ஜெட்டுக்கும் ரிச் டெக்ஸ்ட்டுக்கும் உள்ள டிஃபரன்ஸ். புரிஞ்சுதா? இதுல ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்கா? இல்லண்ணா. ஓகே சூப்பர் ப்ரோ. ஓகே ஓகே நைஸ். ஓகே ஆக்சுவலா நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? நான் ஸ்பீடா போறேனா இல்ல பொறுமையா போலாமா? ஏதாச்சும் சொன்னீங்கன்னா அதுக்கு ஏத்த மாதிரி நான் கரெக்டா தான் எடுக்கிறேன்னா? கொஞ்சம் ஸ்லோவா போலாம்னு தோணுதுண்ணா. அப்படியா? சரி சரி ஓகே ஓகே. ஆக்சுவலி சரி நான் வந்துட்டு ஸ்லோவா போறதா நினைச்சு ஸ்பீடா போனேன். நான் ஓகே ஸ்லோவா போறேன். ஓகே ரைட். இப்போ புரிஞ்சதுல டெக்ஸ்டும் ரிச் டெக்ஸ்டும் புரிஞ்சதுல உங்களுக்கு? புரிஞ்சதுண்ணா. ஓகே ஓகே. ஓகே இதுக்கப்புறம் வந்துட்டு வேற என்ன பார்க்க போறோம் அப்படின்னா விட்ஜெட்ஸ்ல சைஸ்ட் பாக்ஸ் அப்படின்ற மாதிரி நம்ம ஒன்று பார்க்க போறோம். ஸோ இப்போ வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா சைஸ் பாக்ஸ் தான் என்னன்னா, அதான் இவங்களே சொல்லிருக்காங்க பாருங்களேன். சைஸ் பாக்ஸ்ன்றது ஃபெட்டர்ல சிம்பிள் தான், ஆனால் அது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு விட்ஜெட். அது வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஒரு பாக்ஸ் நான் வந்துட்டு கிரியேட் பண்ணணும், ஒரு ஸ்பெசிஃபிக் ஹைட்டு ஒரு ஸ்பெசிஃபிக் வித்தோட நான் கிரியேட் பண்ணணும் அப்படின்னா நான் சைஸ் பாக்ஸ் நான் யூஸ் பண்ணலாம். ஓகேவா? அது வந்துட்டு மோஸ்டா எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா அதே தான் சைஸ்டு பாக்ஸும் கண்டெய்னரும் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஹைட் வித் யூஸ் பண்ணி நம்ம ஒரு பாக்ஸ் மாதிரி கிரியேட் பண்ணிக்கலாம். சைஸ்டு பாக்ஸும் கண்டெய்னருக்கும் என்ன ஒரு டிஃபரன்ஸ்னா, சைஸ்ட் பாக்ஸ்ல வந்துட்டு கலர் ப்ராப்பர்ட்டி இல்லை. ஓகேவா? கண்டெய்னர்ல கலர் ப்ராப்பர்ட்டி இருக்கு. ஸோ நம்ம அதில் கலர் பண்ணிக்கலாம், அப்புறம் ஏதாச்சும் அதோட ஷேப் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி நிறைய விஷயம் நம்ம கண்டெய்னர்ல பண்ண முடியும். சைஸ்டு பாக்ஸ்ல நம்ம அந்த மாதிரி பண்ண மாட்டோம். மோஸ்டா வெறும் ஹைட்டு வித்து மட்டும் கொடுத்து ஒரு ஒரு லே அவுட் மாதிரி ஒன்று கிரியேட் பண்றதுக்கு சைஸ் பாக்ஸ் யூஸ் பண்ணுவோம். அதை மோஸ்டா நம்ம ஸ்பேஸ் கொடுக்கறதுக்கு தான் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? லைக் இப்போ ஒரு ரோ இருக்கு. ஓகேவா? ஒரு இதே எடுத்துக்கலாம். ஒரு காலம் இருக்கு. அந்த காலம்ல வந்துட்டு இது சைஸ்டு பாக்ஸ்ன்றது ஒரு ஃபர்ஸ்ட் டெக்ஸ்ட் விட்ஜெட், அப்புறம் இந்த சைஸ் இது ஒரு ரெண்டாவது டெக்ஸ்ட் விட்ஜெட், கீ ஃபீச்சர்ன்றது மூணாவது டெக்ஸ்ட் விட்ஜெட், அப்புறம் இது மொத்தமா வந்துட்டு நாலாவது டெக்ஸ்ட் விட்ஜெட். ஓகேவா? இப்போ இந்த ஃபர்ஸ்ட் டெக்ஸ்ட் விட்ஜெட்டுக்கும் இதுக்கும் எனக்கு நடுவில் வந்துட்டு ஸ்பேஸ் வேணும். ஓகேவா? அந்த ஸ்பேஸோட ஹைட் எவ்வளோ? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 10 வேணும். ஓகேவா? ஸ்பேஸ் வந்துட்டு ஒரு 10 வேணும் அப்படின்னா நான் ஹைட்டு 10 நான் கொடுத்தா எனக்கு என்ன ஆயிரும்னா ஒரு வெர்டிக்கலா ஒரு 10 ஸ்பேஸ் எனக்கு கிடைச்சிரும் ஹைட்ல. ஸோ அதே மாதிரி தான். ஸோ இங்க நான் ஒரு 30 கொடுத்துருக்கேன் அப்படின்னா 30 ஸ்பேஸ் எனக்கு கிடைச்சிரும். ஓகேவா? அதே மாதிரி சைஸ் பாக்ஸ் வித்ல நான் கொடுத்தேன் அப்படின்னா, இது நான் சொன்னது வந்துட்டு காலம் சொன்னேன். காலம் வந்துட்டு ஒய் ஆக்சிஸ்ல அலைன் ஆயிட்டு இருக்கும், அதனால இந்த மாதிரி சொன்னேன். அது நம்ம காலம் பத்தி நம்ம தனியா நம்ம வந்துட்டு பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இப்போதைக்கு எப்படி நீங்க ஞாபகம் வச்சுக்கிறீங்கன்னா, காலம் அப்படின்னா ஒய் ஆக்சிஸ்ல வந்துட்டு அலைன் பண்ணும், ரோ அப்படின்னா எக்ஸ் ஆக்சிஸ்ல அலைன் பண்ணும் அப்படின்ற மாதிரி மட்டும் நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ வந்துட்டு பாத்தீங்கன்னா இதுல வந்துட்டு அதான் ஹைட் யூஸ் பண்ணி நம்ம ஸ்பேஸ் கொடுத்துருக்கோம். இப்போ ரோ நம்ம யூஸ் பண்றோம். ரோ நம்ம யூஸ் பண்றது மூலியமா ஃபார் எக்ஸாம்பிள் இதை மட்டும் ஒரு ரோன்னு வச்சுக்கோங்க. அலோ அஸ் டு ஸ்பெசிஃபை எக்ஸாக்ட் டைமென்ஷன் அப்படின்ற ஒரு ரோ மாதிரி வச்சுக்கோங்க. இதுல அலோஸ்ன்றது ஒரு டெக்ஸ்ட், அஸ்ன்றது ஒரு டெக்ஸ்ட், ஸோ எல்லாமே ஒரு டெக்ஸ்ட். ஸோ இதுக்கு நடுவுல எனக்கு வந்துட்டு ஸ்பேஸ் வேணும். ஸோ அப்ப நான் என்ன பண்ணுவேன், சைஸ்ட் பாக்ஸ்ல விட்னு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கும். அதுல வந்துட்டு 5 கொடுத்துறேன்னு வச்சுக்கோங்களேன், 5 ஸ்பேஸ் வந்துடும். ஸோ 10 கொடுத்தேன் அப்படின்னா 10 ஸ்பேஸ். ஸோ அதுதான் மோஸ்டா சைஸ்ட் பாக்ஸ் வந்துட்டு கேப்க்கு நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ பார்க்கலாமா இங்க? இப்போ அது ஒரு எக்ஸாம்பிள் நம்ம பார்த்துடலாம். இதே எக்ஸாம்பிள்ல பார்க்கலாம். இப்போ பாத்தீங்க அப்படின்னா நம்ம யூசர் இன்டர்ஃபேஸ் இருக்கு இல்லையா, ஒரு மொக்கையா ஒன்று இருக்கு யூசர் இன்டர்ஃபேஸ். ஸோ இதுல நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு ஸ்பேஸ், வெர்டிக்கல் ஸ்பேஸ் எனக்கு வேணும். அதாவது இந்த 4க்கும் இந்த கீழே இருக்கக்கூடிய இந்த ரிச் டெக்ஸ்ட்டுக்கும் ஒரு வெர்டிக்கலா ஒரு ஸ்பேஸ் வேணும். அப்ப நான் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா சைஸ்டு பாக்ஸ் அப்படின்ற ஒன்று இருக்கு. ஸோ அதை நான் யூஸ் பண்ணிக்கலாம். அது யூஸ் பண்ணிட்டு இதுல என்னென்ன ப்ராப்பர்ட்டி இருக்குன்னு பாருங்க. கீ வந்துட்டு இருக்கும், அதை நம்ம யூஸ் பண்ண தேவையில்லை. வித்து, ஹைட்டு, சைல்டு. ஓகேவா? ஸோ ஸ்பேசிங் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இப்போ. அப்படின்னும் போது வித் ஹைட்டு தான் நமக்கு யூஸ் ஆகும். இப்போ ஹைட் நான் கொடுக்குறேன், ஹைட் நான் வந்துட்டு ஒரு 20 கொடுக்குறேன். ஸோ 20 கொடுத்தேன் அப்படின்னா ஸோ 20 ஸ்பேஸ் வந்துடும் எனக்கு இங்க. நீங்க கேட்கலாம் இது 20ன்றது பிக்சலா என்ன ஏது அப்படின்னு. இது 20ன்றது வந்துட்டு பாத்தீங்கன்னா இது அப்படியே டிஃபால்ட்டா எடுத்துக்கும் 0.20%. இது டிவைஸோட
ஹைட் வித்துக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கிறது அது வேற கான்செப்ட், அதை நம்ம பார்க்கலாம். மீடியா கொரின்னு ஒன்று இருக்கு, அது போகும்போது நம்ம பார்க்கலாம். இப்போதைக்கு ஸ்டாட்டிக்கா கொடுத்துக்கோங்க, 10-20 அப்படின்ற மாதிரி கொடுத்துருவோம். ஸோ இப்போ நமக்கு ஒரு 20 ஸ்பேஸ் வந்துருச்சு பாத்தீங்களா. இப்போ நான் ஒரு 50 நான் கொடுக்குறேன். 50 கொடுக்கும்போது எனக்கு என்ன ஆயிடும், வெர்டிகலா ஒரு 50 ஸ்பேஸ் வந்துடும். ஸோ அதுதான். ஸோ சைஸ் பாக்ஸ் இப்படிதான் ஒர்க் ஆகும். ஓகேவா. ஸோ இதுதான் சைஸ் பாக்ஸ். இப்போ மோஸ்டா நம்ம வந்துட்டு ஒரு அப்ளிகேஷன்ல ஸ்பேஸ் கொடுக்கறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகேவா. அதுதான் சைஸ் பாக்ஸ். இப்போ சைஸ் பாக்ஸ்ல ஏதாச்சும் டவுட்ஸ் இருங்க பார்த்துடலாம். இன்னொரு ஃபீச்சர் இருக்கு, பாக்ஸ் கன்ஸ்ட்ரெயின்ஸ், ஹெல்ப் கன்ஸ்ட்ரெயின். பாக்ஸ் கன்ஸ்ட்ரெயின். இப்போ ஒரு குறிப்பிட்ட ஒரு பாக்ஸ் இருக்கு. இப்போ இதில் சைல்டுன்னு ஒரு விஜெட் நம்ம பார்த்தோம். ஓகேவா. இந்த சைல்டுன்ற ஒரு விஜெட்ல நம்ம கார்டு நம்ம கொடுக்கலாம், என்ன வேணா விஜெட் நம்ம கொடுக்கலாம். ஓகேவா. அது கொடுத்துட்டு இந்த கார்டுக்கு நான் சைஸ் பண்ணோம் அப்படின்னா ஹைட்டு வித்து நான் கொடுத்துட்டேன் அப்படின்னா அந்த கார்டுக்கு வந்துட்டு சைஸ் கிடைச்சிடும். ஹைட் வந்துட்டு 50, வித்து வந்துட்டு ஒரு 100னா அதுக்கேற்ற மாதிரி ஒரு கார்டு நமக்கு கிரியேட் ஆகிடும். ஸோ அதுதான் பாக்ஸ் கன்ஸ்ட்ரக்ட்னா. அதுதான் அந்த ஒரு பாக்ஸுக்கு ஏற்ற மாதிரி அந்த கன்ஸ்ட்ரெயின்ஸ்னா என்ன. ஸோ இந்த ஹைட்டு வித்து அந்த ஒரு ஸ்பெசிஃபிக் அந்த வேல்யூ இருக்கு பாத்தீங்களா, அந்த வேல்யூக்கு ஏற்ற மாதிரி கன்ஸ்ட்ரெயின்ட் ஆயிக்கும். லைக் வந்துட்டு 50 அப்படின்னா 50 தான் வித்து கிடைக்கும், 100 அப்படின்னா 100 தான் வித்து கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி அதுதான் சொல்ல வரோம். ஃபார் இன்ஸ்டன்ஸ், wrapping a child in sized box ensure the child conforms to the specified dimensions. நம்ம பார்த்தோம்ல, இப்போ 15 நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா 50 சைஸ் தான் கார்டு வரும், அதுக்கு மேல வந்துட்டு போகாது. ஸோ அந்த மாதிரி கார்டு நம்ம இப்போ நான் சொல்லிடுவேன், சொன்னா இது கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் அப்படி டீப் டவுனா போற மாதிரி இருக்கும். ஸோ அதெல்லாம் தனியா நம்ம பார்க்கலாம். ஓகே, இப்போதைக்கு நம்ம பார்த்த அளவு சூப்பர் தான், இவ்வளவு போதும், இப்போதைக்கு போதும். அப்புறம் எம்டி பாக்ஸ், அதான் நம்ம கிரியேட் எம்டி ஸ்பேஸா நம்ம கிரியேட் பண்றதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், இந்த சைல்டே நம்ம கால் பண்ணிருக்க மாட்டோம், நம்ம பண்ணோம் இல்லையா. சைல்டே நம்ம கால் பண்ணாம ஜஸ்ட் நம்ம ஹைட் நம்ம கொடுத்து நம்ம பண்ணதுதான், அதான் எம்டி பாக்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஓகே, ரோ வந்துட்டோம், சூப்பர். ஓகே, இப்போ சைஸ் பாக்ஸ்ல ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்கா? ஏதாச்சும் எனி டவுட்ஸ் இன் சைஸ் பாக்ஸ்? சூப்பர் சூப்பர். ஓகே ஸ்ரீ ப்ரோ. ஓகே, இப்போ நான் சொன்னேன்ல அந்த ஸ்பீட் ஓகேவா இந்த சைஸ் பாக்ஸ்க்கு, இல்ல இதை விட்டு ஸ்லோ பண்ணணுமா கொஞ்சம்? அதுக்கேற்ற மாதிரி பண்ணிக்கிறேன். ஓகே தானா? ஓகே ஓகே ஓகே. இப்போ ஓகே, சைஸ் பாக்ஸ் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அடுத்தது வந்துட்டு ரோ. ஓகே, ரோனா என்ன? இப்போ நமக்கே தெரியும்ல, ஹரிசான் ரோனா எக்ஸ் ஆக்சிஸ், காலம்னா ஒய் ஆக்சிஸ். ஒரு கிராஃப் எடுத்துக்குவோமே, ஒரு கிராஃப் எடுத்துக்குவோம், அதுல நம்ம எக்ஸ் ஆக்சிஸ் நம்ம என்ன சொல்லுவோம், அதெல்லாம் ரோ. ஒய் ஆக்சிஸ் நம்ம என்ன சொல்லுவோம், அதெல்லாம் வந்துட்டு காலம். ஓகே, அதுதான். இப்போ ஒரு கிராஃப் எடுத்துக்கோமே, அதான் இதுல வந்துட்டு இந்த இருக்கு பாத்தீங்கன்னா, இது ரோ, இது வந்துட்டு காலம். ஓகே, அதுதான் மேட்ரு. ஸோ இப்போ ரோ வந்துட்டு விஜெட்குள்ள வந்துட்டு பாத்தீங்கன்னா நான் ஒரு மல்டிபிள் சில்ட்ரன் நான் வந்துட்டு பாஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா, அதுதான் சொல்றாங்க. அதுல சில்ட்ரன் ஒரு ஃபீச்சர் இருக்கும், அதுல வந்துட்டு பாத்தீங்க ஐ மீன் ப்ராப்பர்ட்டி இருக்கும். அதுல பாத்தீங்கன்னா லிஸ்ட் ஆஃப் விஜெட் வந்துட்டு அக்செப்ட் பண்ணிக்கும். நம்ம பார்த்தோம்ல இங்க, இதை நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். ஓகே, ஸோ இங்க வந்துட்டு பாத்தீங்கன்னா காலம் இருக்கு. காலம்ல சில்ட்ரன் நம்ம ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு. ஸோ அது வந்துட்டு பாத்தீங்கன்னா லிஸ்ட் ஆஃப் விஜெட் அக்செப்ட் பண்ணிக்குது. ஸோ நம்ம லிஸ்ட் ஆஃப் விஜெட் நம்ம இங்க பாஸ் பண்றோம் இல்லையா. ஸோ அதே மாதிரிதான் ரோவும் வந்துட்டு பாத்தீங்கன்னா அதுவும் வந்துட்டு அக்செப்ட் பண்ணிக்கும். ஆனா ஹரிசான்டல் சீக்வன்ஸா அக்செப்ட் பண்ணிக்கும். இது வந்துட்டு பாத்தீங்கன்னா வெர்டிகல் அக்செப்ட் பண்ணிட்டு இருக்கா காலம், அது வந்துட்டு ஹரிசான்டல் அக்செப்ட் பண்ணிக்கும். ஸோ அதுதான் மெயின் ஆக்சிஸ் அலைன்மெண்ட் அப்படின்ற மாதிரி ஒன்று இருக்கும். ஸோ மெயின் ஆக்சிஸ் அலைன்மெண்ட் அப்படின்னா என்னன்னா, இப்போ நம்ம கிராஃப்ல எக்ஸாம்பிள்ல சொல்லலாம்ல, உங்களுக்கு கிராஃப்ல கேள்விப்பட்டிருப்பீங்க மெயின் ஆக்சிஸ் கிராஸ் ஆக்சிஸ் அப்படின்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? மெயின் ஆக்சிஸ்னா எக்ஸ் ஆக்சிஸ், கிராஸ் ஆக்சிஸ்னா ஒய் ஆக்சிஸ். கேள்விப்பட்டிருக்கீங்களா ஏதாச்சும்? கேள்விப்பட்டிருக்கோண்ணா. ஓகே, அதே தான் சேம் இங்க. மெயின் ஆக்சிஸ்னா, ஸோ மெயின் ஆக்சிஸ் அலைன்மெண்ட் எதுக்கு வந்துட்டு சூட் ஆகும் அப்படின்னா, இந்த சில்ட்ரன் இருக்கு இல்லையா, நம்ம கொடுத்துருக்கோம்ல, அந்த இந்த சில்ட்ரனுக்குள்ள நம்ம கொடுத்துருக்கிற அந்த விஜெட்ஸ்க்கு எல்லாத்துக்குமே வந்துட்டு அப்ளை ஆகும். மெயின் ஆக்சிஸ்னா அதுக்கேற்ற மாதிரி அப்ளை ஆகும், எக்ஸ் ஆக்சிஸ்ல ஹரிசான்டலா அப்ளை ஆகும், கிராஸ் ஆக்சிஸ் அப்படின்னா வந்துட்டு ஒயில் அலைன் ஆகும். ஸோ அதுதான் சொல்ல வராங்க இங்க. ஸோ அதுல வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு சில ப்ராப்பர்ட்டி இருக்கு. என்னன்னா ஸ்டார்ட், சென்டர், எண்டு, ஸ்பேஸ் பிட்வீன். ஸோ ஸ்டார்ட் கொடுத்தேன் அப்படின்னா, இருங்க இப்போ இது வேணாம், நான் ஃபுல்லா க்ளோஸ் பண்ணிடுறேன். அப்புறம் நான் ஒரு காலம்குள்ள ஒரு ரோ இருக்கலாம், ஒரு ரோக்குள்ள ஒரு காலம் இருக்கலாம், ஒரு ரோ என்ன எப்படி வேணா போகலாம். ஓகேவா, ஒரு ரோனா ஒரு ரோக்குள்ள காலம் இருக்கக்கூடாது அப்படிலாம் இல்லை, எப்படி வேணா இருக்கலாம். நம்மளோட
யூஐக்கு எப்படி தேவையோ நம்ம அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்துட்டு பண்ணிக்கலாம். அதான் நம்ம ஆல்ரெடி நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம இன்ட்ரோடக்ஷன்ல பார்க்கும்போதே பார்த்துருப்போம். விட்ஜெட் அப்படின்னா அது என்னன்னா காம்போசபிள் அப்படின்னு. காம்போசபிள்னா என்னன்னா இட் கேன் பி நெஸ்டட், அதாவது நெஸ்டடா இந்த ஒன்னுத்துக்குள்ள இன்னொன்னுத்துக்குள்ள போயிட்டே இருக்கலாம். ஸோ அதுதான் அது குறிப்பிட்ட இதெல்லாம் இல்லை, காலம்குள்ள இது இருக்கக்கூடாது, ரோ இருக்கக்கூடாது அப்படின்றதெல்லாம் இல்லை. ஸோ அது நம்ம பண்ணிக்கலாம். எப்படி வேணா காலம்குள்ள ரோ இருக்கலாம், ரோக்குள்ள காலம் இருக்கலாம், என்ன வேணா பண்ணிக்கலாம். இப்போ இது என்ன அடிக்குது, ஸ்டார்ட் பண்ண சொல்றோம். ஸ்டார்ட் இது என்னன்னா இந்த இருங்க, இது நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். அடாயங்கா இருக்கும் இது பார்த்தாலே. ஓகே, ஸோ பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ரோ இருக்கு. ஸோ ரோல வந்துட்டு சில்ட்ரன் இருக்கு. ஸோ சில்ட்ரன் வந்துட்டு லிஸ்ட் ஆஃப் விஜெட்ஸ் நம்ம பார்த்தோம் இல்லையா. ஸோ இப்போ நான் இங்கே ஒரு அதே மாதிரி ஐகான் பட்டன் நான் பாஸ் பண்றேன். ஓகேவா, இதில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அதே மாதிரி ஒரு 4-5 ஐகான், 3 ஐகான் போதும். ஐகான்ஸ் டாட் வச்சாலே போதும், என்னென்ன ஐகான் இருக்குன்னு நம்ம காமிச்சிடும். கார்டு, ஏரு, அர்ச்சீவு, சரி அர்ச்சீவ்னு ஒன்று இருக்கு, யூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி ஒரு 3 இது நான் கிரியேட் பண்றேன். அர்ச்சீவ் ஏபிசி ஷார்ப், ஓகே இது இருக்கு. அகெயின் வந்துட்டு டாட் அடோபா, ஓகே இருக்கு. ஸோ இந்த மாதிரி இருக்கு. ஸோ இப்போ நான் இதை வந்துட்டு ஒரு ரோஸ்ல வச்சிருக்கேன். இப்போ நான் இதை கண்ட்ரோல் எஸ் கொடுத்துட்றேன். ஸோ சேவ் ஆயிடுச்சு. இது வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா சென்டர்ல இருக்கு. ஓகேவா, ஸோ அதனால வந்துட்டு சென்டர் இருக்கிறதுனால சென்டர்ல வந்துருச்சு. இருங்க நான் வந்துட்டு இந்த காலமே எடுத்துடுறேன். ஓகே, இப்போ வந்துட்டு ரோ சென்டர். ஸோ ரோ சென்டர்னாலும் பாருங்க அதுதான் சென்டர்ல தான் வரும், ஒரு ப்ராப்ளமும் இல்லை. ஸோ அதுதான் இப்போ சென்டர்னோட இந்த சென்டர்ல வந்துருச்சு, இந்த பாடியில ஓல் சென்டர்ல வந்துருச்சு. இப்போ நம்ம மெயின் ஆக்சிஸ் அலைன்மெண்ட் அப்படின்றது நம்ம ஒன்று பார்த்தோம் இல்லையா. ஸோ அதே தான் மெயின் ஆக்சிஸ் அலைன்மெண்ட் டாட், அதுல கொடுத்தோம் அப்படின்னா நிறைய இருக்கும். மெயின் ஆக்சிஸ் அலைன்மெண்ட் டாட், அதுல எண்டு, ஸ்பேஸ் அரௌண்ட், ஒரு இதுவுமே ஒரு இது பெர்ஃபார்ம் பண்ணும். பை டிஃபால்ட் ஸ்டார்ட்ல தான் இருக்கு. ஏன்னா பாத்தீங்களா இப்போ இது ரோ ஃபுல்லா ஆக்குபை பண்ணிருக்கோம், ஆனா ஸ்டார்டிங்ல மட்டும் தான் ஆக்குபையா இருக்கு. ஸோ பை டிஃபால்ட் ஸ்டார்ட்ல தான் இருக்கு. ஏங்க நீங்க பாருங்க, இது ஹோவர் பண்ணாலே தெரியும். இது வந்துட்டு டிஃபால்ட்டா என்ன இருக்குன்னு தெரியும், ஸ்டார்ட்ல இருக்கு. ஸோ அதனால ஸ்டார்ட்ல இருக்கு, ஒரு சேஞ்சஸ்மே ஆகாது. இப்போ இதுவே நான் சென்டர் கொடுக்குறேன், அப்போ மொத்தமா இருக்கக்கூடிய எலிமெண்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு சென்டர்ல வந்துடும். ஸோ அப்புறம் எண்டு கொடுக்குறேன், இருக்கக்கூடிய எலிமெண்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு எண்டு கடைசியில வந்துடும். ஸோ அந்த மாதிரி ஒரு ப்ராப்பர்ட்டியுமே ஒன்று பண்ணும். ஸோ இப்போ பாருங்களேன், ஸ்பேஸ் பிட்வீன் என்ன பண்ணோம் அப்படின்னா 3 இது இருக்குன்னா அது எல்லாமே வந்துட்டு கார்னர்ல வந்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கும். இது ஒரு கார்னர், இது ஒரு கார்னர், இது சென்டர், ஓகே எல்லாமே வந்துட்டு தனி அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு இதுக்கு ஏற்ற மாதிரி நடுவுல ஸ்பேஸ் வந்துடும். இதுவே வந்துட்டு அரௌண்டுன்னு ஒன்று இருக்கு. ஓகேவா, ஓகே ஸ்பேஸ் அரௌண்ட் வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா ஸ்பேஸ் அரௌண்ட் வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா இந்த ஃப்ரண்ட்லயும் பேக்லயும் இது ரோ விஜெட் இருக்குல்ல, இந்த ரோ விஜெட்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட்லயும் பேக்லயும் வந்துட்டு ஒரு ஸ்பேஸ் வந்துட்டு கொடுத்துரும். அதான் ஸ்பேஸ் அரௌண்ட். இப்போ ஸ்பேஸ் ஈவன்லின்னு ஒன்று இருக்கும். இது வந்துட்டு என்ன பண்ணோம்னா அந்த நேம் சீஸ் எல்லா இடத்துக்கும் வந்துட்டு ஸ்பேஸ் ஈவனா இருக்கும். இப்போ பாருங்களேன், ஸ்டார்டிங்ல இதுக்கான ஸ்பேஸ் இதுக்கான ஸ்பேஸும் ஈக்குவலா இருக்கும், இது ரெண்டுத்துக்கான ஸ்பேஸ் வந்துட்டு ஈக்குவலா இருக்கும். எல்லாமே வந்துட்டு எல்லா ஸ்பேஸையும் வந்துட்டு ஈவனா வந்துட்டு அரேஞ்ச் பண்ணும். ஸோ ஸ்பேஸ் ஈவன்லி, இதுதான் வந்துட்டு இந்த 3த்துக்குமான டிஃபரன்ஸ். ஸோ ஸ்பேஸ் அரௌண்ட்னா வந்துட்டு அந்த ரோ அதை ஃப்ரண்ட்லயும் பேக்லயும் மட்டும் அந்த ஸ்பேஸ் கொடுக்கும். அப்புறம் சென்டர்ல வந்துட்டு டிஃபால்ட்டா அதாவது எவ்வளவு ஸ்பேஸ் கன்சியூம் பண்ணிக்குமோ அதுக்கேற்ற மாதிரி அக்செப்ட் பண்ணிக்கும். ஸ்பேஸ் பிட்வீன்னா ஃப்ரண்ட்லயும் பேக்லயும் அதாவது ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்டும் லாஸ்ட் எலிமெண்ட்டும் போயிட்டு கார்னர்ல ஒட்டிக்கும். அதுக்கப்புறம் நடுவில் வந்துட்டு எவ்வளவு ஸ்பேஸ் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி அடாப்ட் ஆயிக்கும். ஸ்பேஸ் ஈவன்லினா என்னன்னா அதான் ஈவனா ஸ்பேஸ் கொடுக்கும். எல்லாமே ஒரு விட்ஜெட்டுக்கும் நடுவில் வந்துட்டு ஈவனா ஸ்பேஸ் கொடுக்கும். ஸோ நோ மேட்டர் எவ்வளவு விட்ஜெட் நம்ம அரேஞ்ச் பண்ணாலும் அதுக்கேற்ற மாதிரி அதுவே ஸ்பேஸ் கொடுத்துக்கும். இப்போ டாட் ஏடிபி நம்ம ஏடிபி. ஸோ இருங்க சேவ் பண்ணல.
ஓகே, இப்போ வந்துட்டு கண்ட்ரோல் செய்ய கொடுத்துருங்க. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா ஈவனா இருக்கா. ஸோ இது ஈவனா ஸ்பேஸ் கொடுத்துருக்கோம், எல்லாத்துக்கும் நடுவில் ஈவனா ஸ்பேஸ் கொடுத்துருக்கோம். ஸோ அதான் ஸ்பேஸ் ஈவன்லி. ஸோ இப்படிதான் வந்துட்டு ஒரு ரோ விஜெட் ஒர்க் ஆகுது. இதுக்குள்ள நான் என்ன விஜெட் வேணா நான் பாஸ் பண்ணிக்கலாம். இது ஐகான் பட்டனாக தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை, என்ன விஜெட் வேணா பாஸ் பண்ணிக்கலாம். கார்டு, கண்டெய்னரு, என்ன வேணா. இப்போ பாருங்க, இப்போ இதுக்குள்ள நான் காலம் நான் பாஸ் பண்றேன். காலம் சேம் அதே தான், ஆனா ஒய் ஆக்சிஸ்ல அலைன் ஆகும் நம்ம பார்த்த மாதிரி. சரி, ஓகே, நம்ம காலம் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இது அக்னாலேஜ் பண்ணுங்க. புரிஞ்சதா? ரோ புரிஞ்சதா? எனி டவுட்ஸ் இன் ரோ? ஓகே ஓகே, சரி ஓகே. அதுக்கப்புறம் வந்துட்டு காலம் வந்துட்டு பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், சேம் அதே தான். இது ஒய் ஆக்சிஸ்ல அலைன் ஆகும். அதே மாதிரி நம்ம வந்துட்டு என்ன கொடுக்க போறோம் அப்படின்னா சில்ட்ரன் கொடுக்க போறோம். ஸோ இது வந்துட்டு இது ஒரு எடுக்கணும்னா வந்துட்டு நம்ம முன்னாடி கமா போடணும். கமா போடல அப்படின்னா அது எடுத்துக்காது. ஸோ ஓகே ஓகே ஃபைன். இப்போ இதுல நான் பாஸ் பண்றேன், எல்லாமே இருக்கிற விட்ஜெட் எல்லாமே பாஸ் பண்றேன். ஓகே, இப்போ வந்துட்டு எனக்கு ஒரு ரோக்குள்ள 3 காலம் இருக்க போகுது. ஓகேவா? ஸோ அதுதான் நான் போடுறேன். ஒன்று. ஸோ ஓகே, இப்போ ஒரு ரூக்குள்ள 3 காலம் வந்துருச்சு. எனக்கு கண்ட்ரோல் எஸ் கொடுக்குறேன். ஓகே, இப்போ பாருங்க, ஒரு ரோக்குள்ள நான் வந்துட்டு 3 காலம் கொடுத்துட்டேன். ஓகேவா? இப்போ வந்துட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இது வந்துட்டு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நான் ரோ சென்டர் கொடுக்கும்போது சென்டர்ல இருந்துச்சு. இப்போ நான் ரோ காலம் நான் கொடுக்கும்போது பாத்தீங்கன்னா சென்டர்ல இல்லாம மேல வந்துருச்சு. ஸோ இது நிறைய நம்ம வந்துட்டு வித்த மாதிரி இதை வச்சு நம்ம நிறைய வித்த பண்ணலாம். இந்த ரோ காலம் நம்ம யூஸ் பண்றதுனால இப்போ ரோல மெயின் ஆக்சிஸ் மட்டும் தான் இருக்குமான்னு கேட்டா இல்ல, கிராஸ் ஆக்சிஸ்னும் இருக்கு. ஸோ அப்போ மெயின் ஆக்சிஸ் எக்ஸ்ல ஒர்க் ஆகுதுன்னா கிராஸ் ஆக்சிஸ் வந்துட்டு ஒய்ல ஒர்க் ஆகும் ரோல. ஓகேவா? ஸோ இதுவே இது உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகும் கண்டிப்பா. இருங்க நான் ஒன்று சொல்றேன். இப்போ வந்துட்டு கிராஸ் ஆக்சிஸ் இருக்கா, இருங்க நம்ம தேரியல்ல நம்ம பார்த்துட்டு வந்துடலாம். ஸோ ஓகே, இது வந்துட்டு மெயின் ஆக்சிஸ் வந்துட்டு ஹரிசான்ல ஒர்க் ஆகுது, ரோல பார்த்துட்டோம். அப்புறம் வந்துட்டு ரோல வந்துட்டு கிராஸ் ஆக்சிஸ் இருக்கு. ரோல இருக்கக்கூடிய கிராஸ் ஆக்சிஸ் வந்துட்டு வெர்டிகலா வந்துட்டு யூஸ் ஆகும். ஓகேவா? அதுக்கப்புறம் மெயின் ஆக்சிஸ் வந்துட்டு என்ன பண்ணும் அப்படின்னா இருக்கக்கூடிய அந்த அவைலபிள் ஸ்பேஸை எடுத்துக்கும். இப்போ இது ஒரு மாதிரி இப்போ நான் ரோன் நான் போடுறேன், அது என்னன்னா மொத்தமா எடுத்திருக்கு. இந்த ஃபுல்லா இருக்கக்கூடிய அந்த எக்ஸசைஸ்ல இருக்கக்கூடிய எல்லாமே எடுத்திருக்கு. ஆனா எனக்கு வந்து குறிப்பிட்ட விட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் ஸ்பேஸ் எடுக்கணும் அப்படின்னா இவ்வளவுதான் இருக்கும். இந்த 3 விட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் இருக்கும். அதுக்கு மேல எக்ஸிட் ஆகக்கூடாது அப்படின்னா மெயின் ஆக்சிஸ் யூஸ் பண்ணிக்கலாம். அதுதான் should occupy all available space அப்படிங்கிற மாதிரி. ஸோ மெயின் ஆக்சிஸ் வந்துட்டு பை டிஃபால்ட்டா மேக்ஸ்ல இருக்கும். மெயின் ஆக்சிஸ் சைஸ் மேக்ஸ்ல இருக்கும். இருங்க நான் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் நம்ம காலம் நம்ம அப்புறம் வந்துக்கலாம், கன்ஃபியூஸ் ஆகிட போகுது. ஓகே, இப்போ வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா ஓகே, இப்போ வந்துட்டு மெயின் ஆக்சிஸ் வந்துட்டு பாத்தீங்கன்னா மெயின் ஆக்சிஸ் சைஸ்ன்னு ஒன்று இருக்கும். இது பை டிஃபால்ட் மேக்ஸ்ல இருக்கும். ஏன்னா ஸோ மேக்ஸிமம் ஸ்பேஸ் எடுத்துக்கும். இது கிட்ட இருக்கிறது எல்லாமே மேக்ஸிமம் ஸ்பேஸ் எடுத்துக்கும். இப்போ நான் இதுவே நான் வந்துட்டு மினிமம் நான் கொடுத்தா மினிமமா எவ்வளோ அந்த விட்ஜெட்டுக்கு தேவையான ஸ்பேஸ் மட்டும் எடுத்துக்கும். அதுதான் வந்துட்டு டிஃபரன்ஸ். ஓகேவா? பாருங்க, ஸோ மினிமமா அந்த ஸ்பேஸ் மட்டும் எடுத்துக்கும். எவ்வளோ அந்த விட்ஜெட்டுக்கு தேவையான ஸ்பேஸ் மட்டும் எடுத்துக்கும். ஒட்டி ஒட்டி இருக்கு ஆக்சுவலா இந்த விட்ஜெட், இப்போ ஒரு ஸ்பேஸுமே இல்லாம இருக்கு. ஸோ அந்த மாதிரி எடுத்துக்கும். ஸோ அதுதான் மெயின் ஆக்சிஸ். ஸோ காலம் வந்துட்டு அதே மாதிரி தான், சேம் அதே தான். சரி ஓகே, நம்ம வந்துட்டு ரோ நம்ம பார்த்த அளவு நம்ம போதும். ஓகேவா? நீங்க ஃபர்ஸ்ட் ரோல ஆக்சுவலா நம்ம மெயின் ஆக்சிஸ் அலைன்மெண்ட் மட்டும் தான் நம்ம பார்த்துருக்கோம். கிராஸ் ஆக்சிஸ் அலைன்மெண்ட் நம்ம பார்க்கல இன்னும். நீங்க அது வந்துட்டு நீங்க வந்துட்டு ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ நம்ம பார்த்தாச்சு மெயின் ஆக்சிஸ் அலைன்மெண்ட் வந்துட்டு எக்ஸ்ல தான் நமக்கு ஒர்க் ஆகுது, எக்ஸ் ஆக்சிஸ்ல தான் ஒர்க் ஆகுது அப்படின்னா இப்போ கிராஸ் ஆக்சிஸ் வந்துட்டு ஒய்ல ஒர்க் ஆகுமா? அப்போ ஒய்ல ஒர்க் ஆகுறதுன்னா அது எப்படி ஒர்க் ஆகும், அதை வச்சு நம்ம என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்றது நீங்க வந்துட்டு நாளைக்கு ட்ரை பண்ணிட்டு நீங்க சொல்லுங்க. இன்னைக்கு கிளாஸ்ல நீங்க 2 பேர் இருக்கீங்களா? ஸோ நீங்க 2 பேர் நாளைக்கு வந்து ட்ரை பண்ணிட்டு சொல்லுங்க. இதை மட்டும் ட்ரை பண்ணிட்டு சொல்லுங்க. ஓகே ஓகேண்ணா. ஓகே ஓகே சரி ஓகே, நம்ம வந்துட்டு இதோட நம்ம முடிச்சுக்கலாம். ஏன்னா நிறைய விட்ஜெட் நம்ம பார்த்துருக்கோம், அப்புறம் மொத்தமா டம்ப் பண்ண மாதிரி ஆயிரும். ஸ்டேட்ஃபுல் பார்த்துருக்கோம், ஸ்டேட்லெஸ் பார்த்துருக்கோம், அப்புறம் ஆப் பார் பார்த்துருக்கோம், பாடி பார்த்துருக்கோம், ஃப்ளோட்டிங் ஆக்ஷன் பட்டன் பார்த்துருக்கோம், தென் ஆப் பார்ல இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே பார்த்துருக்கோம். அப்புறம் வந்துட்டு
ரோஸ்னா என்னன்னு பார்த்துருக்கோம், ரோல நம்ம என்னென்னலாம் கொடுக்கலாம் அப்படின்றது பார்த்துருக்கோம், ரோவோட ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே பார்த்துருக்கோம். அப்புறம் வந்துட்டு வேற என்ன பார்த்துருக்கோம், அதான் ஒரு இப்போ கவுண்டர் அப்ளிகேஷன் ஃபுல்லாவே நம்ம பார்த்துருக்கோம், அது எப்படி வந்துட்டு ஒர்க் ஆகுது, அதுக்குள்ள இருக்கக்கூடிய விட்ஜெட், அப்புறம் டெக்ஸ்ட் ரிச் டெக்ஸ்ட் அது பார்த்துருக்கோம். ஸோ இவ்வளவு போதும், அதுக்கப்புறம் மொத்தமா டம்ப் பண்ண மாதிரி ஆயிடும், அதுக்கப்புறம் லெட்டரை எடுத்துருவீங்க. ஸோ இப்போதைக்கு இது போதும். நம்ம வந்துட்டு நாளைக்கு இந்த கிளாஸ்ல நம்ம கண்டினியூ பண்ணலாம். நாளைக்கு எனக்கு இந்த ரோல கிராஸ் ஆக்சிஸ் அலைன்மெண்ட் மட்டும் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்த்துட்டு வந்து சொல்லி கொடுங்க. சொல்லுங்க. ஓகே ஓகேண்ணா. ஓகே ஓகே. ஓகே, கிளாஸ் முடிச்சுக்கலாமா? நாளைக்கு மீட் பண்ணலாம். ஓகேண்ணா. ஓகே ஓகே. விதிவர்ஷினி, நீங்க அந்த இது மட்டும் ஏடிபி மட்டும் பார்த்து பண்ணிருங்க. ஏன்னா நாங்க ஆக்சுவலா நேத்து ரெக்கார்டிங்ஸ்ல வந்துட்டு நேத்தா லாஸ்டா சாட்டர்டே பண்ணோம். சாட்டர்டே ரெக்கார்டிங்ஸ்ல ஏடிபி பண்ணும்போது அது எல்லாமே அதான் லாஸ்டா நாங்க வந்துட்டு ப்ரொசீட் பண்ணதுதான் எல்லாமே ஸ்டெப்ஸ் எல்லாமே. ஆனா அப்பயுமே வந்துட்டு வராம இருந்தது. எதனால வராம இருந்ததுன்னா நம்ம வந்துட்டு டெவலப்பர் ஆப்ஷன் நம்ம எனபிள் பண்ணிருப்போம். ஆக்சுவலா ரியல் டைம் டிவைஸ்ல ரன் பண்றதுனால டெவலப்பர் ஆப்ஷன் நம்ம எனபிள் பண்ணிருப்போம். ஆனா பண்ணிருந்துமே நாங்க ஒயர்லெஸ் டீபக்கிங்ன்ற ஒரு ஆப்ஷன் வந்துட்டு டிசபிள் இருந்தது. ஓகேவா? அதனாலதான் எங்களுக்கு வந்துட்டு ஏடிபி கனெக்ட் ஆகி ரன் ஆகாம இருந்தது ஒயர்லெஸ்ல. சோ அதை நீங்க வந்துட்டு எனபிள் பண்ணிக்கோங்க. எனபிள் பண்ணிட்டு மிச்சபடி எல்லாமே ப்ராசஸ் எல்லாமே சேம் தான். லாஸ்ட் அந்த ரெக்கார்டிங்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். சோ அது பார்த்துட்டு சொல்லுங்க. இல்ல அதுல உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு டவுட்ஸ் இருந்தா நோ ப்ராப்ளம், நம்ம நாளைக்கு நம்ம அதை பண்ணி நம்ம முடிச்சிடலாம். ஓகே ஓகேண்ணா. ஓகே. இது அசைன்மெண்ட்ஸ் வந்துட்டு சப்மிட் பண்ணிருங்க ஆன் டைம்ல. ஓகேண்ணா. ஓகே, ஃபர்ஸ்ட் அசைன்மெண்ட் சப்மிட் பண்ணிட்டீங்களா வித்யோஷினி? இல்லண்ணா, ஆக்சுவலா கூகுள் கிளாஸ் ரூம்மே நான் இன்னைக்குதான் உள்ள ஜாயின் ஆனேன். நான் இருக்கிறது ஜாயின் ஆயிட்டேன்னு நினைச்சிட்டு இருந்தேன், பட் ஆனா இன்னைக்குதான் ஜாயின் ஆயிருக்கேன். ஓகே, சரி சரி. ஓகே, நோ ப்ராப்ளம். கொஞ்சம் அதை சீக்கிரம் பண்ணிருங்க, சீக்கிரம் பண்ணி முடிச்சிருங்க. ஓகேண்ணா. ஓகே ஓகே. ஸ்ரீ ப்ரோ ஃபர்ஸ்ட் அசைன்மெண்ட் முடிச்சிட்டீங்க. ஸோ செகண்ட் அசைன்மெண்ட் முடிச்சிருங்க ப்ரோ, முடிஞ்ச அளவு சீக்கிரமா. நாளைக்கு டே முடியறதுக்குள்ள மாட்டிருங்க. ஏன்னா டியூ டேட் வந்து இன்னைக்குன்னு நினைக்கிறேன், இன்னைக்கு நைட் நினைக்கிறேன். பரவாயில்ல, நீங்க இப்போ பண்ண முடியுமான்னு தெரியல. பண்ண முடிஞ்சா பண்ணிருங்க, இல்ல நாளைக்கு பண்ணுங்க. காலேஜ் வரை போயிட்டு வந்திருப்பீங்க, ரெஸ்ட் எடுங்க, நாளைக்கு பார்த்துக்கலாம். நாளைக்கு பண்ணிருங்க அது. ஓகேவா ப்ரோ? நாளைக்கு அசைன்மெண்ட்ஸ் டூ பண்ணிருங்க. ஓகே 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 ஓகே. நம்ம நாளைக்கு மீட் பண்ணலாம். பை பை. ஓகேண்ணா, தேங்க்யூண்ணா. பை பை, தேங்க்யூ.